ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜிக்கு கூட ஒரு மூவிடா, ஓகேவா? இதோட நேம் வந்துட்டு மீனிங்லெஸ் ரிலேஷன்ஷிப், ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய வெட்டிங் ஹால் காமிச்சிட்ருக்காங்க. அங்கே ஒரு பர்சன் எப்படின்னா அங்கே சுற்றி என்ன நடக்குது அப்படின்னே அவர் வந்து அதை தெரிஞ்சிக்க விரும்பலை. ஜஸ்ட் அவங்க ஃபேமிலிக்காக மட்டும் அந்த மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படி சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. அந்த குரூமோட பேர் என்ன, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஐடியா எதுவுமே இல்லை. அப்படியே ஜஸ்ட் ஒரு கடமைக்காக மேரேஜ் பண்ணிக்கணும் ஃபேமிலி சொல்கிறாங்க அப்படின்ற ரீசனுக்காக மட்டுமே அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இப்போது ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் நிற்கிறாங்க. அவங்களுக்கு இந்த பர்சனை பார்க்கும்போது அப்படி ஒரு கோவம், அந்த கோவத்தை சொல்லவே முடியல. அப்படி ஒரு கோவம், அப்படியே அமைதியாக நின்றுருக்காங்க. ஃபைனலாக இங்கே மேரேஜுமே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. இங்கே ப்ரைஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜான் ஜவுங்காக நீ பார்ச்சிமனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமாக அப்படி கேட்குறாங்க. இப்போது அந்த பர்சன் அப்படியே ஹெட்டை லிஃப்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஆப்போசிட்டோட அந்த பர்சனை பார்த்ததும் அவருக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது. அவரால் அதை ஏற்றுக்க முடியல. அங்கே இருக்கிறது அந்த ஜிமினா அப்படி சொல்லிட்டு இப்போது ப்ரைஸ்ட்டு கேட்குறாங்க. உன்னதான்ப்பா கேட்குறேன், ஜான் ஜவுங்காக நீ பார்ச்சிமனை திருமணம் செய்துக்குள்ள சம்மதமா அப்படி கேட்குறாங்க. இப்போது அவர் எதுவுமே சொல்லாமல் நிற்கிறாங்க. இப்போது ஜங்கோட அம்மா இங்கே பாருங்கள் ஃபாதர் சம்மதம் தான் அப்படி சொல்கிறாங்க. அதை ஏன் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க, அவன் கொஞ்சம் ஷை டைப் அப்படி சொல்கிறாங்க. ஷை டைப்பாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு ஜங்கோட அம்மா ஜங்கை பார்த்து முறைச்சிக்கிட்டே அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது சரி ஓகே, பசங்க இந்த காலத்தில் ஷை வைக்க போகிறாங்களா என்ன சொல்லிட்டு நம்ம ப்ரைஸ்ட்டு அப்படியே ஜிமின் சைட் பார்க்குறாங்க. ஏன்ப்பா உனக்கு அந்த மாதிரி எதனா சொல்கிறாங்க. ஜிமின் வந்து எதுவும் இல்லை ஃபாதர் சொல்கிறாங்க. இப்போ பார்ச்சிமனாக நீ ஜான் ஜோங்கை திருமணம் செய்துக்குள்ள சம்மதமாக கேட்குறாங்க. இப்போ ஜிமினும் சம்மதம் ஃபாதர் அப்படி சொல்கிறாங்க. இங்கே ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க சொல்லுங்கள் ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஜங்க் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுருக்காரு. ஜிமின் எதுவும் சொல்லாமல் அப்படி ரிங் எடுத்துகிட்டு ஜங்கோட ஹேண்ட் அப்படி எடுக்கிற அவரே ஒரு ஹேண்ட் எடுத்து ரிங்கை போட்டு விடுறாங்க. இந்த பக்கம் ஜங்க் அப்படியே ஃப்ரீஸாகி நின்றுருக்காரு. இந்த பக்கம் நம்ம இப்போ ஜங்கோட அம்மா அங்கே பாரு ரிங்கை போடு அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்கோட ஹேண்டை லைட்டாக பிஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ தான் நம்ம ஜங்க் வந்து ரியாலிட்டிக்கு வர்றாரு. வந்துட்டு அப்படியே ரிங் எடுத்து ஜிமின் பார்த்துக்கிட்டே கண்ணில் அப்படியே டேர்ஸ் வந்து ட்ராப் அவுட் ஆகுது. இப்போது அவர் மாதிரி ரிங்கை போட்டு விட்றாரு. போட்டு விட்டு இப்போ கிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஜிமின் அமைதியாக இருக்காங்க. ஜவுங்க அப்படின்னு இருக்காங்க, எதுவுமே பண்ணல. இப்போ ஏன்னா அவங்களுக்கு பயம், என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமாக இருக்குது. எப்படி இந்த மேரேஜ் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல. அதனால் அவர் அமைதியாக நின்றுருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. இல்லை ஃபாதர் வேண்டாம் சொல்கிறாங்க. அப்படியா, சரி உங்கள் இஷ்டம், ஆனால் நீங்கள் லீகலாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. சரின்ட்டு இப்போ ரெண்டு பேரும் கீழே இறங்கிட்டு வந்துட்டு நம்ம ஜிமின் அவங்க அம்மா கிட்ட பிளஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. ஜவுங்க அப்படியே நின்றுருக்காங்க. இப்போ ஜிமின் தான் ஜங்கோட ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்போது அங்கக்கும் அப்படி கீழே கொஞ்சம் பவ் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் பிளஸிங்ஸ் வாங்கிட்டு இப்போ ஜிமின் அம்மா பார்க்குறாங்க. இப்போ ஹாப்பியாக இருக்கும் ஜிமின்னு சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்கிறாங்க. பக்கத்தில் ஒரு பர்சன் நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஜிமின் மேலே அவ்வளோ கோவம். ஜிமின் பார்க்குறாங்க. சாரி உங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. அவர் எதுவுமே சொல்லாமா நீ ஹாப்பியாக இருந்தால் மட்டும் எனக்கு போதும் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் தான்டா, நம்ம ஜங்கு கண்டு ஜிமின் அவங்க அம்மா கிட்ட போகிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா ஜங்கை பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் ஜிமின் ஹாப்பியாக இருப்பா சொல்கிறாங்க. தேங்க்யூ ஆண்டி சொல்கிறாங்க. நீ ஹாப்பியாக இருந்தால் மட்டும் எனக்கு போதும் அப்படி சொல்லிட்டு அவங்களும் ஜங்கோட அப்பா அம்மாவும் விஷ் பண்ணுறாங்க. ஜிமின் இந்தப்பா இது என்னோட கிஃப்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமினோட ஜங்கோட அப்பா அம்மா ஜிமினுக்கு அந்த ஒரு கீ கொடுக்குறாங்க. ஆண்டி இது என்ன சொல்கிறாங்க, உங்கள் ரெண்டு பேருக்கான வீடு, இது என்னோட கிஃப்ட், இது உனக்காக நாங்கள் கொடுக்குறோம் சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி எது சொல்கிறாங்க, வச்சுக்கோப்பா ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரிட்டு இங்கே ஒரு நியூ கார், இது நம்ம ஜிமின் ஜங்குக்காக அவங்க வாங்கி கொடுத்துருக்குறது. எல்லாமே நம்ம ஜங்கோட அப்பா அம்மா ஜிமினுக்காக தான் வாங்கியிருக்காங்க, ஓகேவா? இப்போது நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் ஜங்கோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு பர்சன் நிற்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு அந்த பர்சனை பார்க்குறாங்க. இங்கே பாருடா, உன்னோட பாஸ்ட் லைஃப் விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு ஒரு நியூ லைஃப் வந்து லீட் பண்ண, ஓகேவா? நீ இதுக்கு தானே ஆசைப்பட்டேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கு எதுவும் சொல்லாமல் நிற்கிறாங்க. சொல்கிறாங்க போடா போயிட்டு மேரேஜ் லைஃப் வந்து நல்லபடியாக லீட் பண்ண போ அப்படி சொல்கிறாங்க. சரின்ட்டு அவர் சரி போகிறேன்னு சொல்லிட்டு அவரும் அமைதியாக இருக்கார். அவருக்கு பேச முடியல எதுவும். இப்போ ரெண்டு பேரும் போகிறாங்க. போய்ட்டு அந்த கார் டோர் ஓப்பன் ஆகுது. இப்போ ஜிமின் போய்ட்டு உட்காராங்க. அந்த சைடில் ஜங்கு உட்காராங்க. இப்போ கார் டோர் லாக் ஆகுது. இப்போ கார் மூவ் ஆகுது. ஜிமின் ஒரு வாரத்தை கூட பேசல, அமைதியாக இருக்காங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு ஜிமினோட ஹேண்டை பிடிக்கலன்னு வர. இப்போ ஜிமின் டக்குன்னு ஹேண்டை தட்டி விட்டுறாங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் அவங்க ஃபேமிலிக்கு முன்னாடி அவர் கையை வந்து பிடிச்சிருந்துருப்பாரு. இப்போ அவங்க ஃபேமிலிலாம் இல்லை இல்லையா, அதனால் அவருக்கு டக்குன்னு கையெடுத்துறாரு. இதை பார்க்குற ஜங்குக்கு ஹர்ட் ஆகுது. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. ஜிமின் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஜிமின் எதுவுமே சொல்ல, ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக இருக்காங்க. ஜிமின் இங்கே பாரு சொல்லிட்டு ஹேண்டை பிடிக்க வராங்க. ஜிமின் எதுவும் சொல்லாமல் அப்படியே ஹேண்ட் எடுத்துகிட்டு அவர் ஃபேஸை விண்டோ பக்கம் திருப்பிடுறாரு. ஜங்க் ஒரு மாதிரி இருக்க சொல்லிட்டு அமைதியாக வராங்க. ஃபைனலாக அந்த வீட்டுக்கு ரீச் ஆகுது. இப்போது ஜிமின் ஜங்க் ரெண்டு பேர் கார் விட்டு இறங்கிட்டு அந்த கார்லேயே உங்களுக்கு லக்கேஜ்லாம் இருக்குது. ஜிமின் தான் லக்கேஜ் எடுக்கிறாங்க. இப்போ ஜங்க் வராங்க. ஜிமின் கிட்டே வராங்க. ஜிமின் எதுவும் சொல்லாமல் ரெண்டு பேர் லக்கேஜும் எடுத்துகிட்டு அந்த டிரைவர்கிட்ட சொல்கிறாங்க. இங்கே பாருங்கன்னா கார் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் போங்க, நாங்கள் அதை தேவைப்படுறப்ப கூப்பிட்றோம் சொல்கிறாங்க.
ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கார் ட்ராப் பண்ணிட்டு அவர் போயிடுறாரு. இப்போ நம்ம ஜிமின் ஜாங்குக்கு மட்டும் தான் வீட்டுக்கு வராங்க. ரொம்ப பெரிய வீடு தான். ஜிமின் அந்த வீட்டை பார்க்குறாங்க. அவ்வளோ அழகாக நம்ம ஜாங்கோட அப்பா அம்மா ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் ஜான் ஜிமின் ஹவுஸ் தான் அதில் போட்டிருக்கு சரின்ட்டு அவங்க எதுவுமே சொல்லாமல் லக்கேஜ் எடுத்து அப்படியே உள்ள நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜாங்கோ அப்படியே வந்துட்டு ஜிமின் வந்து பேக் பண்ணுறாங்க. ஜிமின் அப்படியே கொஞ்சமாக ஜாங்கோ அப்படியே புஷ் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு அந்த லக்கேஜ் எடுத்துகிட்டு உள்ள வராங்க. ஜிமின் சொல்லிட்டு அவர் பின்னாடியே வராரு. அவர் எதுவுமே கண்டுக்கல. அப்படியே வீட்டுக்குள்ளேயே என்ட்ரி ஆகிறாங்க. என்ட்ரி ஆகிட்டு இப்போ டோரை லாக் பண்ணுறாரு. நம்ம ஜிமின் லாக் பண்ணிட்டு ஜாங்கோட ஷர்ட்டை தான் பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு ஜாங்கோட கண்ணத்தில் பழைய ஸ்லாப் பண்ணுறாரு. ஜாங்குக்கு எதுவும் சொல்லாமல் அப்படியே வாங்கிக்கிறாரு. அவர் எவ்வளோ அடிக்கிறாரோ அத்தனையும் வாங்கிக்கிறாங்க. ஜிமினுக்கு அவ்வளோ கோவம், அவ்வளோ ஸ்லாப் பண்ணுறாரு. ஸ்லாப் பண்ணிட்டு அப்படியே பிடிச்சி அந்த புஷ் பண்ணிடுறாரு அந்த சோஃபாவில். அப்புறம் ஜங்க் பார்க்குறாங்க. அவர் எதுவுமே பண்ணல. அவர் கண்ணத்தில் அத்தனை ஸ்லாப் விழுந்திருக்கு. அப்படியே சீக்ஸ் அப்படியே ரெட்டிஷாக அப்படியே இந்த ஃபிங்கர் பிரிண்ட் அப்படியே பதிஞ்சிருச்சு. நம்ம ஜிமின் எதுவுமே சொல்லாமல் ஒரு கண்ணில் அப்படி கோவம், அப்படி கண்ணீர் அப்படி கொட்டிகிட்டு இருக்கு. அவர் எதுவுமே சொல்லாமல் அப்படியே லக்கேஜ் எடுத்துகிட்டு உள்ளே போயிடறாரு. எங்கன்னா அவர் மேலே உள்ள ஒரு ரூமுக்கு வர்றாரு. போயிட்டு அப்படியே பயங்கரமாக அழறாரு. அவருக்கு அந்த அதை தாங்கிக்க முடியல பெயினா. அப்படி ஒரு டியர்ஸ் வந்துட்டுருக்கு. இப்போது நம்ம ஜிமின் அப்படி வந்துட்டு அந்த ஸ்டம்பில் ஹேண்டை வைக்கிறாங்க. ஹேண்டை வச்சுட்டு அவனோட அப்பாவை இன்றைக்கி நான் ரொம்ப அடிச்சிட்டேன் சரியா, எனக்கு அந்தளவுக்கு கோவம், அந்தளவுக்கு வெறுப்பு விட்டு நான் வேறு எதனா பண்ணிவிடுவேன் அவர் மேலே இருக்கிற கோவத்தில். ஆனால் சேம் டைம் இந்த பர்சனை தான் நான் கிரேஸியாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அவர் ஸ்டமக்கில் ஹேண்ட் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. எஸ்டா ஜிமின் இஸ் ப்ரெக்னென்ட். ஓகேவா, ஜிமின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. உன்னோட அப்பாவுக்கு நீ இருக்கிறது கூட தெரியாது தெரியுமா சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படி ஸ்டமக்கில் ஹேண்டை வைக்கிறாங்க. எப்படி இருக்காரு பாரு. அவர் மற்றவங்க அவர் லைஃப்பில் என்ன ப்ளே பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனால் நான் அப்படியா என்கிட்ட எந்த டிஃப்ரென்ஸும் பார்க்கல சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் அப்படியே கண்ணீரோட உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் அவங்க அப்படியே சோஃபாவில் விழுந்து வருது. அப்படியே வந்துட்டு பயங்கரமாக டேஸ் வந்துட்டு இருக்கு. அவருக்கு ஜிமின் அடித்தது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவர் மனசில் எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கும், நம்ம எந்த அளவுக்கு அவன் லைஃப்பில் பெயினை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். அதனால் அவன் அடித்தது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இன்னும் கூட அடிச்சா கூட வாங்கியிருப்பாரு. அந்தளவுக்கு அவர் சந்தோஷமாக அப்படியே வந்துட்டு அந்த ஹேண்டை பார்க்குறாரு. ஜிமின் போட்டு ரிங்கை பார்க்கும்போது அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இந்த வேர்ல்டு தேங்கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அப்படியே இந்த ரிங்கையும் பார்க்குறீங்க. அவர் டைட்டாக அந்த அவர் ஹேண்டே அவரே ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே அவர் நெஞ்சுக்கிட்ட வச்சுட்டு ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலாக என்னோடய லைஃப்பில் வந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறேன்னா நீ ஹாட்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. உனக்கு இருக்கிற அந்த போல்ட்னஸ் தைரியம் எனக்கு இல்லைம்மா சொல்லிட்டு அவர் அப்படியே ரொம்ப அழகாரு. டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த ஹேண்ட் அப்படியே அந்த ரிங்கு போட்டுருக்குது. அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இனிமேல் நீ எனக்கு மட்டுமே வா சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிமின் பார்க்குறாங்க. அவர் அந்த ஹேண்டை பார்க்குறாங்க. ஹேண்டை பார்த்துட்டு இதை கூட உனக்கு நான் தான் தெரியல, நீ யாரும் நினச்சி போட வந்திருக்கல சொல்லிட்டு நம்ம ஜிமின் நினைக்கிறாங்க. அவ்வளோ ஷாக்காக பார்க்குறல நான் உன்னோட மேரேஜ் பண்ணிக்க போகிறவங்க யார் என்னன்னு சொல்ல கூட நீ கேட்கல, தெரிஞ்சுக்கல. நீ சொல்கிறப்பா ஜிமினுக்கு கோவம். அவர் பாட்டுக்கு அமைதியாக இருக்கிற எதுவுமே சொல்லாமல் இப்போ அவருடைய கட்டியாஸில் வைப் பண்ணிட்டு அந்த மேரேஜ் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு நார்மல் கிளாத் வேர் பண்ணிட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. இப்போது நம்ம ஜங்குக்கு ஒரு கால் வருது. ஜங்குக்கு பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு அப்படி இருக்கிறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. இப்போது அந்த பர்சன் பார்க்குறாங்க. நம்ம ஜங்கு தான் வந்துட்டு ஹேங் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு, என்னோட தம்பி வந்து உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சதே நீ ஹாப்பியாக பார்த்து பண்ணான். ஏன்னா அவன் லவ் பண்ணுறான். அந்த ரீசனுக்காக மட்டும்தான் அவன் கண்ணு இதுக்கப்புறம் கண்ணீர் வந்துச்சு. இதுக்கப்புறம் ஹர்ட் ஆனா அவனும் சரி பேபியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பர்சன் சொல்ல அதான் இவங்க ஓகேவா இவங்க சொல்ல நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிறீங்க எனக்கு இங்கே பாரு, அவனும் சரி அவன் வயிற்று விளாட உன்னோட பேபியும் சரி, ரெண்டு பேருக்கு ஏதாவது ஆரம்பிச்சு அப்படின்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், அப்போ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இப்போ ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே ஃபோனை சோஃபாவில் போட்டுட்டு ஓடி வராரு மேலே. இங்கே வந்து பார்த்தா ஜிமின் அந்த ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு கபோர்டில். ஜங்கு ட்ரெஸ் ஒரு பக்கம் இருக்குது, இவர் ட்ரெஸ்ஸை ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஜங்கு ஓடி வராங்க. டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ ஜிமின் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. இப்போது ஜங்கோட அப்படியே ஜங்கோட ஐஸ் அப்படி ஜிம்மியோட ஸ்டமக் கிட்ட தான் போகுது. அவருக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. இப்போ அப்படி போகிற அப்படியே போய்ட்டு ஜிம்முக்கு நீட் பண்ணிட்டு அப்படியே வந்து அந்த ஜிம்மோட ஹிப்பு கிட்ட கை வைக்கிறாங்க. இப்போ ஜிமின் ஜங்கோட ஹேண்டை தட்டி விடுறாங்க. எட்ட போ அப்படி சொல்லிட்டு. இப்போ ஜங்கு தான் வந்துட்டு ஜிமின் இது பேபி அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் எதுவுமே சொல்லாமல் அமைதிருக்காங்க. எட்டப்போன்னு சொன்னேன் அப்படி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் அப்படியே ஜிம்மோட ஹிப்பை அப்படியே இந்த அகை பிடிச்சிட்டு அவர் அப்படியே அவரோட லிப் எடுத்துட்டு போய்ட்டு அப்படியே ஜிம்மோட ஸ்டமக் கிட்ட வைக்கிறாங்க. அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் தான். இவர் ஓகேவா இவர் எதிர்பார்த்துருப்பாரு இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜிம்மில் வந்துட்டு அப்படியே தள்ளி வராங்க. ஜங்குக்கா ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கு எதுவுமே அதை கண்டுக்கல. அவர் எவ்வளோ ஹட் பண்ண தான் வாங்கி ரெடியாக இருக்காரு. இப்போ ஜங்கு தான் வந்துட்டு அப்படியே அந்த ஸ்டம்க்கை ஹக் பண்ணி ரொம்ப அழறாரு. நீல் ரன் பண்ணி அப்படியே ஜிம்மில் ஹிப் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அந்த ஃபேஸ் அவரோட ஸ்டமக்கில் வச்சு பயங்கரமாக அழறாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாப்பா சாரிடா பாப்பா, அங்கே பாரு அப்பா தப்பு பண்ணிட்டேன் சரியா, அப்பா தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்டா, மன்னிச்சிரு ஓகேவா, தெரியாமல் மன்னிச்சிருமா சொல்லிட்டு அவர் தான் அந்த ஸ்டமக்கை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமினுக்கு டியாஸ் ஒரு இதை பார்க்கும்போது ஆனால் எதுவும் படாமல் அமைதியாக இருக்காங்க. அப்படியே தள்ளி விடலை, அமைதியாக தான் இருக்காரு. இப்போ நம்ம ஜங்கு வந்துட்டு அப்படியே ஸ்டமக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. சாரி ஓகேவா, உன்னோட அம்மா என் மேலே ரொம்ப கோவமாக இருக்கா, எனக்கு தெரியும். உன்னோட அம்மா கோவம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும், நான் நம்புகிறேன் சரியா. என்னோட அம்மா இல்லாத வாழ்க்கையில நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல, ஓ
அதனால தான் வேறு யாரையும் மேரேஜ் பண்ணிக்க ரெடியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க. ஏன்னா நான் அவனுக்கு டிசர்வான பர்சன் இல்லைன்னு நினச்சேன் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜங் சொல்கிறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காரு. அவர் அப்படியே ஏன்னா ஜங்கோட அம்மா சொன்னது எல்லாமே நம்ம ஜிமினுக்கு ஞாபகத்தில் வருது. இப்போ அவர் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காரு. கொஞ்சம் தள்ளி போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங் தான் வந்துட்டு அப்படியே எந்திரிச்சிட்டு நம்ம ஜிமின் வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் எதுவும் பண்ணல, அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜங் தான் வந்துட்டு மன்னிச்சிரு ஜிமின், இங்கே பாரு மன்னிச்சிரு, நீ இல்லாத ஒரு லைஃப் ரெண்டு யோசிச்சு கூட பார்க்க முடியாது ஜிமின், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அதனால தான் நான் உன்னை விட்டு போகிறேன்னு சொன்னப்போ நீ அப்படியே விட்டியா சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஜங் எதுவுமே சொல்லும்போது அதை சொல்கிறாங்க. அதனால தான் நான் உங்களை விட்டு போகிறேன், உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணுறேன்னு சொல்லும்போது நீ அப்படியே அமைதியாக இருந்தியா ஸ்டாச்சு மாதிரி சொல்கிறேன். ஜிமின் கேட்குறாங்க. நான் அதான் சொல்கிறேன், நீ எனக்கு டிசர்வான பர்சன் நினச்சேன்டா, போதுமா? நான் உனக்கு டிசர்வான பர்சன் இல்லை, நான் வந்துட்டு ஏதோ மாதிரி, ஆனால் நீ வேறு, நீ பியூர் சொல்லிட்டா அப்படி சொல்கிறேன்பா. ஜங் சொல்கிறாங்க. ஜிமின் அப்படியே ஜங் கூட ஷர்ட் அப்படி எடுத்துகிட்டு அப்படியே லிப்பில் அட்டாச் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு கோவம், அவ்வளோ கோவம் வருது. இப்போ அவர் அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கோவத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியல. ஏன்னா ஜங் ஜிமினை ரொம்ப ஹார்ட் பண்ணியிருந்தாலும் சேம் டைம் அவர் நிறைய லவ்வும் கொடுத்துருக்காரு. அவனை ரியலைஸ் பண்ண தான் டைம் எடுத்திருக்கும். இப்போது நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஜிமினோட அப்படியே ஹெட்டாக க்ரிப் பண்ணி பிடிச்சிட்டு அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கிஸ் மட்டுமே சொல்லுது அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு வந்துட்டு லவ் இருக்குது, ஒருத்தர் இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒருத்தர் டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது ஜிமின் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு அப்படியே ஜங்குடைய செஸ்கிட்ட போய் ஹெட்டை வச்சுக்கிறாங்க. பயங்கரமானதாரு. ஐ ஹேட் யூ ஜங்குக், ஐ ஹேட் யூ ஸோ மச் அப்படி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஜங் தான் ஐ லவ் யூ ஸோ மச், நீ இல்லாமலே என்னால் இருக்க முடியாது ஜிமின், இங்கே பாரு என்னால் என்னை பனிஷ் பண்ணு, லைஃப் லாங் என்னை பனிஷ் பண்ணு, நான் வந்து வாங்கிக்கிறேன், நீ இல்லை ஒரு லைஃப்பில் யோசிச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங் சொல்கிறாங்க. நான் உன்னோட ஒரு ஷேடோ மாதிரி இருப்பேன், அப்படியாவது என்னை இருக்க விடு, நீ இல்லாமல் இருக்க முடியாது சொல்கிறேன்ப்பா. ஜங் தான் ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமினை பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இன்னொரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்க ரெடியானு சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜங் பார்க்குறாங்க. ஏன்னா அப்போ நீ இன்னொரு பர்சனுக்கு பெட்டராக டிசர்வான பர்சனாக இருப்பல்ல, நீ வேறு யாரும் மேரேஜ் பண்ணிப்பல, நான் அப்படி ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நீயும் மேரேஜ் பண்ணிப்போ, உன் லைஃப்பில் ஹாப்பியாக இருப்பல்ல அப்படின்னு நினச்சா சொல்கிறாங்க. அப்போ கூட நான் உன் லைஃப்பில் ஒரு நினைக்கிறேன் சொல்லி கேட்குறாங்க. நான் எப்படி நினைப்பேன், நீ ஏன்னா நான் ஒரு டிசர்வான பர்சனே இல்லையே சொல்லி ஜங் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு கோவம் தான் வருது. நீ ஏன் ஜங்குக்கு இப்படி இருக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கு எதுவும் சொல்லாமா, ஏன்னா நான் பாஸ்டில் பண்ண தப்பு அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் எதுவும் சொல்லாமா ஜங்குக்கா அப்படின்ட்டு ஹக் பண்ணுறாங்க. அவருக்கு எதுவுமே பேச வரல. இங்கே பாரு நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், ப்ளீஸ் உங்கள் பாரு இது மாதிரி பேச வைக்காது ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு ஞாபகம் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லி டக்குன்னு ஜங்கு அப்படி லிஃப்ட் பண்ணுறாங்க. ஜிம்மில் என்ன பண்ணுற சொல்லி பார்க்குறாங்க. அவர் அப்படி லிஃப்ட் பண்ணிட்டு வந்துட்டு அந்த பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் அந்த ஜிம்மில் படுக்க வச்சுட்டு அப்படி தூங்க சொல்லி டேப் பண்ணி தராங்க. ஜிம்மில் எதுவும் சொல்லி ஜிம்மில் ரொம்ப டயர்டாக இருந்திருப்பாரு. நிறைய விஷயங்கள் அவர் லைஃப்பில் நடந்திருக்கும். அதனால் அப்படியே ஒரு காய்ஸை க்ளோஸ் பண்ணேன். நம்ம ஜங்கு அப்படியே பிளாங்கெட் வச்சு கவர் பண்ணிவிட்டு அப்படி டேப் பண்ணி தராங்க. எங்கள் ஜிம்மினும் அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரொம்ப டியர்ஸ் அப்படியே அழுதுட்டு தூங்குறாரு. ஜங்கு அப்படியே ஜிம்முடைய எஃபோர்ட்டில் கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிட்டு அவருக்கு எப்படி அதை சொல்கிறேன்னு தெரியல. இப்போது அவர் நினைக்கிறாரு, அம்மா தேங்க்ஸ்மா, எப்போவுமே எங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு பெஸ்ட்டு விஷயத்தை பண்ணிகிட்டே இருப்பீங்கம்மா, நீங்கள்னா உண்மையாகவே என் லைஃப்பில் நான் எம்டியாக தான் இருந்திருப்பேன். எல்லா சுச்சுவேஷன்லையும் நீங்கள் ஈவன் என்னை அப்பாவோட நீங்கள் அதிகமாக திட்டிருக்கீங்க, நீங்கள் தான் அதிகமாக திட்டுவீங்க, நீங்கள் தான் அதிகமாக வந்து வார்னிங் பண்ணுவீங்க, ஆனால் அது எல்லாமே நல்லதுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் புரியுது சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நினைக்கிறாங்க. ஜங்கு அப்படி சின்ன டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு பக்கத்துலேயே படுத்துக்கிறாங்க. இனிமேல் நீ என் கூட மட்டும்தான் இருப்ப, வேறு எங்கேயும் போக மாட்டேன், நீ எனக்கு நான் உனக்கு இதை யாராலையும் மாற்ற முடியாது சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நினைக்கிறாங்க. இப்போது ஜங்கு அப்படியே ஒரு ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக் ஜிமினை ஃபர்ஸ்ட் டைம் எப்படி மீட் பண்ணாங்கன்றதை நம்ம பார்க்கலாம்டா, ஓகேவா? இப்போது ஒரு பெரிய பார்ட்டி கிளப்பு காமிச்சிட்ருக்காங்க. ஒரு ரொம்ப பெரிய பார்ட்டி கிளப்பு. இங்கே நிறைய பசங்க, அதாவது நம்ம காலேஜ் பசங்க, ஓகேவா? காலேஜ் முடிச்சுட்டு பசங்க எல்லாம் அந்த கிராஜுவேட்டை முடிச்சதுனால அந்த ஒரு மொமெண்ட்டை வந்துட்டு ஃபன் பண்ணுறதுக்காக அங்கே வந்திருக்காங்க. என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கெட்டுக்கதை பார்ட்டி பேர் வச்சுருக்காங்க. அதை தான் என்ஜாய் பண்ணியிருக்காங்க அவங்களோட பசங்கள்லாம். இங்கே நிறைய பேர் வந்துட்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப பெரிய கிளப்பு. இப்போ அந்த கிளப்பில் ஒரு பர்சன் ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. ஜவுங்கா ட்ரிங்க் பண்ணுறியா அப்படி கேட்குறாங்க. வேணாட்டே சொல்கிறாங்க. ஏன்டா குடிட்டா சொல்கிறாங்க. இல்லை வேணாம் அப்படி சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜங்கூட ஒரு பொண்ணு வரா, ஜங்கு அப்படி சொல்லி கூப்பிட்றா. இப்போது ஜங்கு டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ அந்த பொண்ணை பார்த்துட்டு ஜங்கு ஒரு மாதிரி கோவம் வருது. என்ன வேணும் டியானா உனக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போது அந்த டியானா பக்கத்தில் வர வந்துட்டு இங்கே பாரு ஜங்கு, எனக்கு நீ ஒரு பிளாக் கார்டு கொடு அப்படி சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஜங்கு பார்க்குறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. நான் உங்ககிட்ட 3 டைம் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு ஒரு மாதிரி அவர் எதுவுமே சொல்ல டக்குனு பிளாக் கார்டு எடுத்து கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு என் கண் முடி இதுக்கு மேலே வராது சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவரும் அப்படி கார்டை வாங்கிட்டு போயிடுறா. இப்போ இது பார்க்குற டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கா என்னடா இதெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. நான் என்னடா பண்ண சொல்கிறாங்க. பாருடா ரொம்ப தப்புடா, வேணாண்டா அப்படி சொல்கிறாங்க. எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு டே சொல்கிறாங்க. பாரு ஜங்கா, உன் பின்னாடி எவ்வளோ பேர் லவ்னு சுற்றி வராங்கடா, உன் பேர் எவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, உனக்கு பிடிச்ச நேரம் லவ் பண்ணுடா, அப்படி லவ் பண்ண விருப்பம்னா மேரேஜ் பண்ணிக்கோ, மேரேஜ் பண்ணிட்டு லைஃப்பை செட்டில் பண்ணிட்டு ஒரு லைஃப்பை லீட் பண்ணுடா, எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. லவ் அப்படிலாம் ஒன்று இருக்காட்டே அப்படி சொல்லி கேட்குறாங்க. என்ன ஜங்கா பேச சொல்கிறாங்க. சரி அப்படி இருந்து நான் உன் லைஃப்பில் ஏன் இவ்வளோ ஹார்ட் ஆனா சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. பாரு என் லைஃப்பில் நடந்தது வேறு, உன் லைஃப்பில் நடக்கிறது வேறு, ஓகேவா? என்ன ஒருத்தி லவ்
பண்ணானா நான் அவளுக்கு ரேஸாக லவ் பண்ணேன். அவள் வந்துட்டு ட்ரூவாக எனக்கு இல்லைன்றது எனக்கு ரொம்ப டேஸ் அதுக்கப்புறம் தெரிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் அவள் என்கிட்ட ஒரு பெனிஃபிட் தான் வந்திருக்கா சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங் பார்க்குறாங்க, அப்போ இவ்வளோ என்கிட்ட பெனிஃபிட்டாக தான் வந்திருக்கா சொல்கிறாங்க. என்னதுக்கு இப்போது இவன் என்கிட்ட இப்போ பெனிஃபிட்டாக எதிர்பார்த்தாலும் வந்திருக்கா, இல்லைனா இவன் ட்ரூவாக லவ் பண்ணிதான் அப்படின்னா இவன் விட்டு கேட்பாளா சொல்கிறாங்க. நான் இவள்கிட்ட சொன்னேன் எனக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவள்கிட்ட சொன்னேன். ஆனால் அதுவே போதும்னு அவள் நினச்சிட்டு என்கிட்ட மணி மட்டும் எதிர்பார்க்குறா. அவள் ட்ரூவாக லவ் பண்ணா, இல்லை நான் லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு எப்படி சுற்றி வந்திருக்கணும்ல, ஏன் அவள் வரல அப்படி சொல்லிட்டு ஜங் கேட்குறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க, இவ இப்படி இருக்கலாம் ஆனால் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க சொல்கிறாங்க. இல்லை நான் பார்த்த எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க டே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங் சொல்கிறாங்க. நீ உன் லைஃப்பில் ஏமாந்துருக்காரு, என்னால் ஏமாற முடியாது, நான் வேணா ஏமாத்தோட தவிர நான் யார்ட்டையும் ஏமாற மாட்டேன் சொல்லி ஜங் சொல்கிறாங்க. பட் எங்கள் டே சொல்கிறாங்க, இல்லை ஜவுங்கா என் லைஃப்பில் நடந்தால் நீ தப்பாக ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்திருக்க, இங்கே பாரு என் லைஃப்பில் நடந்தது வேறு, உன் லைஃப்பில் நடந்தது வேறடா, அதை செஞ்சு புரிஞ்சுக்கூடா அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஆனால் ஜவுங்க அதை கேட்கறவே இல்லை. இப்போ டேக்கு ஒரு கால் வருது, இதை சொல்லிட்டு வெளியே வராங்க. இப்போது டே பார்க்குறாங்க, ஹலோ சொல்கிறாங்க, எங்கே இருக்குது அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க எங்கே இருக்குன்னு கேட்டேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போது அந்த பர்சன் கிட்ட நம்ம டேவும் நான் இந்த ஹோட்டலில் சொல்கிறாங்க. இப்போ அந்த பிளேஸ் அந்த ஹோட்டல் இந்த கிளப்புன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. இப்போ அவங்களுக்கு ரொம்ப கோவம், எதுக்காக கிளப்புக்கு போனேன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அது சும்மா ஜங்கு கூட சொல்கிறாங்க. ஜங்கு போனோன்னா இல்லை நீ கூட்டிகிட்டு போனேன் சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஜஸ்ட் நார்மலாக சொல்கிறாங்க. யார் ஜங்கு கூட கேட்குறாங்க. என் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, எனக்கு அதை பற்றிலாம் யாருன்னு தெரியாது, அப்புறம் மீட் பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஒரு மீட் பண்ணி ஆகணும் அப்படி சொல்கிறாங்க. சரின்ட்டு அவர் பிளேஸ்க்கு வராரு, பார்க்குறாரு. இந்த கிளப்பை பார்த்ததுக்கு அவ்வளோ கோவம் வருது. இங்கே பாரு இந்த ஒரு பிளேஸ்க்கு வராதுன்ட்டு எத்தனை வார்னிங் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்படி ஒன்று ட்ரிங்க் பண்ணணும், உனக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்குன்னா நீ என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, நான் உன்னை ஒரு ப்ரைவேட் பார்க்கு கூட்டிகிட்டு போவோம் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க அங்கே பாரு அப்படி சொல்லிட்டு அவங்க ஃபேஸை கப் பண்ணிட்டு இப்போ பார்க்குறாரு. நீ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா, உங்ககிட்ட யாராவது தப்பாக நடந்துக்கிட்டாலோ இல்லை நீ யார்கிட்டையாவது க்ளோஸாக ட்ரை பண்ணணும், என்னால் அதை பார்த்துட்டு இருக்க முடியாது, பிகாஸ் ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு அவங்க பர்சன் சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க. ஆனால் நான் உன் லவ்வுக்கு சொல்கிறாங்க, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை ஓகேவா, நான் உன் லவ்வுக்கு டிசர்வான பாசம், நீ எனக்கு எப்படி யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீ எனக்கு என்னோட லவ்வுக்கு டிசர்வான பாசம் தான், எனக்கு கூட அந்த அளவுக்கு பிடிக்கும் ஓகேவா, எனக்கு உன் அளவுக்கு நான் அழகு இல்லை தான் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நான் அழகு ஒரு விஷயமா பார்த்ததே இல்லை சொல்கிறாங்க. சரி ஓகே வேறு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் சொல்கிறாங்க இங்கே பாரு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, உன்னை சேஃபாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், நான் இப்படி தான் ஓகேவா, கண்ட்ரோல் பண்ணுறேன்ட்டு நினைக்காத, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ அவர் எதுவுமே சொல்லாமல் இப்போ டே போய்ட்டு அந்த பர்சனை கிஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த பர்சன் ரொம்ப பேக் கிஸ் பண்ணுறாங்க, 2 பேரும் கிஸ் பண்ணிட்டுருக்கா. கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு பார்க்குறாங்க. இப்போ நம்ம அந்த போகலாமா சொல்கிறாங்க. அது ஜங்குக்கு சொல்கிறாங்க. அவன் வந்துடுவான் நீ வா சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறாரு. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜவுங்க அந்த ரூமில் இருக்கார். உள்ளே வந்துட்டு அவர் பாட்டுக்கு தனியாகவே இருக்கார். இந்த பசங்க நிறைய என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப வைப்பாக இருக்காங்க. இதில் ஒரு பொண்ணு ஒரு பர்சன்ட்டு போகிறா, ஜிமின் அப்படி கூப்பிட்றா. இப்போ ஜிமின் டர்ன் பண்ணுறாங்க. சொல்லு அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு பேர் ஜெஸ்ஸி ஓகேவா. இவங்க பாரு ஜிமின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இவங்க லவ் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் காமிக்கிறாங்க. அந்த பர்சனை பார்த்து நம்ம ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. மிகுன் நீ சொல்கிறாங்க. ஆமாம் ஜிமின் அவன் லவ் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. மிகுன் யாருன்னா ஜெஸ்ஸியோட கசின். ஆனால் ஜெஸ்ஸிக்கே மிகுன் ரொம்ப அந்த அளவுக்குலாம் பிடிக்காது. ஜஸ்ட் சரி ஓகே சொல்கிறான், சில ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு அவளுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கா. இப்போது நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. சாரி ஜெஸ்ஸி எனக்கு லவ்வில் வந்துட்டு ட்ரஸ்ட் இல்லை அப்படி சொல்கிறாங்க. என்னதுக்கு எனக்கு லவ்வில் ட்ரஸ்ட் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல. இப்போ மிகுன் பார்க்குறாங்க. அப்போது ஒன் ஸ்டாண்ட் அப்படி சொல்லி கேட்க இப்போது நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. இப்போது அந்த ஜெஸ்ஸி மிகுனோட சிக்ஸில் ஒரு ஸ்லாப் பண்ணிடுறா. இங்கே பாரு என்ன பேசுகிறான் அவனை பார்த்து சொல்கிறாங்க. அவன் தானே சொன்னான் லவ்வில் ட்ரஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு, அவன் லவ்வில் ட்ரஸ்ட் இல்லைன்னு சொன்னான், அதுக்காக நீ இப்படி கேட்பியா அப்படி இப்படி ஒரு பிளேஸ்லாம் சொல்லி கேட்குறாங்க. ஏன் இந்த மாதிரி பிளேஸில் கேட்காம வேறு எப்படி கேட்பாங்க சொல்கிறாங்க. அவனுக்கு தான் லவ்வில் இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்லிட்டு நம்ம மிகுன் சொல்ல. ஜெஸ்ஸி பார்க்குறா. சாரி ஜிமின் சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே ஜெஸ்ஸி அப்படி சொல்லிட்டு அவர் இப்போ ஜெஸ்ஸி தான் மிகுனோட ஹேண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிற வெளில. உனக்கு எவ்வளோ தான் அப்படி பேசிட்டு பண்ணி இதை லவ் பண்ணுறேன்னு நினச்சி தான் நான் கூட்டிகிட்டு போனேன்னு சொல்லிட்டு அவள் திட்டுறா. இப்போ நம்ம மிகவும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. பாரு அவனுக்கு லவ்வில் ட்ரஸ்ட் இல்லைனா இந்த மாதிரி தான் கேட்க முடியும், வேறு எப்படி கேட்க முடியும் சொல்கிறாங்க. நான் வந்துட்டு ஒரு ப்ராக்டிக்கல் மேன், அப்புறம் மாடர்ன் பாய் சொல்கிறாங்க. நீ மாடர்ன் பாயாக இருக்கலாம், இவன் ஜிமின் கூட மாடர்னாக இருக்கலாம், ஆனால் ஜிமினோட கேரக்டர் வேறு, உன்னோட கேரக்டர் வேறு ஓகேவா, உனக்கு செட் ஆகாது சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெஸ்ஸி போயிடுறாங்க. அங்கேருந்து மிகவும் அப்படியே அங்கே ஸ்மைல் பண்ணிட்டு போயிடறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஒரு பர்சனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அவங்க லைட்டாக ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே அந்த பசங்க டான்ஸ் பண்ணிருக்காங்களே அதுக்குள்ளே போகிறாங்க, என்ட்ரு ஆகுறாங்க. இப்போது அங்கே சாங் ப்ளே ஆகுது, ஹேண்டை சேஞ்ச் பண்ணி டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஊர் பசங்களாம் மாறிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே இருக்கிறது யாரும் நம்ம ஜிமின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அங்கே இருக்காங்க. இப்போது நம்ம ஜங்குக்கு அந்த டான்ஸ் போய் கலந்துக்கிறாரு. இப்போ ஒவ்வொரு பர்சனும் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. அப்படி வரும்போது நம்ம ஜிமினுக்கு ஹிப்பில் ஒரு பர்சன் ஹேண்ட் வைக்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு டக்குன்னு கோவம் வருது. அப்படி நிமிர்ந்து பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஒரு பர்சன் அவ்வளோ ஹாட்டாக அவ்வளோ அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. அந்த நைட் அந்த கிளப்போடைய அந்த லைட் வந்து ஒரு மாதிரி இருக்கும்டா, டிம் லைட்லாம் ஒரு மாதிரி இருக்குல்ல, அது அவ்வளோ அழகாக இருக்குது. அதில் உங்கள் ஃபேஸ் இன்னும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ ஜிமின் லைட்டாக ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப இல்லை, ஜஸ்ட் ஒரு சிப் ஒரு ஒன் ஸ்டெப் 2 ஸ்டெப் அப்படி குடிச்சிருப்பாரு. அப்படி சிப் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாரு. இப்போது
அது பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஹே நீ யார் அப்படி சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. இப்போது அந்த பர்சன் பார்க்குறாங்க. கிட்ட வந்து ஜிமின் கிட்ட உனக்கு லவ்வில் ட்ரஸ்ட் இல்லையா அப்படி கேட்குறாங்க. ஏன்னா அங்கே டான்ஸ் அந்த சாங் ஓடிட்டனால அந்த சவுண்ட் கேட்கல அந்த வைப்பில் அவ்வளோ கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிமின் வந்துட்டு ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போது அந்த பர்சன் பார்க்குறாங்க. சரி ஓகே அப்போது சொல்கிறாங்க எங்கே பாரு எதுக்காக நீ யார் ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து எதுக்காக பேசிட்டு இருக்கா அப்படி கேட்குறாங்க. இப்போது அந்த பர்சன் எதுவுமே சொல்லாமல் ஜிமின் கிட்ட அப்படியே கொஞ்சம் க்ளோஸாக வராங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அங்கே பாரு தள்ளிப்போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருக்குது. டான்ஸ் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. டான்ஸ் வைப்பு ஒரு மாதிரி இருக்கிறதுனால ஜிமினுக்கு அவர் பேசுறதும் கேட்க மாட்டேது. இப்போது அந்த பர்சன் ஜிம்மோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே கொஞ்சம் தள்ளி கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த பிளேஸ் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஏன் மிஸ்டர் நீ யார் அப்படி என்ன பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. அவர் எதுவுமே சொல்லாமல் இப்போது நம்ம ஜிமின் கிட்ட வந்துட்டு எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது சொல்கிறாங்க. என்னத்துக்கு எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. என்ன பேசுகிறேன் நான் உன்னை இப்போ தான் பார்க்குறேன் அதுக்குள்ளே எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்குறேன். அது எப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம அந்த பர்சன் கேட்குறாங்க. பார்த்துட்டு என் பேர் ஜான் ஜோங் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு பார்க்குறாங்க. இப்போ அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி அதுக்கு என்ன அப்படி கேட்குறாங்க. நான் ஒரு சிஇஓ சொல்கிறாங்க. ஸோ வாட் அப்படி ஜிமினுக்கு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் எதுவுமே சொல்லாமல் உனக்கு என்ன பெனிஃபிட் வேணும் என்கிட்ட அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு என்ன வேணும் என்கிட்ட அப்படி சொல்லி ஜிம் கேட்க ஜங் பார்க்குறாங்க. நீ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நானா சொல்கிறாங்க. எனக்கு நீ வேணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங் சொல்ல ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிமின் தான் அங்கே பாரு இப்போ தான் கிராஜுவேட் ஆகிருக்கு ஓகேவா நான் ஜாபுக்கு போகணும் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படி சொல்லும்போது நம்ம ஜங் டக்குன்னு அவருடைய பாக்கெட்லேருந்து ஒரு ஐடி கார்டு எடுத்து கொடுக்குறாரு. ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுத்துட்டு இங்கே பாரு நாளைக்கு இந்த கம்பெனியில் மீட் பண்ண ஓகேவா சொல்கிறாங்க. இப்போதைக்கு சொல்கிறாங்க ஐ வாண்ட் யூ அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பேசுகிற சொல்கிறாங்க. ஐ வாண்ட் யூ அப்படி சொல்லிட்டு அவர் நம்ம ஜிமின் கிட்ட ஒரு கார்டோட ஹேண்டில் கொடுக்குறாரு. இந்த ரூம்க்கு வா சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன நடக்க சொல்லிட்டு அவர் எதுவுமே சொல்லாமல் சரி ஓகே சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் எதுவுமே சொல்லாமல் ஒரு டெக்ஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் நான் கிளம்புறேன் வீட்டுக்கு சொல்லிட்டு போட்டு அவர் பட்டுக்கு போயிடுறாரு. இப்போ டேரெக்டாக அந்த ரூம்க்கு வந்து போகிறாரு. இங்கே பார்த்தா ஜங்க் அப்படியே அந்த அவர் ஒரு கோட் போட்டு கோட்டை ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஷர்ட்டில் அப்படியே ஹாட்டாக அப்படியே அந்த பெட்டில் உட்காந்துருக்காங்க. அந்த அவர் ஹேண்டை அந்த பெட்டில் ஒரு மாதிரி பின்னாடி வச்சுட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. அவ்வளோ ஹாட்டாக இருக்காரு பார்க்கறதுக்கு. கொஞ்சம் ஸ்வெட்டாக ஒரு மாதிரி இருக்குது. அந்த ரூமே ஒரு மாதிரி ஹாட்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாங்க. இப்போ ஜங்க் தான் வந்துட்டு அப்படியே லைட்டாக ஸ்மர்ட் பண்ணுறாங்க. ஜிமினை பார்த்துட்டு ஜிமின் எதுவும் பண்ணாமல் அப்படியே அந்த டோரை லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணிட்டு ஜங்கு கிட்ட வராங்க. இப்போது நம்ம ஜங்கு ஜிம்மோட ஷர்ட்டை அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ரிப் பண்ணி விட்றாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. அவர் எதுவுமே சொல்லாமல் எனக்கு டைமில் சொல்கிறாங்க. இப்போது ஜம்க்கு எதுவுமே சொல்லாமல் அப்படி ஜிம்மோட ஷர்ட்டை ரிப் பண்ணி போட்டு இப்போது அவரோட ஷர்ட்டை அவரே ரிப் பண்ணி கீழே போடுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆர் யூ கிரேசி அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் வந்துட்டு மேபி அப்படி சொல்லிட்டு அவரும் என்ன அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஜிம் எதுவுமே சொல்லாமல் அப்படி ஜம்கே பார்த்துருக்காங்க. இப்போது நம்ம ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் இருக்கா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்குக்கும் ஆமாம் சொல்கிறாங்க. சரி அவர் எதுவுமே சொல்லாமல் இப்போ அவருமே அப்படி ஜங்குக்கு கோஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ ஜங்க் கிஸ் பண்ண ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. ஜங்கும் ரொம்ப ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காருங்க. அவர் இது வரைக்கும் இப்படி ஒரு இருந்தாலும் ஹாப்பியாக இருந்ததில்ல. ரொம்ப ஒரு மாதிரி குட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம்னும் அவர் கூட அப்படி தான் இருக்காரு. ரொம்ப டைம் போயிட்டே இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஏரியா மாதிரி 3 o'clock இருக்குது. இங்கே பாரு நீ ஸ்டாப் பண்ணவே பண்ண மாட்டியா ஜிம்னு கேட்குறாங்க. இப்போ ஜங்க் வந்துட்டு என்னால் முடியல சொல்கிறாங்க. என்னதுக்கு என்னால் ஸ்டாப் பண்ண முடியல அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குங்க பாரு பட் என்னால் அந்த பெயின் வந்து ஹேண்டில் பண்ண முடியல எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அது எனக்கு ஸ்டார்டிங்கே தெரியும் சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் சரி தெரியுது இல்லை அப்போ ஏன் இந்த அளவுக்கு நடந்துக்கிறேன் அவர் சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு இன்றைக்கி ஒன் டே தான் நீ கிடைப்பேன் சொல்லிட்டு அவரும் அப்படி கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஜிம் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போது ஜிம்மு கூட நகன் இருக்கா. ஜிம்முக்கு ஒரு கட்டத்தில் ஃபெயின்டே ஆகிறாரு. இப்போது ஜங்கும் அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஜிம்மின் ஃபெயின்டட் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டாரு. ஜங்க் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி இது வரைக்கும் அவர் யார் கூட இருந்தாங்க அப்படின்னா டக்குன்னு அது முடிஞ்சதுக்கப்புறம் ஏஞ்சி போயிடுவார். இல்லை அந்த பாசனை ஏஞ்சி போக சொல்லுவார். ஆனால் அது முதல் தடவையாக ஜிம்மின் அவர் டைட்டாக ஹக் பண்ணி அந்த பிளாங்கெட்டை கவர் பண்ணி அப்படியே படுத்துக்கிறாரு. இப்போ ஜிம்மின் வந்துட்டு ஃபெயின்டடில் இருந்தாலும் எதுவும் தெரியல. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 10 o'clock இருக்கும். இப்போ தான் ஜிம்மின் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அவர் மேலே அவ்வளோ ஹெவி வெயிட்டாக இருக்குது. என்னது சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படி ஜிம்மின் மேலே அப்படியே ஃபுல்லாக படுத்திருக்காரு. இதை பார்க்குற ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. கடவுளே சொல்லிட்டு அவரால் கொஞ்சம் கூட தள்ளி வைக்கவில்லை. இப்போ தான் ஜிம் நைட்டு நடந்தாலும் நினச்சி பார்க்குறாங்க. ஏன்னா அவருக்கும் ஃபுல்லாக ஞாபகம் இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஜங்க் லைட்டாக புஷ் பண்ண இப்போ ஜங்க் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் அவர் பர்சன் கூட இருந்து இப்படி பார்க்குறதெல்லாம் இதுதான் ஃபஸ்ட் டைம். அவ்வளோ அட்ராக்டிவாக மார்னிங் டைமில் அவ்வளோ அழகாக இருக்கார். ஜிம்மோட ஹேர் அவ்வளோ மெஸ்ஸியாக ஒரு மாதிரி இருக்குது. இவர் கொடுத்த லிப்ஸ் மார்க் அப்படியே அங்கங்கே இருக்குது. இதை பார்க்குற ஜங்க்கு அவ்வளோ ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. வரைக்கும் அப்படி யாரையும் அவர் பார்த்ததில்ல.
இப்போது அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு எதுவுமே பண்ணல. அப்படியே மார்னிங் இப்படி ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி தான் இருக்குது. அவர் பேக் கிஸ் கூட பண்ணல. இவர் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, எல்லாம் ப்ரஷ் கூட பண்ணல சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு அதில் ப்ராப்ளமே இல்லை சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஜிம்மினும் சரி ஓகே நான் கிளம்பணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ நீ என்னோட ஆஃபீஸ்க்கு வருவில்ல சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது, நான் ஒன்றும் அந்த அளவுக்கு ஜிம் பண்ணல சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினும் இப்போ நான் கிளம்பணும்னு சொல்கிறாங்க. இப்போ தான் பார்க்குறாங்க 2 பேர் ஷர்ட் அவ்வளோ ரிப்பாய் கிடக்கு. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நான் இதை போட்டு போகுது அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜவுக்கு ஒரு நிமிஷம் இதை சொல்லிட்டு அவரும் ஃபோன் எடுத்து ஆர்டர் பண்ணுறாரு. இப்போ அவர் ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுற சொல்கிறாங்க, வெயிட் பண்ண சொல்ல. இப்போ 2 பேருக்குமே அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த ஆர்டர் வருது. பார்த்தா ஷர்ட் ஆர்டர் பண்ணியிருக்காரு, ஷர்ட்டு அப்புறம் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே ஆர்டர் பண்ணியிருக்காரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்ன சைஸ்லாம் கரெக்டாக ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் பார்த்துட்டு லைட்டாக ஒர்க் பண்ணுறாரு. ஜிம்மில் எதுவுமே சொல்லாமல் சரி ஓகே சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போடலான்னு போக ஜங்க் பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. ஆக இன்னும் 1 ரவுண்ட் சொல்கிறாங்க. இது மார்னிங் அப்படி சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே எனக்கு ஒரே ஒரு ரவுண்ட் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மினும் சரி ஓகே விட்டுறாங்க. இப்போ ஜவுக்கும் ஜிம்மின் கூட அகைன் அப்படி இருக்காங்க. இப்போ இருந்து முடிச்சுட்டு ஜிம்மினால் கொஞ்சம் கூட ஒரு இன்ச்சு கூட நவர முடியல. ஜவுக்கு எதுவுமே பண்ணாமல் அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டு அப்படியே அந்த 2 பேரும் பாத் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜவுக்கு பாத் பண்ணும்போதுமே ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மினும் அதை ஃபீல் கூடாத ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. 2 பேருமே கிஸ் பண்ணிட்டு அப்படியே கிஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு வெளில வராங்க. இப்போ ஜிம்மினதுக்கு ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஜவுக்கு பார்க்குறாங்க. அவரே அந்த ஜிம்முக்கு ஷர்ட்லாம் போட்டுட்ருக்காரு. எனக்கு ஜிம்மின் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் இருந்துருக்கா போட்டுவிட்டு இப்போ நம்ம ஜிம்மில் வந்து ஓகே நான் கிளம்புற சொல்லிட்டு ஒரு கிளம்பு போக இப்போ ஜவுக்கு தான் ஜிம்மில் எடுத்து அப்படி ஒரு சிக்ஸில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அங்கே பாரு நான் வெயிட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. என்னதுக்கு என்னோட கம்பெனியில் அப்படி சொல்கிறாங்க. சரி ஜிம்மில் எதுவும் சொல்லாமல் அப்படி போயிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ தான் டாக்ஸில் போயிட்டுருக்காரு. இப்போ அவருக்கு ஒரு கால் வருது. பார்க்குறதுக்கு கால் வந்து ஹேங்னு வருது. ஜிம்மின் டக்குன்னு அந்த ஃபோன் வந்துட்டு அட்டன் பண்ணி ஹலோ சொல்கிறாங்க. எங்கே இருக்கா சொல்லி கேட்குறாங்க. எங்கே வந்துட்டுருக்கான்னு சொல்கிறாங்க. என் கிளப்புக்கு போனால் சொல்ல மாட்டியா சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இங்கே பிறகு என்ன சொன்னால் எது நீ கிளப்பில் இருக்கான்னு சொல்லிட்டு நைட்டு தான் பார்ட்டி பண்ணிங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே நேரமாக வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. ஓகே சொல்லி டக்குன்னு ஃபோன் வச்சுட்டு வந்துடுறாரு. இப்போ இந்த வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. அப்படி சொல்கிறாங்க. சொல்ல சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லு என்கிட்ட சொன்னியே இதுக்கு கிராஜுவேட் டைம் முடிஞ்சதும் கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்க சொல்லிட்டு இன்றைக்கி வரியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. உனக்கான எல்லா இதுவும் நான் அரேஞ்ச் பண்ணவா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின்டா அது சொல்கிறாங்க. சொல்லு அப்படி சொல்கிறாங்க. அது சாரி சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி கேட்குறாங்க. இங்கே இருக்கிறது இவங்கிட்ட ஓகேவா. இவங்க நம்ம ஜிம்மோட அண்ணா. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லுடா சொல்லி கேட்குறாங்கக்கா. நான் உனக்கு இங்கே பாரு ஒரு ஸ்டார்டிங்கில் எப்படி எனக்கு அப்பா ஜாப் போட்டுக்கிட்டாரு சேவ் இருக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க் இல்லை நான் வேறு கம்பெனியில் சொல்கிறாங்க. எனக்கு வேறு கம்பெனியில் ஜாப் எனக்கு கிடச்சிருக்கு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி கேட்குறாங்க. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க. அதே நம்ம கம்பெனியில் பார்க்கக்கூடாது அப்படி கேட்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் எதுவுமே சொல்லாமல் நல்ல விஷயம் தான் நடந்தப்பா யோசிச்சிருக்கா சொல்லிட்டு போ அப்படி சொல்லி விட்டுறாங்க. இப்போ நம்ம ஜிம் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு மேலே போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு அப்போ இப்போவே போட்டுருந்து நியூ கிளாஸாக இருக்கும். இப்போ அந்த கிளாஸ் அதை சேஞ்ச் பண்ணிட்டு அவர் வேறு ஒரு கிளாஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படி இப்போ ஒரு நார்மல் ஒரு சிம்பிள் ட்ரெஸ்ஸை வேர் பண்ணுறாரு. தான் யாருன்றதுக்கு காட்டிக்கூடாதுன்ற அளவுக்கு. ஆனால் ஜிம்மி நம்ம சிம்பிள் ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு கீழே வந்துட்டு அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நம்ம வராங்க. என்னப்பா சொல்கிறாங்க. அம்மா நான் அன்றைக்கி ஜாப் போகிறேன்னு சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நேற்று என்னப்பா காலேஜ் முடித்தேன், நான் கொஞ்சம் டேஸ் வெயிட் பண்ணலாமா பரவாயில்லம்மா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. உன்னோட அப்பா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு மேன், உன்னோட அண்ணாவும் அப்படி தான் நீயும் அப்படி தான் சொல்லிட்டு ரொம்ப ஜிம்மோட அம்மாவுக்கு ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. சாப்பிட்டு போதாங்க சொல்கிறாங்க. இல்லைம்மா பசிக்கல சொல்கிறாங்க. எனக்கு பசிக்கல சொல்கிறாங்க. சரி அட்லீஸ்ட் இந்த ஜூஸை குடி சொல்லிட்டு ஒரு ஜூஸ் கொடுக்குறாங்க. ஜிமினும் ஜூஸை குடிச்சிட்டு ஓகேம்மா பாய் சொல்கிறாங்க. பாய் சுகா சொல்கிறாங்க. பாய்டா சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இப்போது நம்ம ஜிமினும் அப்படியே விளையாடுறாங்க. இப்போது கரெக்டாக ஜிம் எல்லாருக்கும் உள்ள ஒரு பாசம் வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. டேட் சொல்கிறாங்க. குட் மார்னிங் டேட் சொல்கிறாங்க. எங்கப்பா வர சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்னன்னு இங்கே பாரு ஜிம்மின்னு சொல்கிறாங்கப்பா ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. சரி ஜிம்மில் அப்போ புரியுது. சரி ஓகே சரி நம்ம கார் எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. இல்லைப்பா வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. நான் பஸ்ஸில் போகிறேன் சொல்கிறாங்க. சரி போக சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினும் அப்படியே பஸ்ஸில் தான் ஏறுறாரு. பஸ்ஸில் ஏறிட்டு டேரெக்டாக அந்த ஒரு கம்பெனிக்கு வராங்க. வந்துட்டு அப்படி விளையாண்டுறாங்க. இங்கே ஒரு பர்சன் பார்க்குறாங்க. சார் நீங்கள் யார் சொல்கிறாங்க. நான் அங்கே ஜாப்க்கு வந்துருக்க சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு சர்டிஃபிகேட்டு அப்புறம் வந்துட்டு அந்த இது விசிட்டிங் கார்டு கொடுக்குறாங்க. அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் இப்போ தான் படித்து முடிச்சிங்களோ சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி உள்ள வாங்க சொல்லி அவங்க கூட்டிட்டு போகிறாங்க. இந்த பர்சன் பேர் மெக்கு ஓகேவா. இப்போ அவங்களும் உள்ள கூட்டிட்டு போகிறாங்க. சங்கு அப்படி கூப்பிட்றாங்க. சொல்கிறாங்க. ஒரு பர்சன் வந்திருக்காங்க சொல்கிறாங்க. நேம் சொல்கிறாங்க. நேம் வந்துட்டு இப்போ தான் அவங்க பேர் பார்ச்சிமென்னு சொல்கிறாங்க. உள்ள வர சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஃபைனலாக உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரு ஆனதும் அப்படியே வந்துட்டு அந்த பர்சனை பார்க்குறாங்க. பார்த்ததும் இப்போது நம்ம ஜங்கு தான் அந்த மேக்கப் சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் வெளில போக சொல்கிறாங்க. என்னென்னு இருக்கு ஏன்டா இன்டர்வியூ எடுக்க தானே போகிறா சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்கா சொல்கிறாங்க. இல்லை கொஞ்சம் ஒர்க் இருக்காது பாரு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நேம் சொல்கிறாங்க. ஓ அப்படியா சரி போகிறா சொல்லிட்டு அவர் போயிடாரு. இப்போது ஜங்கு அப்படியே கிட்டே எழுஞ்சி வராங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. இவ்வளோ பேர் கம்பெனிக்கு சிஓவா சொல்லிட்டு பார்த்துட்டு என்ன அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு தான் ஜிம் பார்க்குறாங்க. அந்த ஃபைலை கொடுக்குறாங்க. இப்போ ஜங்கு அந்த ஃபைலை வாங்கி ஓரமாக வைக்கிறாங்க. ஓரமாக வச்சுட்டு இப்போ எப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. என்னென்னு டயர்டாக இருக்கேன்னு கேட்குறாங்க. ஜிமினும் எதுவுமே சொல்லலாமா. இல்லை நான் ஒர்க் பார்க்க தான் வந்திருக்கேன்னு ஒர்க் பார்க்குறேன் சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு தான் இப்போ ஒரு செக்ரட்டரி அந்த போஸ்டிங்கில் ஆல்ரெடி இருக்காங்க. அவங்கள வேறு ஒரு ஜாப் மாற்றிட்டு நம்ம ஜிம்மில் செக்ரட்டரியாக அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இப்போ மெக்குக்கு ஷாக் ஆகிடுது. ஜங்கு அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இப்போது ஜிம் மெக் பார்க்குறாங்க. ஜிமின் கொஞ்சம்
வெளில போட்டாங்க சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிம்மின் வெளில வர இப்போ இங்கே பாரு என்ன நினச்சிட்டு இருக்கா, நிம்மி ஆல்ரெடி செக்ரட்டரியாக இருக்கா, நீ எதுக்கு நிம்மி எடுத்துகிட்டு இந்த பாசனை போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு மேற்கு நான் தெரிஞ்சா பண்ண சொல்லிட்டாங்க, என்னதுக்கு நான் தெரிஞ்சா பண்ணியிருக்கேன் நீ போ அப்படி சொல்கிறாங்க. சரின்ட்டு இவன் சொன்னால் கேட்க மாட்டான் சொல்லிட்டு மேற்கு போயிடாரு இந்த பக்கம். நம்ம ஜிம்மின் அகைன் உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு இங்கே பாரு எனக்கு எதுக்காக இந்த ஜாப்பை கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் கேட்குறாங்க. இப்போ ஜங்க் தான் அங்கே பாரு கால்மே மிஸ்டர் ஜியோன் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க என்னதுக்கு கால்மே மிஸ்டர் ஜியோன் அப்படி சொல்லிட்டாங்க. சரின்ட்டு ஜிம்மின் ஓகே ஜியோன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஓகே மிஸ்டர் ஜியோன் சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. நீ என்னோட செக்ரட்டரி ஓகேவா, அதை தாண்டி இந்த ஆஃபீஸில் உனக்கு எனக்கு எதுவும் இல்லை சொல்கிறாங்க. இப்போ இது கேட்குற ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது ஓகே அப்படி சொல்கிறாங்க. அதை தாண்டி நம்மளுக்குள்ளே வேறு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அது ஹாப்பியாக இருக்குது ஓகே சொல்லிட்டு ஜிம்மினும் ஓகே அப்போ என்னோட ஒர்க்கை நான் பார்க்கலாமா சொல்லி கேட்குறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் போய்ட்டு மெக்கிட்ட என்ன ஒர்க்கை சொல்லிட்டு கேட்டு அவர் அந்த ஒர்க்கை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போது நம்ம ஜிம்மில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஜங்க் தான் வந்துட்டு அவர் ரூமில் சில விஷயங்களை அரேஞ்ச் பண்ணுறாரு. பார்த்தா நம்ம ஜங்குக்கு பக்கத்தில் ஒரு டேபிள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. ஜிம்னு பார்க்குறாங்க. எதுக்கு எனக்கு இங்கே சொல்லி கேட்குறாங்க. நீ பக்கத்தில் உட்காந்து ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த செக்ரட்டரி அப்படி இல்லையே சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஜங்கு எதுவுமே சொல்லலை, இங்கே இது என்னோட கம்பெனி நான் தாங்க பாஸ் சொல்கிறாங்க. சரி ஜிம்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா நீட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்க்குற ஜங்கு ஹாப்பியாக தான் இருக்குது. அப்படி லைட்டாக பார்த்துட்டு இருக்காரு. இவர் ஒர்க் பண்ணும்போது அவரையும் பார்க்குறாரு, இவரும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஆஃப்டர் லஞ்ச் டைம் வருது. ஜிமின் தான் வெளில போகிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் போய்ட்டு சாப்பிட்ருக்காங்க. ஜிம்மினுக்கு ஒரு கால் வருது. ஜிம்மின் ஃபோன் பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. இங்கே இருக்க கஷ்டம் கேட்குறாங்க. நான் இங்கே ஒரு ஆஃபீஸாக சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி கேட்குறாங்க. நேனா ஒரு ஜாப் விஷயமாக தான் சொல்கிறாங்க. எனக்கு புரியல, நேற்று நைட்டு கிளப்லேருந்து வெளில போயிருக்க என்கிட்ட சொல்லவே இல்லை. சரி நானும் இவங்க எனக்கு ஃபோன் பண்ணப்போ நாங்களாம் ஒன்றா இருக்கோம், நைட்டு ஒன்றா ஸ்டே பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நீ எங்கே இருக்க மார்னிங் எனக்கு ஃபோன் பண்ணவும் இல்லை, என்ன நினச்சிருக்கோம் மனசில் சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவங்கள ஒரு நிமிஷம் இரு சொல்லிட்டு வேலை கீழே இறங்கி வராங்க. வந்து பார்த்தா இங்கே நிற்கிறது வெண்மு தான். நீ என்ன நினச்சிருக்கோம் மனசில் சொல்லி கேட்குறாங்க. ஏன்டா அப்படி சொல்கிறாங்க. என்ன சொன்னேன், நம்ம ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலாம் தான் நீ சொன்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. சொல்லி நீ ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலாம்னு சொன்னதுனே இப்போ எப்படி ஜாபுக்கு வந்தா சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது அதுதான் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம்மின் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க. இதை கேட்குற என்னுக்கு கோவம் வருது. இங்கே பாரு என்ன கிரேசியா நீ சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. பாரு ஜிம்மின் வேண்டாம், இது ரொம்ப ரிஸ்க் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு அப்படி சொல்கிறாங்க. பாரு உனக்கே புரிய மாட்டேங்குது அப்படி சொல்கிறாங்க. நீ புரிஞ்சுக்கோச்சு என்னவோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்னக்கும் வேறு வழியே இல்லாமல் சரி போய் தோலா சொல்லிட்டு அவரும் இங்கே பாரு பாரு என்ன பிரச்சனை ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் போயிடாரு. இப்போ நம்ம ஜிம் அப்படி மேலே வராங்க. மேலே வந்துட்டு அவர் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இப்போ ஜங்க் தான் ஜிம்மினே பார்த்துருக்காங்க. ஜிம்மின் அவருக்கு ஜங்கு பார்க்குறதே இல்லை, அவர் ஒர்க் மட்டும் பார்த்துருக்காங்க. இப்போ ஒர்க் முடிச்சுட்டு ஈவினிங் தான் நம்ம ஜிம்மின் கிளம்பான்னு போக இப்போ ஜங்க் தான் ஜிம்மில் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ ஜங்க் தான் ஜிம்முக்கிட்ட வராங்க. வந்துட்டு நீ எங்கே ஸ்டே பண்ணியிருக்கா கேட்குறாங்க. ஜிமினும் அது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூடயா ஏன் உங்களோட பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, அவங்க என்னோடய நேட்டிவ் இருக்காங்க சொல்கிறாங்க. நேட்டிவ்லையா சொல்கிறாங்க. ஓகே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்டே பண்ணியிருக்கா, நீ ஏன் கூட ஸ்டே பண்ணிருக்கியா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்கள் கூட எதுக்கு அப்படி கேட்குறாங்க. இல்லை நீ கூட ஸ்டே பண்ண அப்படி சொல்கிறாங்க. நீ ஒரு செக்ரட்டரி தானே என் கூட ஸ்டே பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமினும் சரி ஓகே அப்படி சொல்லி விட்டுறாரு. இப்போ ஜிமினும் அவங்க ஜிம் கூட அமௌண்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மோட வீட்டில் ஜிமின் சொல்கிறாங்க. அம்மா இந்த மாதிரி அமௌண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டிலேருந்து வேறு இடத்துக்கு போகிறான்னு சொல்கிறாங்க. எதுக்குப்பா இங்கே தானே ஒர்க் பண்ணுறேன், சேவில் தானே ஒர்க் பண்ணுறேன் சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா என்னோட கூட கொலிகளாக இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஒன்றா ஸ்டே பண்ணியிருக்காங்க. எனக்கு இங்கே தூரம் நான் இங்கேருந்து வந்து ட்ராவல் பண்ணிட்டு ரொம்ப டைம் எடுக்கும் போல சொல்கிறாங்க. இப்போது நம்ம இவங்க பார்க்குறாங்க. ஆமாம் ரொம்ப தூரமாக தான் இருக்குது, வேணா நம்மளுக்கு அங்கே அப்பார்ட்மெண்ட் எதாவது வாங்கி தரவா சொல்லி கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நான் அவங்க கூட ஸ்டே பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. இப்போது நம்ம ஜிம்மில் லக்கேஜ் பேக் பண்ணிட்டு அப்படி ஒரு அப்பார்ட்மெண்ட் வராங்க. பார்த்தா அந்த அப்பார்ட்மெண்ட் அவ்வளோ லக்ஸுரியாக ரொம்ப ப்ரைவசியாக இருக்குது, ரொம்ப ப்ரைவசி பிளேஸாக இருக்குது, ரொம்ப சத்தமே இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்குது அது பார்க்குறதுக்கு. இப்போ ஜிம்மின் ஒரு டோர் கூட ரிங் பண்ணுறாங்க, ப்ரெஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த பர்சன் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த பர்சன் அப்படியே பாத்ரூம் கூட இருக்காங்க. ஜிம்முக்கு அது பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அந்த பர்சன் அப்படி ஜிம்மு பிடிச்சி உள்ளே எடுத்துகிட்டு வர லாக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்குறாங்க. இப்போது அந்த பர்சன் எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஜிம்முன்னு பார்க்குறாங்க. டாப் டு பாட்டம் ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை அங்கே பாருங்கள் நீங்கள் ஒன்றா ஸ்டே பண்ண சொல்லி கூப்பிட்டீங்க, நானும் வந்துட்டேன். இப்போ என்ன இதுக்காக எப்படி இருக்கீங்க அதுவும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு அந்த பர்சன் ஜங்கு தான் வேறு யாரும் இல்லை ஓகேவா. ஜங்கு எதுவுமே பண்ணாமல் இப்போ அப்படியே ஜிம்முடைய ஷர்ட் கொண்டா கை வைக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த ஷர்ட் எதிர்ப்பு பண்ணுறாங்க ஓகேவா, இது ரொம்ப காஸ்ட்லி சொல்கிறாங்க. எவ்வளோ கேட்குறாங்க. ஜிம்மு ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்க. ஜங்குக்கு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு அமௌண்ட்டா அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் தான் இங்கே பாருங்கள் எனக்கு இது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ட்ரெஸ் தான் ஓகேவா, எனக்கு இதுக்கு வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினது, அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க ஓகேவா சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. உனக்கு இது மாதிரி 1000 ஷர்ட் வாங்கி தருவோம் சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அந்த 1000 ஷர்ட் வேண்டாம், எனக்கு இது ஒன்று தான் போதும் சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்குக்கும் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் நினைக்கிறது ரொம்ப போரான ஒரு பையனாக இருப்பான், அதனால தான் அவன் இப்படி யோசிக்கிறான் சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அந்த ஷர்ட் பட்டன் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் ஒன்று கேட்கட்டுவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நீங்கள் லவ் பண்ணுறீங்களா சொல்லி கேட்குறாங்க.
இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லி கேட்குறாங்க, அவர் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. பின்ன எதுக்காக என்ன நீங்கள் வர சொல்லியிருக்கீங்க? சரி ஓகே, அப்படியே இருந்தாலும் நீங்கள் ஒரு பாஸ்ன்னு ஒரு செக்ரட்டரி, அதை தாண்டி நம்மளுக்குள்ள என்ன எதுவும் இல்லை தானே சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க, அவர் எதுவுமே சொல்லாமல் நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியலை, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து என்ன மீனிங் இருக்குது அப்படி கேட்குறாங்க. ஜங்க்கு எதுவுமே சொல்லல, மேபி மீனிங்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு அது புரியல, அர்த்தமில்லாத ஒரு உறவா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. இப்போ ஜங்க்கு எதுவுமே சொல்லாமல் அப்படி நீ ரொம்ப பேசாத ஓகேவா, எனக்கு ரொம்ப பேசினா பிடிக்காது சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, இந்த மாதிரி பண்ணால் பேசாமல் என்ன பண்ண முடியும், நான் எதுவுமே தெரியாமல் ஒரு பர்சன் கூட எப்படி இப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. ஜங்க்கு எதுவுமே சொல்லாமல் ஜிமின் வந்து கிஸ் பண்ணுறாரு. ஆனால் ஜிமின் ஜங்க் கிஸ் பண்ணால் பேக் கிஸ் பண்ணிடுறாரு. அவருக்கு எதுவும் ஆட்டோமேட்டிக்காக அவர் மூவ் பண்ணுறாரு. இப்போ ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக ஜிமின் லிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டு அந்த பெட்டில் அவ்வளோ ஹாப்பியாக கூட இருக்காரு. இப்போ ஜிமினும் அதே ஹாப்பியாக தான் இருக்காரு. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, நீ டயர்ட் ஆகாது ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் எப்படி டயர்ட் ஆகாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் என்னை ஹேண்டில் பண்ணிக்க ட்ரை பண்ண சொல்லிட்டாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, உன்னால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்க் வந்து பார்க்குறாங்க, பட் நீ ஹேண்டில் பண்ணியே ஆகும்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப அப்படி இருக்காரு. இப்போ ஜிமினும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவர் கூட வந்துட்டு அப்படியே இருந்துறாரு. ஒரு ஆல்மோஸ்ட் இப்போ டைம் ஒரு 7:30 ஆகுது. ஜிமின் அப்படியே டயர்டாக படுத்துறாரு. ஜங்க்கு எதுவுமே சொல்லாமல் பக்கத்தில் வந்துட்டு அவர் பிளாங்கெட் வச்சு கவர் பண்ணிட்டு வெளில வந்துட்டு ஜிமினோட திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாரு. அவரோட ரூம்லேயே அந்த ரூமில் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இப்போ அவர் போய்ட்டு குக் பண்ண ஸ்டார்ட் குளிச்சுட்டு வந்து குக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தூங்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ டைம் ஒரு 8 o'clock ஆகுது. ஜங்க் வந்து பார்க்குறாங்க, ஏய் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, ரைஸ் சாப்பிட்றாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க, வா சாப்பிடலாம் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, எனக்கு பசிக்கல சொல்கிறாங்க. வா பசிக்கும் எந்திரி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் வந்துருக்காங்க. ஜிமினுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹிப்லாம் பெயினாக இருக்குது. ஜங்க் பார்க்குறாங்க, சரி ஓகே வெயிட் பண்ண சொல்லிட்டு அவர் இப்போ ஃபுட் எடுத்து வந்துட்டு அப்படி பெட்லேயே உட்காந்து ஃபீட் பண்ணுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் சாப்பிட்டுக்கலாம் சொல்கிறாங்க. பரவாயில்ல சாப்பிட சொல்லிட்டு அவர் ஃபீட் பண்ணி விடுறாரு. இப்போ ஜிம்முக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிம் பார்க்குறாங்க, எனக்கு சொல்கிறாங்க எனக்கு வேறு ஒரு ரூம் வேணும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க, இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, நோ எனக்கு நீ என் கூட தான் ஸ்டே பண்ண சொல்கிறாங்க. எனக்கு புரியலை ஜங்கு கூப்பிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் அங்கே பாரு, உனக்கு என்கிட்ட என்ன பெனிஃபிட் வேணாலும் எடுத்துக்கோ ஓகேவா, ஆல்ரெடி உனக்கு ஜாப் போட்டு கொடுத்துட்டேன், நீ எவ்வளோ சார்ஜ் கேட்டாலும் கொடுக்க ரெடியாக இருக்கா, வேறு என்ன கேட்டாலும் கேளு அப்படி சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அதை தாண்டி கேட்டால் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, என்கிட்ட பெனிஃபிட்டாக எது வேணாலும் கேட்கலாம் ஓகே, மணி அதுக்கப்புறம் ஹோம் என்ன வேணாலும் கேட்க சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. எக்ஸட்ரா சொல்லிகிட்டே இருக்காரு. அவர்கிட்ட நம்ம ஜிம் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் மட்டும் அவருக்கு கிடைக்கல, அதை தவிர மற்ற எல்லாமே சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் சரி ஓகே எவ்வளோ டேஸ்க்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, எனக்கு போர் அடிக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிமினுக்கு அது கேட்கும்போது ரொம்ப ஹார்ட் ஆகிடுது, என்னென்னு எனக்கு போர் அடிக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிமினும் எதுவும் சொல்லலை ஓகே சொல்லிட்டு அமைதியாக இருக்கார். இப்போது டேஸஸ் போயிட்டே இருக்குடா. ஜிமினுக்கு ஒரு கடத்துக்கு மேலே ஜங்க்கு வந்து ஹேண்டில் பண்ணுற ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப ஹார்டாக இருக்காருன்றனால ஜிமினுக்கு ஹார்ஷாக பண்ணிட்டு இருக்காரு ஒவ்வொன்றையும். அதனால் ஜிமின் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி ஒன் டே வந்து பிரேக் எடுத்துடலாம் சொல்லிட்டு அவரும் நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க, என்ன கேட்குறாங்க, எனக்கு லீவ் வேணும்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு அப்படி கேட்குறாங்க, எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது பார்க்குறாங்க, சரி ஓகே டேக் யூர் டைம் சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஜிமின் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்காங்க, அவருக்கு ஒரு மாதிரி முடியல. இப்போ அவரும் வந்துட்டு ஜங்கு இந்த பக்கம் போனதும் அப்படியே கிளம்பிட்டு கிளப்புக்கு தான் வர்றாரு. கிளப்புக்கு வந்துட்டு பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா, பக்கத்தில் 2 பர்சன் முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படி கேட்குறாங்க. என்னடா பண்ண சொல்கிறேன்னு கிட்டே இங்கே பாரு, நான் அப்போவே சொன்னேன்னே அந்த பர்சன் ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவருக்கு லவ்வில் நம்பிக்கை இல்லையாண்டா சொல்கிறாங்க. என்னட்டு அவருக்கு லவ்வில் நம்பிக்கை இல்லையா, அவரோட வாயிலேருந்து லவ்ன்ற வேர்ட்ஸ் மட்டும் வரடா, வேறு என்னென்னமோ என்கிட்ட கேட்குறாரு. இதை எடுத்துக்கோ அது எடுத்துக்கோ என்னன்னு சொல்கிறாரு. ஈவன் எனக்கு அவர் ட்ரெஸ் வாங்கி வச்சுருக்கு மட்டும் அவ்வளோ ட்ரெஸ் இருக்கு சொல்கிற மொத்தம் எல்லாமே நம்ம ஜங்குக்கு ஜிமின் வச்ச மொதல் ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபுல்லாக காஸ்ட்லி ட்ரெஸ்ஸாக வாங்கி வச்சுருப்பாரு அவருக்காக. எல்லாமே அப்படி வாங்கி தர்றாரு, ஒவ்வொன்றும் அப்படி வாங்குறாரு. ஆனால் நான் எதிர்பார்க்குறது அவர் எனக்கு கிடைக்கவே இல்லைடா சொல்கிறாங்க. இப்போ ஜெமின் பார்க்குறாங்க, கிடைக்கல மூவ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. என்னால் முடியலையே சொல்கிறாங்க. இப்போது இவங்க 2 பேர் பார்க்குறாங்க, நீ திருந்தவே மாட்டேன் சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நீ உன் பின்னாடி லவ்னு சொல்லிட்டு வரவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணுற, யாருக்கு லவ்வில் நம்பிக்கையோ இல்லையோ அவங்ககிட்ட போகிறல சொல்கிறாங்க. இல்லை நான் நினச்சேன் அப்படி தான் சொல்கிறாங்க. அவர் இதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணார் சொல்லி கேட்குறாங்க. நான் சொல்கிறாங்க, இப்போ நம்ம இன்னொரு பசங்களாக யோசிச்சுதான் ஓகே எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க, இவன் மிகன் கூட சொன்னான் இல்லையா லவ்வில் ட்ரெஸ்ட்லாம் சொல்லிட்டு, அதனால் சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம் பார்க்குறாங்க, அப்படி சொன்னால் தான் அவர் பக்கத்தில் வருவார், என்கிட்ட வந்தால் என்கிட்ட லவ் ஃபீல் பண்ணுவார்னு நினச்சேன் சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அவர்கிட்ட இது வரைக்கும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டே தெரியல, அவர் பக்கத்தில் போனதே இல்லை, அவர் தான் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் நினச்சேன் அவர் புரிஞ்சுப்பார், இது வரைக்கும் அவர்கிட்ட எனக்கு இது வேணும் அது கேட்க கூட இல்லை. அப்போ அப்படி இருக்கும்போது மற்றவங்களுக்கு எனக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படி சொல்லிட்டு புரிஞ்சுப்பார். நான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் அவர் ஆப்போசிட்டாக இருக்காரா சொல்லிட்டு நம்ம ஜிம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இது கேட்குறா என்னும் கவனிச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி ஒரு பர்சனை லவ் பண்ணியா உண்மை நான் சொல்லி கேட்குறாங்க. தெரியல, பட் எனக்கு அவர் பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, ஏன்டா அப்படி கேட்குறாங்க. இப்போ என்னடா பேச சொல்கிற, உனக்கு என்ன குறை, உங்ககிட்ட என்ன இல்லைன்னு சொல்லிட்டு அவனை போய் பர்சன் லவ் பண்ணிட்டு இருக்கா சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு எதுவும் தெரியுது, அவர்கிட்ட லவ் இருக்குது, ஆனால் அவர் ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. அப்புறம் சொல்கிறாங்க ஏன்னா இப்போ நம்ம ஜிமினை ஜங்குக்கு பற்றின எல்லா விஷயமும் ஜிமினுக்கும் நம்ம என்னமோ யோசிச்சுருக்கு தெரியும் ஓகேவோட A to Z உங்களுக்கு தெரியும். இப்போது அவர் பார்க்குறாரு, இப்போ டியானா கிட்ட அவ்வளோ மணியை நீயே கொடுத்து அவர் லைஃப்பில் அகைன் வந்துடக்கூடாது சொல்லிட்டு
ஈவன் அவர் பின்னாடி வந்து ஒவ்வொரு பர்சன்கிட்டையும் அவ்வளோ மணி கொடுத்து என் பின்னாடி அவங்க ஒரு பின்னாடி வராதிங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க இப்போ ஜிம் பார்க்குறேன், ஏன்னா அவங்களாம் ஜங்க் வந்து ட்ரூவாக லவ் பண்ணல சொல்கிறாங்க. சரி ஓகே எனக்கு புரியல, ஆனால் அதெல்லாம் நீ எதுக்கு நீ பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அவன் எனக்கு வேணும்னு சொல்லி ஜங்க் ஜிம்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு பார்க்குறாங்க, ஏன்டா இப்படி இருக்கா சொல்கிறாங்க. எனக்கு தெரியலடா, எனக்கு எவ்வளோ பெரிய பிள்ளை சுற்றி இருக்காலும் எனக்கு அவன் தான் வேணும்னு தோணுது, எனக்கு அவர் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை விட அவன் ரொம்ப பெரியவன், எனக்கு அது தெரியும், ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஜஸ்ட் 5 இயர்ஸ் பெரிய பையன் அவ்வளோதானே சொல்லி ஜங்க் சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. ஏஜ் கூட பெரிய விஷயமே இல்லை, ஆனால் அவருக்கு லவ் சொல்கிறாங்க. அது எனக்கு விஷயமும் இல்லைடா, நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா, கண்டிப்பாக ஒன் டே அவர் மேலே ஃபாலோ ஆகிற சொல்லிட்டு அவர் சொல்லிட்டுருக்காங்க. ஏன்னா அவர் இது வரைக்கும் எந்த ஒரு பர்சன் கூட இப்படி இருந்ததில்லை, அதாவது இருந்துட்டு இந்த மாதிரி நடந்துக்க மாட்டார் ஓகேவா. அவங்களை அப்போவே அவங்க லைஃப் விட்டு அனுப்பி நினைப்பார். ஜஸ்ட் 4 டைம் அதுக்கு மேலே அவங்க கூட இருக்க முடியாது, அந்தளவுக்கு அவர் போய் அனுப்பிடுவார். ஆனால் முதல் தடவையாக அவர் என் கூட சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போது அவங்க என்ன பார்க்குறாங்க, ஒன் டே ஒன்றையும் போகிறதுக்கு சொல்லிட்டு அனுப்பிட்டு என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. அப்படி நடக்காத சொல்லி அவங்க நடந்துட்டா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமினும் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. அப்படி மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காங்க, அப்படி மட்டும் ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜிமின் திங்க் பண்ணுறாங்கடா. இப்போது டேஸ் போயிட்டே இருக்குது. நம்ம ஜிமின் எப்படிலாம் டயர்டாக இருக்கும், அப்புறம் லீவ் போட்டு வரும். ஜங்கு எதுவுமே சொல்கிறதே இல்லை. ஜிமின் லீவ் போட்டால் ஜிம்மோட மொத்த வரைக்கும் அவரே பார்க்குறாரு. இப்போ நம்ம மெக்க பார்க்குறாங்க, பாரு ஜங்கு எனக்கு எதுக்கு நீ ஜிம்மில் ஜாப் கம்பைன் பண்ணனே தெரியல, அவனால் ஜாப் ஒர்க் பண்ணுறான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அடிக்கடி அவன் லீவ் எடுத்துக்கிறான், இன்ஃபார்ம் பண்ணவே மாட்டான். அப்புறம் சொல்கிறாங்க அவன் வீடு எங்கே இருக்குது சொல்லிட்டு நம்ம மெக்க கேட்குறாங்கக்கா. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க, எதுக்கு உனக்கு சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க, பாரு அவன் என்னோட செக்ரட்டரி ஓகேவா, உன்னோட செக்ரட்டரி இல்லை, நீ ஜஸ்ட் உள்ள ஒர்க் மட்டும் பாரு சொல்லிட்டு நம்ம ஜங்கு திட்டுறாங்க. சொல்லிட்டு இப்படி டேஸ் போகுறான். இப்போ ஜிமின் ரொம்ப டயர்டாக இருக்காங்க, அவ்வளோ டயர்டாக ஒரு மாதிரி இருக்குது. இப்போதுக்கும் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காரு ஆஃபீஸில். இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, என்னாச்சு யார் ஓகே சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஹெட் பெயினாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு எதுவுமே பண்ணாமல் அப்படியே ஒரு மருந்து எடுத்துட்டு அப்படியே ஜிம்மினை கூப்பிட்றாங்க, வாசல் கூப்பிட்றாங்க. எங்கே சொல்கிறாங்க வா சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ் ரூமில் ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குடா, அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ள கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே வந்துட்டு படுக்க வைக்கிறாரு. ஜிம்மின் படுக்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் அப்படியே வந்துட்டு அந்த மருந்து வந்துட்டு ஜிம்மினுக்கு ஹெட்டுக்கு போட்டுவிடுறாங்க. ஹெட்டுக்கு போட்டுவிட்டு அப்படியே அழகாக ரப் பண்ணி விடுறாங்க. இப்போ ஓகேவா அப்படி கேட்குறாங்க. ஜிம்மினும் அப்படி ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கோட இந்த கேரிங் சைடை அவர் ரொம்ப லவ் பண்ணுறாரு. ஜங்கு அந்தளவுக்கு அவருக்கு மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இப்போ ஜெமின் ஜங்கு அப்படியே இருக்கிறக்கிட்ட ஜங்கு பார்க்குறேன், என்ன பண்ணுற ஹெட் பெயின் தானே சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜெமின் தான் பார்க்குறாங்க, ஐ நீட் யூ சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன சொல்கிறாங்க, ஐ நீட் யூ சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க, பட் எனக்கு மீட்டிங் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஜிமினும் சரி ஓகே சொல்லிட்டு அப்படி ஜங்கோட ஷர்ட்டை விட்டுறாங்க. ஆனால் ஜங்கு ஜிமின் இப்படி கேட்டதுக்கப்புறம் அவருக்கு எதுவும் சொல்ல முடியல. டக்குன்னு அவர் மெக்குக்கு மீட்டிங் வந்துட்டு 1/2 hour தள்ளி வை சொல்லிட்டு அவர் அப்படி ஜிமின் கூட இப்போ இருக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிமினும் ஜங்கு ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஜிமின் தான் இப்போ அதிகமாக அவர் கூட இப்போ இது பண்ணிட்டு இருக்காரு. ஜங்கும் அப்படி ஃப்ரீயாக விடுறாரு. இப்போ அவர் ரொம்ப நேரம் ஹாப்பியாக இருந்துட்டு ஜிமின் பார்க்குறாங்க. 1/2 hour கரெக்டாக முடியுது, உங்களுக்கு டைம் ஆகிடுச்சு போங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறேன் என்னன்னு இருக்கு, டைம் ஆகிடுச்சு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் பார்க்குறாங்க, டைம் பார்த்துட்டு அவர் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு அவர் ட்ரெஸ்லாம் போட்டு அப்படி வெளில வந்துடுறாரு. இப்போ ஜங்கு வந்துட்டு போகிறப்ப ஜிம்முக்கு பிளாங்கெல்லாம் கவர் பண்ணிட்டு டோர் லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது என்னவோ தெரியல, அவருக்கு இவர் ட்ரீட் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக ட்ரீட் பண்ணுவோம், பத்திரமா பார்த்துக்கணுன்ற அளவுக்கு இருக்குது. சேம் டைம் லவ் மட்டும் கொடுத்துடக்கூடாது, லவ்ன்றது அவர்கிட்ட வந்துடக்கூடாது. அவருக்கு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு, எனக்கு லவ்லாம் இல்லை, அவன் மேலே எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்துட்டு மீனிங்கே கிடையாது சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் ஜிம் நினைக்கிறாங்க, நீ வேறு யாராவது ஒன்று அப்படி கேட்டிருந்தா கண்டிப்பாக நீ வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், நீயே மட்டும் தான் அப்ரோச் பண்ணுவேன், ஒன்று யாரும் அப்ரோச் பண்ணால் கண்டிப்பாக நீ அவங்க வந்துட்டு இக்னோர் பண்ணிவிடுவேன், அவாய்ட் பண்ணிடுவேன் சொல்லிட்டு. ஆனால் என்ன நீ அக்செப்ட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன், இதனால தான் மட்டும் இப்போ கேட்டேன் சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ஏன்னா ஜங்கு பற்றி எல்லாமே ஜிம்னுக்கு தெரியும், அதனால தான். இப்போது நம்ம ஜிம் நினைக்கிறாங்க, நீ எனக்கு தான் ஜங்குக்கு, நீ என்னோட ஹஸ்பண்டாக இருப்பேன், நான் அவனுக்கு ஒரு ஒய்ஃபாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அப்படி தூங்கிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு அப்படியே ஆஃபீஸ் மீட்டிங் ரூமில் இருக்காரு. மீட்டிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரூம்க்குலாம் வராங்க. ரிட்டன் வந்து பார்க்குறா ஜிம்முக்கு தூங்கிட்டு இருக்காரு. சரிட்டு இப்போ ஜிம்மோட ஒர்க்லாம் அவரே பண்ணிவிட்டு இப்போ மெக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு எல்லோரும் கிளம்பிட்டாங்களா சொல்கிறாங்க. கிளம்பிட்டாங்க சார் சொல்கிறாங்க. சரி ஓகே நீ கிளம்பி சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க பொறுமையாக போய்க்கிறா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க, இப்போ டைம் ஒரு 7 o'clock ஆகுது, இந்த ஆஃபீஸில் எல்லோரும் போயிட்டாங்க. இப்போ ஆஃபீஸில் பார்த்து ஜங்குக்கு மட்டும்தான், ஜங்குக்கு ஜிம்மின் தான் இருக்காங்க. இப்போது ஜங்குல வந்து பார்த்தா ஜிமின் தூங்கிட்டே இருக்காங்க. ஜிமினுக்கு பாரு சொல்கிறாங்க. ஜிம்மில் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜங்குக்கு அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மில் வந்து மிஸ்டர் ஜீவன் சொல்லும்போது ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ என்ன ஜங்குக்குனே கூப்பிட சொல்லியிருப்பாரு தனியாக இருக்கும்போது. சரின்ட்டு இப்போ ஜிம்மினும் என்ன ஜங்குக்கு கேட்குறாங்க. டைம் 7 o'clock சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஜிம் டக்குன்னு எழுந்திருக்காங்க. அப்பா சொல்கிறாங்க, பாரு மெதுவாக சொல்கிறாங்க. இப்படி எழுந்திருக்கிறாங்க. எழுந்திரிச்சிடும் ஜங்கு அப்படியே ஜிம்மில் ட்ரெஸ்லாம் போட்டு விட்டு லிஃப்ட் பண்ணுறாரு. என்ன பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. இங்கே யாரும் இல்லை சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு லிஃப்ட் பண்ணி கூட்டிகிட்டு வராரு. இப்போ ஜிம்மினும் ஜங்கும் அந்த லிஃப்ட்டில் வரும்போது கூட லிஃப்ட் பண்ணி தான் கூட்டிட்டு வந்துட்டு கீழே அப்படியே கார் டோர் ஓப்பன் பண்ணி ஜிம்மில் உட்கார வச்சுட்டு அவர் ஆஃபீஸ்லாம் லாக் பண்ணிட்டு செக்யூரிட்டி சொல்லிட்டு அவர் வர கிளம்புறாரு. வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே இங்கே ஜங்கு அப்படி ஜங்கு ஜிம் 2 பேர் கார் விட்டு இறங்கி வராங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள அவங்க 2 பேர் வர இந்த பக்கம் நம்ம ஜங்கு வீட்டுக்குள்ளே வந்ததுமே பார்த்தா நம்ம
ஜங்குட வீட்டில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. இதை பார்க்குற ஜிமினுக்கு ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது நம்ம ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லையே அந்த பொண்ணை சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணு அப்படியே ஜங்கு பார்த்து முறைச்சி பார்க்குறா. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாமல் இது யாரும் சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது அந்த பொண்ணு பார்க்குறப்போ. இப்போது அந்த பர்சன் அந்த பொண்ணு ஜங்கை பார்த்துட்டு இங்கே பாரு ஜங்கா சொல்லிட்டாங்க. அங்கே பாரு ஒயன் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ அங்கே இருக்குது ஒயன்டா ஓகேவா, வேறு யாரும் இல்லை நம்ம ஜங்கோட அக்கா. இப்போ நம்ம ஒயன் பார்க்குறா. ஜிமினை பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவன் யாரை சொல்லிட்டு அவருக்கு ஒரு கோவம் வருது. எத்தனை பேர் தான் இவன் லைஃப்பில் இருப்பாங்க சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துட்டு இங்கே பாரு மட்டும் நான் பேசணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு நீ போய் ரெஸ்ட் எடுத்து சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் அப்படி ரூம் போகலான்னு பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் நில்லு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் டான் பார்க்குறாங்க. நீ யாரும் சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் தான் அது சொல்கிறாங்க. நீ யாரும் சொல்லி கேட்டால் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் நான் செக்ரட்டரி சொல்கிறாங்க. செக்ரட்டரியா நீங்கள் என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. என்னோட ஹெல்ப்புக்காக நான் வச்சிருக்கேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கும் இவரும் ஒயன் பார்க்குறா. அதை இவன் ரொம்ப டேஸ் யார் கூட இருக்க மாட்டா சொல்லிட்டு சரி ஓகே நீ போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமினும் போயிட்டு அப்படியே அவருடைய ரூம் போய் படுத்துறாரு. யாராக இருப்பா அந்த பொண்ணு சொல்லிட்டு நம்ம ஒயனுக்கு ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த பக்கம் நம்ம என் ஜங்குக்கிட்ட அப்படி கத்திட்டு இருக்கா. நீ என்ன நினச்சிருக்கோம் மனசில் அப்படி சொல்லிட்டு இங்கே பாரு ஜங்குக்கு தான் கிளாஸ் வரீங்க. இதுக்கப்புறம் நீ அப்பா அம்மா ஃபோன் பண்ணுறப்போ ஃபோன் எடுக்காமல் இருந்தாலும் இல்லை வேறு யாரோ பொண்ணு கூட பசங்க கூட இருந்தேன்னு தெரிய வந்துச்சு அப்படின்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏன்டா திட்டிகிட்டு இருக்கா. இங்கே பாரு இப்போ நான் யார் கூட இல்லை நான் நார்மலாக இருக்கா சொல்கிறாங்க. எனக்கு புரியல நீ ஏன்டா அப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. வேணா உனக்கு ஏதாவது பொண்ணு இதெல்லாம் பார்க்கவா பசங்க பொண்ணு இதெல்லாம் மேரேஜ் பண்ணிக்கிறா சொல்லி கேட்குறாங்க. அம்மா அப்பா சொல்கிறது கேட்க மாட்டேன். அட்லீஸ்ட் நான் சொல்கிறது கூட கேட்க மாட்டேன் சொல்லிட்டு ஏன்னு கேட்குறா. ஜங்கு எதுவுமே சிலவங்க இங்கேருந்து போறியா சொல்லி கேட்குறாங்க. என்னதுக்கு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒயன் பார்க்குறாங்க. நான் உங்களோட அக்காடா சொல்லிட்டு அவள் அப்படியே ஜங்கு கூட ஸ்டார்ட் பிடிக்கிறா. ஜங்கு எதுவும் சொல்ல அமைதி இருக்காங்க. பாரு ஒயன் ப்ளீஸ் போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஒயன் பார்க்குறா. இங்கே பாரு நாளைக்கு வந்து மீட் பண்ண சொல்லிட்டு அவள் போயிடுறா. இந்த பக்கம் ஜிமின் அப்படியே அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிமினுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது இந்த பொண்ணு யாராக சொல்லி யோசிச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஜங்கு டோர் லாக் பண்ணிட்டு உள்ளே வராங்க. அவ்வளோ வந்துட்டு பார்த்தா ஜிமின் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. நீ இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த பொண்ணு யார் சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. அது உங்களுக்கு தேவையில்ல சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஜிமின் நினைக்கிறாங்க. அப்போது இவங்க அவங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக இல்லையே நான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு பொண்ணாக இருக்காளே சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிமின் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போது டெஸ்ட் போயிட்டே இருக்கிறா. ஆல்மோஸ்ட் ஒரு 4 மந்த் ஆகுது. இந்த பக்கம் நம்ம ஜிமின்டா ஜங்குக்கு வேறு யாருக்கிட்டே மூவ் ஆன் பண்ணவே இல்லை. ஜிமினை பார்த்ததுக்கப்புறம் ஜிமினை கூட இருந்ததுக்கப்புறம் வேறு யார் கூட வருது அது மாதிரி யோசிக்க கூட இல்லை. ஜங்கோட ஃபோக்கஸ் கூட ஜிமின் மேலே மட்டும்தான் இருக்குது. ஜிமினும் ஜங்கு கூட மட்டும் தான் இருக்காரு. அப்படி தான் அவங்க லைஃப் போயிட்டுருக்கு. ஜிமினை பற்றி எதுவுமே ஜங்கு தெரிஞ்சிக்கவே இல்லை. அப்படி தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஃபைன் டே. நம்ம ஜிமின் ஜங்கு 2 பேரும் ஆஃபீஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு இப்போ நியூவாக ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் வந்து வராங்க. அவங்களோட ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. மெக்க தான் சொல்கிறாரு இந்த மாதிரி அவர் வராரு ஒரு பர்சன் சொல்லிட்டு நம்ம ஜங்கு கூட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு வேற ஒரு ஒர்க்காக வெளில போயிருக்காரு. அவருக்கு தெரியல யார் வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் வந்ததுமே வந்துட்டு ஜங்கு பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஃப்ளவர்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. வாங்கிட்டு வந்துட்டு சரி ஜங்கு ஜிமின் கொடுக்குறாங்க. இதை நீ தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு ஆமாம் நீ தான் செக்ரட்டரி நீ தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. சரி ஜிமினும் சரி ஓகே சொல்லிட்டு அவர் அமைதியாக இருக்காரு. ஃபைனலாக இங்கே அந்த பர்சன் வராங்க. இவங்க எல்லாரும் நின்றுருக்காங்க. வெல்கம் மிஸ்டர் மின் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. மின்னு டைம் கேட்டதும் ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. ஜிமின் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ அந்த பர்சன் இப்போ தான் வந்துட்டு நான் தேங்க்யூ சொல்லிட்டு அப்படி டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்ததும் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. இந்த கம்பெனி என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கோவம் வருது. கோபம் வந்துட்டு அப்படி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவர் யாருமே தெரியாத மாதிரி அப்படியே அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு வெல்கம் சார் சொல்லிட்டு வந்து ஃப்ளவர்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ அவங்க ஃப்ளவர்ஸை வாங்கும்போது அப்படி கண்ணில் அப்படி ஒரு கோவம் தெரியுது. எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. ஃபைனலாக இங்கே ஜங்கு தான் கூப்பிட்றாங்க. வாங்க சார் சொல்கிறாங்க. கால்மி ஹேங் சொல்கிறாங்க. சரி ஓகே ஹேங் வாங்க சொல்கிறாங்க. இப்போது வந்துட்டு பிஸ்னஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அவரோட கண்ணு பூரா அப்படி ஜங்கு பக்கத்தில் இருக்கிற அந்த நம்ம ஜிமின் மேலே தான் இருக்குது. அவருக்கு அப்படி ஒரு கோவம் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்க்குற ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது ஜிமின் மேலே அந்த பர்சனை பார்த்துட்டே இருக்கா. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவங்க எதுக்காக அப்படி அவன் பார்க்குறான் சொல்லிட்டு அவருக்கு ஒரு கோவம் வருது. இது வரைக்கும் எந்த மீட்டிங்லையும் ஜிமின் வந்தது கிடையாது. ஏன்னா அவர் செக்ரட்டரி அது மட்டும் இல்லாமல் அவருக்குள்ளே வரமாட்டார். நம்ம மேக்கப் பார்த்துப்பாங்க. நம்ம ஜிமின் மீட்டிங் ரூமுக்குள்ள வரமாட்டார். இதுதான் ஃபஸ்ட் டைம் அவர் வந்திருக்காரு. அப்படி இவர் இப்படி இவரை பார்க்கவும் இவர் அவரை பார்க்கவும் ஜங்கு கோவம் வந்துடுது. அவருக்கு ஒரு பார்த்துட்டே இருக்காரு. சரின்ட்டு இந்த மீட்டிங் இப்போ முடியுது. ஓகே நாலு வந்து ப்ராஜெக்டை ஒன்றா ஒர்க் பண்ணலாம் ஓகேவா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் அப்படி போகிறப்ப அப்படி ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் தான் இப்போ என்ன பண்ணுறாரு டக்குன்னு மெக்கு தான் சொல்லிட்டு ஃபைல் கொடுத்துட்டு ஓடி வர பின்னாடியே வந்துட்டு அந்த ஒரு லிஃப்ட் வருது. அந்த லிஃப்ட்டுக்குள்ளே அந்த பர்சன் போய் ஏற நம்ம ஜிமின் போய்ட்டு அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இப்போது இதை எல்லாத்தையும் பார்க்குற ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. அவரால் ஏற்றுக்க முடியல. இப்போது எப்படி இந்த மாதிரி நடக்கலாம் சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ கோவம். இப்போ நான் அந்த பர்சனாக வந்துட்டு ஜிமின் தான் நம்ம ஜிமினை பார்த்தது இவங்க தாண்டா ஓகேவா ஜிமின் பார்க்குறாங்க. இவங்க எப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம இவங்களுக்கு தான் அவ்வளோ கோவம் வருது. இங்கே பாரு நீங்கள் என்ன பண்ணுற சொல்லிக்கிறாங்க. அது நான் தான் ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. நீ ஒர்க் பண்ண சொல்கிறேன் இந்த கம்பெனி சொன்னியா சொல்லிக்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க பாரு எனக்கு ஒர்க் விஷயம் மட்டும் தான் நாங்கள் வந்திருக்கேன் தவிர மற்றபடி பர்சனாலே எனக்கு இது பர்சனை பிடிக்காது ஓகேவா. நீ எதுக்காக இப்படி ஒரு பர்சனை ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. பாரு ஜஸ்ட் செக்ரட்டரி தான் இருக்க சொல்கிறாங்க. என்ன செக்ரட்டரியா இங்கே பாரு உனக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எப்படி செக்ரட்டரி
செக்ரட்டரி ஆவா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு காது சொல்கிறாங்க பாரு அது எப்படி செக்ரட்டரி ஆனேன் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிம் எதுவுமே சொல்ல வச்சுருக்காங்க பாரு ஜிம்மிட்ட போய் சொல்லாத சொல்லிட்டு வராங்க. இப்போ போயிடா லிஃப்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டு கார் பார்க்கிங் தான் வந்திருக்காங்க. இவங்களோட ஹேண்ட் பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்காரு. இவங்க இங்கே பாரு இவங்க என்ன சொல்கிறது கேட்க சொல்கிறாங்க. பாரு எனக்கு புரியல, ஒரு பர்சன் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாத ஒரு பர்சனை செக்ரட்டரியாக போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். அவன் எதுக்காக அவனை செக்ரட்டரியாக போட்டிருக்கான், நீ எதுக்கு இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கா எனக்கு புரியல சொல்கிறாங்க. அப்போ இவரு டெஸ்ட் எங்கே எப்படி இருக்கா சொல்லிட்டு இப்போ தான் இவங்க எடுத்து கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது இவங்க எப்படி சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காரு. இவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. எனக்கு புரியல ஜிம்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அவர் ரோல் மாடல் சொல்கிறாங்க. எது இவன் ரோல் மாடலாக சொல்கிறாங்க. ஏன் சொல்லி கேட்குறாங்க. தப்பு இல்லை, ரோல் மாடலாக இருக்கலாம். ஏன்னா அவன் நம்ம ஒரு பிஸ்னஸ் மேனு எல்லா டேலண்ட் அவன்ட்டு இருக்குது. ஆனால் அதை தாண்டி சொல்கிறாங்க அவன் ப்ளே பாய் அப்படி சொல்லிட்டு நம்ம இவங்க சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவங்க எப்படி சொல்கிறாங்க பாரு அவன் ஒரு ப்ளே பாய் ஜிமின் இதுக்கு மேலே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் எதுக்கு மேலே சொல்கிறாங்க. அப்படி தண்ணி கொடுங்க பாரு நான் பிஸ்னஸ் பார்ட்னர் தான் சொல்கிறாங்க. நானும் ஜஸ்ட் ஒரு ஒர்க் தான் பண்ணிட்டுருக்கேன், மற்றபடி அவருக்கு எனக்கு எதுவும் இல்லை சொல்கிறாங்க. இப்போ இவங்க பார்க்குறாங்க சொல்கிறது உண்மையாக சொல்கிறாங்க. உண்மையாக சொல்கிறேன், எனக்கு அவருக்கு வேறு எதுவுமே இல்லை சொல்கிறேன். நம்ம ஜிமின் சொல்ல இப்போ இவங்க காமாகறாங்க. ஆனால் எதுக்கு இந்த கம்பெனிக்கு வந்தால் சொல்லி கேட்குறாங்க. அது உனக்கு எப்படி இந்த ஜாப் சொல்கிறாங்க. இல்லை ஆக்சுவலாக அந்த ஜாப்பில் உள்ள பாஸ் வந்து இது ரிசைன் பண்ணிட்டாங்களாமா. அப்போ அங்கே வேறு யாருமே இந்த போஸ்டிங்க்கு எனக்கு அங்கே வரப்போ வேகன்சி வந்துட்டு இதுதான் இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அவங்க எனக்கு 2 வீக்ஸ் ட்ரைனிங் கொடுத்தாங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் 2 வீக்ஸ் ட்ரைனிங் கொடுத்தாங்க. ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் இந்த ஜாப் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கும் இதை பற்றி தெரியாது. அப்புறம் போக நான் கற்றுக்கிட்டேன் சொல்லிட்டு ஏன் எனக்கு அந்த ஜாப் ரிசர்வான பர்சன் நினைக்கிறியா, எனக்கு அந்த டேலண்ட் இல்லையா சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இவங்க பார்க்குறாங்க ஏன்னா அவரோட தம்பி இல்லையா, இங்கே பாரு ரொம்ப டேலண்டான பையன் எனக்கு தெரியும், எதுவுமே ஈஸியாக பிக்கப் பண்ணிவிடுவேன் சொல்லிட்டு. ஆனால் எனக்கு இந்த கம்பெனி ஒர்க் பண்ண பிடிக்கவே இல்லை சொல்கிறாங்க. கொஞ்சம் டேஸ் தான் 6 மந்த் தான் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் 4 மந்த்ஸ் முடிஞ்சு 2 மந்த்ஸ் தான் சொல்லிட்டு சொல்ல இப்போதான் இவங்க ஹாப்பியாக இருக்குது. என்னதுக்கு ஆமாம் நான் சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இங்கே வந்தேன். எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சு நான் இங்கே ஒர்க் பண்ண போகிறேன். நான் என்னோட நம்ம கம்பெனிக்கு தான் வருவேன். அப்படி இல்லைனா கூட நான் ஒரு ஓனாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவேன், வேறு கம்பெனி கூட போவேன். இங்கே வந்து ஒர்க் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அது இப்போ ஜான் குரூப் ரொம்ப பெரிய கம்பெனிலையா நம்ம கம்பெனிக்கு கூட தான் இதுவும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல ஆமாம் ரைட் சொல்கிறாங்க. நம்ம கம்பெனிக்கு அப்புறம் பெஸ்ட்டாக இருக்கிற கம்பெனி இது தான், அது ஈக்குவலாக இருக்குது, ரெண்டுமே ஈக்குவல் பொசிஷனில் இருக்குது, நம்பர் 1லேயே இருக்குது. அதனால தான் நான் இப்படி ஒரு கம்பெனியில் வந்துட்டு ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா அது எவ்வளோ ப்ரௌடாக இருக்குது. நீயே சொல்லிட்டு நம்ம அதோட சாதாரண லோக்கல் கம்பெனியில் போய் ஒர்க் பண்ண சொல்கிறியா அப்படி சொல்லி ஜிமின் கேட்க இப்போ இவங்க புரியுது பரவாயில்ல எந்த அளவுக்கு பிஸ்னஸ் மைண்டடாக யோசிக்கிறியா நான் சொல்லி கேட்குறாங்க. அதானே என்ன அப்பாவோட பிரெயின் என்னோட பிரெயினும் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும் இல்லையா, எங்களோட பிரெட் தானே உன்னோட உடம்புல ஓடிட்டு இருக்கு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இப்போ இதுக்கிட்ட இப்போ கற்றுனா சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பர்சன் நல்லவன் இல்லை, எனக்கு அதனால தான் கோவம் சொல்கிறாங்க. சரி ஓகே சாரி அப்படி சொல்கிறாங்க. சரி எப்படி இருக்க சொல்கிறாங்க. நல்லா இருக்க சொல்கிறாங்க. ஏன்டா நீங்கள் தான் இருக்க தேசியில் இருக்கான வீட்டுக்கு வரவில்லை சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் ஒர்க் பண்ணுற கொலை கூட தான் இருக்கேனா அப்படிங்க ஒர்க் பார்த்துட்டே இருக்கேன், ஒரு 6 மந்த் தானே, அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து இருப்பேன், அதுக்கப்புறம் நான் அங்கே தான் இருக்க போகிறேன், அந்த ரீசன் தான் சாரி அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம யூங் கெட்ஸ் ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் கொஞ்சம் பயந்துட்டேன். ஆனால் நீ ஜங்கு கூட க்ளோஸ் ஆக சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் ஜஸ்ட் ஒர்க் பண்ணுறேன் அவ்வளோதான், அதாண்டி அவர்கிட்ட எதுவும் பேசுறது கூட இல்லை சொல்கிறேன். நம்ம ஜிமின் சொல்ல இப்போ தான் இவங்க ஹக் பண்ணுறாங்க. ஜிமினா தட்ஸ் மை பாய் சொல்லிட்டு அவர் ஹக் பண்ண ஜிம்னை ஹக் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற ஜங்குக்கு அப்படி ஒரு கோபம், அவரை ஏற்றுக்க முடியல. அவர் பார்க்குறாரு எப்படி இப்படி சொல்லிட்டு தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்ற கான்வர்சேஷன் அவருக்கு கேட்கல, ஆனால் இவங்க பேசிக்கிறத அவர் தூரத்துலேருந்து பார்க்குறாரு. அவருக்கு அப்படியே ஒரு கோவம் வருது. இப்போ இவங்க அப்படி ஹக் பண்ணிட்டு ஒரு கிஸ் பண்ணுறாங்க. சரி ஓகே நீ சேஃபார் என்ன சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ இனிமேல் இங்கே ஒர்க் பண்ண போகிறே சொல்கிறாங்க. ஆமாங்க ஒர்க் பண்ண போகிறேன் ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் ஜிம் பார்க்குறாங்க. இப்போ அருண்ட்டு ஒரு ஹெல்ப் சொல்கிறாங்க. என்ன அவனோட அண்ணன் சொல்லக்கூடாது அப்படி என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜிபினோ ஆமாம் சொல்கிறாங்க. நான் வந்துட்டு நீ வந்து மின் குரூப்போட செகண்ட் வாரிசுன்னு சொல்லக்கூடாது அப்படி தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஓகே பார்க் மின் ஜிமின் நீங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக இருங்க ஓகேவா. 2 மந்த்ஸ்க்கு உங்கள் அண்ணன் எதுவும் சொல்ல மாட்டேன், ஏன்னா நீ 4 மந்த்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பேன், அதை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல ஓகேவா. இன்னும் 2 மந்த்ஸ் அப்படியே ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர ஓகேவா. நம்ம கம்பெனியில் ஒரு செகண்ட் சிஓவாக ஜாயின் பண்ணுறியோ இல்லை நீவும் அவனுக்கு ஒரு கம்பெனி வேணுமோ என்ன கேட்டாலும் அப்பா நானும் பண்ணி தர ரெடியாக இருக்கும் ஓகே. ஆனால் அதுக்காக இன்னொருத்தவங்க இப்படி ஒர்க் பண்ண தேவையில்லை, ஆனால் இப்படி ஒர்க் பண்ணுறது தப்பு இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. ஏன்னா நம்பர் 1 கம்பெனி, ரொம்ப டேலண்டான பர்சன் தான் ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க அவன் ப்ளே பாய் ஓகேவா, அவன் நிறைய பேரும் கூட பசங்க கூட நானே பார்த்துருக்கேன். எனக்கு அது பார்க்கும்போது அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணிச்சு. எனக்கு பிஸ்னஸில் நான் ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் அவ்வளோ தான், மற்றபடி எனக்கு எதுவும் கிடையாது இல்லையா. அதுவும் இந்த கம்பெனி கூட கொலாபரேஷன் பண்ணணுன்றது அப்பாவோட விஷயம், அந்த ரீசனால தான் கொலாபரேஷன் பண்ணுறேன், இல்லைனா பண்ணியிருக்க மாட்டேன் சொல்லிட்டு இவங்க சொல்ல என்னென்னு தெரியாமல் எனக்கு அவங்க கூட பண்ணுறது விருப்பம் இல்லை, அப்பா சொன்னார் அந்த ரீசனால தான் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு நம்ம இவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே கோப்படாத பூனைக்குட்டி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்னி சொல்ல எதனா பூனைக்குட்டி ஆனால் ஒரு சிஓடா சொல்கிறாங்க. எனக்கு நீ ஒரு பூனைக்குட்டி தானே, எனக்கு நீ ஒரு அண்ணா தானே சொல்லி ஜிம்னி சொல்ல அது என்ன உண்மை தான் சொல்லிட்டு அவரும் சரி சாப்பிட்டியா கேட்குறாங்க. இனிமேல் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. சரி என் கூட ஒரே சாப்பிட வாங்கி தட்டா சொல்லி கேட்குறாங்க. இல்லை வேண்டாம் நான் பொறுமையாக சாப்பிட்டுக்கிறேன் நீ போ சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம இவங்க சரி ஓகே போய்ட்டு வர சொல்லிட்டு எவ்வளோ நேரம் நம்ம இவங்களோட செக்ரட்டரி பக்கத்தில் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. இப்போது அவங்க பார்க்குறாங்க போகலாமா சார் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ அந்த செக்ரட்டரி கூட ஜிம்முக்கிட்ட பாய் எப்படி சொல்கிறாங்க, பாய் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களாம் ஜிம்முக்கு தெரிஞ்சவங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் நம்ம இவங்க எப்படி கிளம்பிடுறாரு ஜிம்மில் அப்படியே ஹாப்பியாக அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு அப்படி டர்ன் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கு இவ்வளோ நேரத்தில் பார்த்துருப்பாரு, அவருக்கு அப்படி ஒரு கோவம், அவருக்கு ஒரு மாதிரி தப்பாக நினச்சிடறாரு. அது எப்படி என்கிட்ட இப்படி இருந்துட்டு உனக்கு நான் என்னத்துலையும் குறை வைக்கல, உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்கேன் அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கு அவ்வளோ கோவம், எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஆஃபீஸர் மாதிரி தான் இருக்காரு. இந்த பக்கம் ஜிம்மின் தான் வராங்க, மெக்கு பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. மேக் சொல்கிறாங்க. ஜங்குனை கூப்பிட்டாங்க சொல்கிறாங்க. சரி ஜிம்மினும் அப்படி
வந்துட்டு மேலே உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு மிஸ்டர் ஜோன் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்க் தான் வந்துட்டு அப்படியே எதுவுமே பண்ணாமல் ஜிம்மோட ஹேண்டை பிடிச்சி இருக்கிறாங்க. ஜிம் பார்க்குற என்ன சொல்லி கேட்க இப்போ ஜங்க் டோர் லாக் பண்ணிட்டு மெக்கிட்ட ஒரு 2 hours டிஸ்டர்ப் பண்ண சொல்லிடுறாரு. சரின்ட்டு நம்ம மெக்கம் ஓகே சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த பக்கம் ஜங்க் அப்படியே ஜிம்மில் கூட்டிட்டு வந்து அந்த பெட்டில் போட்டு புஷ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு என்ன பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் தான் அப்படி ஜிம்மோட பேச கிரிப் பண்ணிட்டு அப்படி இப்போ போயிட்டு பைட் பண்ணுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஜங்கோட கண்ணில் அப்படி பீஸ்ட் மாதிரி தெரியுது. ஜிம்முக்கு பயமாக இருக்குது. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் ஜிம்முக்கு லிப்பில் அப்படி பைட் பண்ணுறாங்க. பைட் பண்ணிட்டு அப்படியே ஹக் பண்ணுவோம். அப்படியே வந்து ஒரு பைட் பண்ணி அப்படியே பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு ஜிம்முக்கு வலிக்குது. ஜங்குக்கு என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்துறது கிடையாது. இப்போ டிஃப்ரெண்டாக நடந்துக்கிறாங்க. ஜங்குக்கு பாரு சொல்லி கேட்க இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இங்கே பாரு உனக்கு என்கிட்ட என்ன இல்லை சொல்லி கேட்குறாங்க. என்னன்றாங்க உனக்கு என்கிட்ட என்ன இல்லை, உனக்கு எல்லா பெனிஃபிட்டும் நான் தான் கொடுத்துருக்கேன். நீ அப்படி என்ன உனக்கு நல்ல ஜாப் கொடுத்துருக்கேன், உனக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது இன்னொருத்தவங்க சொல்லி பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு என்ன பேச சொல்கிறாங்க. இங்கே பாரு அவர் நம்ம கம்பெனிக்கு வந்த ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னர் ஓகேவா, பிஸ்னஸ் பார்ட்னராக வந்திருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு எப்படி பேசிட்டு இருக்க நீ சொல்லிட்டு ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை அதை சொல்கிறாங்க. பாரு இப்படி தான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறேன் சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது ஜங்குக்கு இப்படி சொல்கிறாங்க. பாரு உனக்கு ஃபஸ்ட்டு டச் பண்ணது நான் தான் ஓகேவா, உனக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது நான், எனக்கு போர் அடிக்கிற வரைக்கும் என் கூட இரு ஓகேவா, நான் உனக்கு தூக்கி போகிறதுக்கு அப்புறம் அவன்கிட்ட போ அப்படி சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு இந்த வருஷம் கேட்டதும் அப்படியே கோவம் வந்தது. டக்குன்னு ஜம்முக்கு புஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கொஞ்சம் கூட யோசிக்காமா அப்படி பார்க்குற சாப்பிடலான்னு தோணுது. ஆனால் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அவர் எந்திரிச்சிட்டு ஜிம்மின் பார்க்குறாங்க. அவர் எதுவுமே சொல்லாமல் அப்படியே எந்திரிச்சு ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்மின் எப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அந்த ஷர்ட்டை அப்படி போட்டிட்டு வேகமாக அந்த கம்பெனி விட்டு அந்த விளையாண்டு அப்படியே கிளப்புக்கு போகிறாங்க. அவருக்கு ரொம்ப டேஸ்ட் வருது. அவர் இப்படி சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஜிம்மின் இவங்க பேசியிருந்தது ஜெனியூன் வேலை தான் பேசியிருப்பாங்க. அப்படின்ட்டு இருக்காங்க இல்லையா, தூரத்துலேருந்து பார்த்தா கூட அவங்க எவ்வளோ ஒரு டீசெண்டாக பேசியிருப்பாங்க. அதை பார்க்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பிரதர்ஸ் அப்படி சொல்லிட்டு நான் தோணாதா, ஃபீல் பண்ணுறது தோணாதா, இப்படி தான் தோணுமா, ஏன்னா நீ அந்தளவுக்கு நினச்சிட்டு இருக்கியா, உங்க கூட ஒரு 4 months தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க, எப்படிப்பட்ட பையன் உனக்கு தெரியாதா சொல்லி ஜிம்மின் நினைக்கிறாங்க. என்னைக்காவது ஒன்று அப்ரோச் பண்ணிப்பேன். நான் அன்றைக்கி ஒன்று அப்ரோச் பண்ண ரீசன் உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் நீ என்ன அப்படின்னு நல்லா உனக்கு ஜிம்மின் நினைக்கிறாங்க. நீ வந்து இந்த அளவுக்கு யோசிக்கிறேன். நான் வந்துட்டு நீ எப்படி தெரிஞ்சு கூட லவ் பண்ணுறேன். உண்மையாக லவ் வந்துச்சு ஒரே ரீசனுக்காக உன்னை மாற்றணும், சேஞ்ச் பண்ணணும், உனக்கு ஒரு நல்ல லைஃப்பை கொடுக்கணும், அப்படி உங்களுக்கு லவ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணுற. நீ என்ன எப்படி நினச்சிட்டு எவ்வளோ சீப்பாக நினச்சிட்டேன். என்ன போயிட்டு ஜிம்மின் அப்படி நினைக்கிறாங்க. உங்கள்கிட்ட எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டேன், எந்த ஒரு பெனிஃபிட்டை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படி ஜிம்மின் நினைக்கிறாங்க. இது வரைக்கும் நான் உன் கூட இருக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு அமௌண்ட் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். உன்னை விட்டு போகிறப்போ மொத்தம் செட்டில் பண்ணி தான் போவேன். யாரும் தெரியுமா என்கிட்ட இப்படி வேஸ்ட்டாக ஜிம்மின் நினைக்கிறாங்க. ஜிம்மின் அவ்வளோ அழறாரு. நான் வந்துட்டு லவ்வுக்காக தான் வந்தேன். ஆனால் நீ என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்ட ஜங்குக்கு சொல்லி ஜிம்மின் அப்படியே கண்ணு டியர்ஸ் கூட்டிகிட்டு இருக்கு. அவருக்கு எதுவுமே சொல்ல முடியல. இப்போது ஜிம்மின் தான் வந்துட்டு அப்படியே அந்த ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போது ஜிம்மின் பக்கத்தில் ஒரு பசங்க உட்காந்துட்டு ஜிம்மில் பார்த்து முறைக்கிறாங்க. ஜிம்மில் எதுவும் அமைதிருக்காங்க. உனக்கு தேவையா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மில் எதுவுமே சொல்லாமல் அவர் ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்காருங்க. பாரு அட்லீஸ்ட் மெதுவாக குடி அப்படி சொல்கிறாங்க. அவர் எதுவுமே சொல்லாமல் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. கண்டினியூஸாக ட்ரிங்க் பண்ணுறாங்க. இப்போது நம்ம ஜங்க் தான் வந்துட்டு ஜிம்மின் எங்கே போனான்னு சொல்லிட்டு ஜிம்மில் நம்ம மொபைல் நம்பரை ட்ராக் பண்ணிட்டு வராரு. வந்து பார்த்தா அந்த கிளப்பை தான் பயன்படுது. இப்போ ஜங்க் உள்ள வராங்க. வந்து பார்த்தா ஜிம்மில் அப்போ ட்ரிங்க் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்தில் ரொம்ப என்ன உட்காந்துருக்காங்க. கடவுளே சொல்லிட்டு எத்தனை நேரம் கேட்க மாட்டேறாங்க. எங்கள் பாடா ஜிம்மின் ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. ஜிம்மின் எதுவுமே சொல்லாமல் ஐ ஹேட் யூ சொல்லிட்டு ஜிம்மின் பாட்டுக்கு நிறைய குடிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளோ ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கு வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு கோவம் வருது. இப்போ ஜங்கு என்ன தான் ஜிம்மின் ட்ரிங்க் பண்ணதுனால என்னோட சொல்கிற மேலே சாஞ்சிருக்காரு. இப்போ என்ன அவர் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பாரு ஒன்றும் இல்லை, எதுக்கு ட்ரிங்க் பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. இது நீ வந்து சூஸ் பண்ணது தானே அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க. நான் சூஸ் பண்ணது அதெல்லாம் தப்பப்பட்டு ஜிம்மின் இப்போ என்னக்கு ஒரு மாதிரி ஒன்றும் இல்லைங்க பாரு சொல்லிட்டு டேப் பண்ணுறாரு. இப்போ ஜிம்மின் அவ்வளோ அங்கே அவரால் தாங்க முடியல. இந்த பக்கம் நம்ம ஜங்கு தாண்டா அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஹே எப்படி கூப்பிட்றாங்க. இப்போது நம்ம ஜங்கு என்னோட திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்கு பார்த்துட்டு எனக்கு கோவம் வரும். என்ன சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு நீ யார் சொல்லி கேட்குறாங்க. நான் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. இப்போது அவருக்கு புரியுது ஃப்ரெண்டு சொல்லிட்டு இங்கே பாரு விட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது என்ன பார்க்குறாங்க. பாரு எதுக்கு நீ அதை கேட்குறேன், நான் பார்த்துக்க நீ போக சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்கு பார்க்குறேன். உனக்கு தெரியும் நான் ஃப்ரெண்டு நான் சொல்லியிருப்பான்ல சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு தெரியும், நீ அவனோட பாஸ் சொல்லிட்டு நம்ம என்ன சொல்ல அங்கே பாரு அது எங்களோட ரிலேஷன்ஷிப் வேறு ஓகேவா சொல்லிட்டு என்ன உங்கள் ரிலேஷன்ஷிப் என்ன அப்படி என்ன கேட்குறாங்க. அது வந்துட்டு சொல்லணும் அவசியம் விட்டு அவனை சொல்கிறாங்க. இப்போது என்ன பார்க்குறேன் விட முடியாது சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப ட்ரங்கன் ஆகிட்டார். இப்போது ஜிம் தான் என்னோட ஷர்ட்டை டைட்டாக பிடிச்சிருக்காங்க. இப்போ ஜங்க் தான் ஜிம்மோட ஹேண்டை என்னோட ஷர்ட்டில் வந்து புரியாமல் எடுத்து விட்டு அப்படியே லிஃப்ட் பண்ணுறாரு. இப்போ என்ன பார்க்குறேன் என்ன பண்ணுறது கேட்குறாங்க. அது எனக்கு என்ன பண்ண தெரியும் ஓகேவா நீ அப்போ அப்படி சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு தூக்கிட்டு வராரு. இப்போ என்ன பார்க்குறாங்க. இவனுக்கு ஒரு லவ் இருக்குமே, நான் இவன் அந்த மாதிரி பர்சன் கிடையாது. இவன் யார் இப்போலாம் தூக்கவே மாட்டானே, இவ்வளோ கேர் பண்ணி பின்னாடி வரமாட்டானே சொல்லிட்டு நம்ம என்ன பார்க்குறாங்க. அப்போ நீ சொன்ன உண்மையா ஜிம்மின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. அப்படியே அவனை ஹார்ட் பண்ண அவனையே அப்படி பேசினான்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. சரி ஓகே எனக்கு எப்படியாவது இவனும் மனசு மாதிரி ஜிம்மிட்ட ஹாப்பியான போச்சு. ஜிம்மில் ஆசைப்படுற விஷயம் ஒன்றே
ஒன்று, அது இவன் தான். இவனை தவிர வேறு எதுக்கும் ஆசைப்பட்டதே இல்லையே சொல்லிட்டு நம்ம என்ன நினைக்கிறாங்க இந்த பக்கம். அவங்க அப்படியே ஜிம்மில் லிஃப்ட் பண்ணிட்டு வராங்களா வந்துட்டு அப்படி காரில் உட்கார வைக்கிறாங்க இங்கே ஜிம்மில் அப்படின்னு பயங்கரமாக இதாக போய் ட்ரங்கன் ஸ்டேட்டில் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படி டேஸ் ஃபாலோட்டு இருக்குது. பார்க்குற ஜங்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜிம்மின் தான் சொல்லிகிட்டே இருக்காரு, ஐ ஹேட் யூ ஜங்கு, ஐ ஹேட் யூ. நான் யார்கிட்டயும் அப்படி இருந்ததே இல்லை தெரியுமா, யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் கெஸ், யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு ஜிம்மின் அப்படி சொல்லிட்டே இருக்காங்க. இது கேட்குற ஜங்கு புரியுது, ஏன்னா ஜங்குக்கு தெரியும் ஜிம்மின் தான் ஃபஸ்ட்டு இல்லை, அவர் கூட தான் ஃபஸ்ட்டு இப்படிலாம் இருக்கா சொல்லிட்டு அவர் டேஸ்ட் எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ எடுத்து டேஸ்ட்லாம் வைப் பண்ணி விடுறாங்க. இப்போது அவர் வந்துட்டு அப்படி ட்ரை பண்ணியிருக்காரு. பக்கத்தில் ஜிம்மின் தான் அப்படியே ஜங்கோட லேப்பில் ஹெட்டை வச்சுருக்காங்க. அவர் பக்கத்து சைட்டில் படுத்துருப்பார். இப்போ அவர் அப்படியே வந்துட்டு ஜங்கோட லேப்பில் ஹெட்டை வைக்கிறாங்க. ஜங்கு எதுவுமே சொல்லாமல் அப்படியே அவர் ஒரு கையில் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு கை அப்படியே ஜிம்மினோட மேலே போட்டிருக்காரு. அப்படி பிடிச்சிட்டு ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்துட்டு அப்படி தூக்கிட்டு வராரு. அப்படி வந்துட்டு பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன்னா ஜிம்மின் அவருக்கு புரியுது ஜிம்மின் ஒரு பர்சன் சொல்லிட்டு ஆனால் இன்னொரு பர்சனை பேசினா ஏற்றுக்க முடியல. அவன் எப்படி வந்துட்டு பேசினானே அவனுக்கு கிஸ் பண்ண ஃபோர்கிட்ட அது எப்படி சொல்லிட்டு அவர் நினைக்கிறார், கண்டிப்பாக உனக்கு அவன் ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி உனக்கு தெரியும் சொல்லிட்டு நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. இல்லை ஒருவேளை நீ மற்றவங்க மாதிரி தானா, எனக்கு மற்றவங்களையும் ஒன்றும் இல்லை சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. கொஞ்சம் டேஸாக வேணும் மட்டும் ஃபீல் பண்ணுறேன். நான் நினைக்கிற மாதிரி இல்லை, நான் மற்றவங்க மாதிரி நீ இல்லை, நீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. உங்கள்கிட்ட ஒரு ட்ரூ லவ் இருக்கு நான் நினைக்கிறேன், ஓகேவா. ஆனால் அது என் மேலே லவ்வான்னு எனக்கு தெரியல, எனக்கு இது வரைக்கும் லவ்னு சொல்லவும் இல்லை. எனக்கு எனக்கான ஃபீல் ஆகுது. உங்கள்கிட்ட லவ் நான் ஃபீல் பண்ணிட்டேன் சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. நீ அவ்வளோ கேரிங்காக இருக்க, என்கிட்ட எப்போ அட்வான்டேஜ் எடுத்துக்க முயற்சி பண்ணவே மாட்டேன். நான் என்ன உனக்கு கொடுத்தாலும் அதை வேணான்னு தான் சொல்கிறேன், தவிர வேணும்னு எடுத்துக்க மாட்டேங்கிற. ஜாப் நீ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், அவனுக்கு கொடுத்துருக்க அந்த ஜாப். ஆனால் நான் கொடுக்குற சேலரியை விட நீ டபுள் மடங்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்க, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்க. இவளுக்கு நான் உன்னை எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கான் சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்ல நினைக்கிறாங்க. எல்லாத்துலையும் என்னோட நீ தான் வந்து பெட்டராக இருக்க, உண்மையை சொல்லலாம் நீ எனக்கு டிசர்வான பாசிட்டிவ்னு எனக்கு தோணுன்னு சொல்லிட்டு ஜங்கு நினைக்கிறாங்க. இவ்வளோ டேஸில் நீ என் கூட மட்டும்தான் இருக்க, எல்லாமே எனக்காக பார்த்து பண்ணுற, வீட்டில் எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்கா, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. நான் கொடுக்குறது மணி தான் ஒரு விஷயமே இல்லை, ஏன்னா நீ அந்தளவுக்கு இருக்க ஒரு பியூர் சோலா சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறாங்க. எனக்கு அந்த பாசம் நீ ஹக் பண்ண ஒரு மாறிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நான் பார்த்தேன், எனக்கு உங்கள்கிட்ட தப்பான இன்ட்ரெஸ்ட் நீ பார்க்கல, நீ நார்மலாக பார்க்குறேன்னா அந்த பாசம் உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் எனக்கு புரியலையே சொல்லிட்டு நம்ம ஜங்கு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்கு தான் ஜிம்மோட ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து படுக்க வைக்கிறார். ஒரு ஒயிட் கிளாத்தில் அப்படியே வெட்டா அதை நினச்சிட்டு வந்துட்டு ஜிம்மோட ஃபேஸ்லாம் அப்படியே வைப் பண்ணி விட்டுட்டு அப்படியே பக்கத்தில் படுத்துட்டு டேப் பண்ணுறாங்க, தூங்க சொல்கிறாங்க. ஜிம்மும் அப்படி தூக்கத்தை ஜங்கு ஹக் பண்ணுறாங்க. ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிவிட்டு எனக்கு தெரியல உன்னை எப்படியே வச்சுக்கணும்னு தோணுது, ஆனால் உண்மையாக நான் லவ்வுக்கு டிசர்வான பர்சன் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப உனக்கு எப்படி லவ் இருக்கான்னு தெரியலையே சொல்லிட்டு ஜங்கு நினைக்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்கு தாண்டா அப்படி தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பார்த்தா ஜங்கு தான் ஜிம் பார்க்குறது அப்படி இப்போ டைட்டாக ஹக் பண்ணி படுத்திருக்காரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்துட்டு இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டாம், ஏன்னா இது எங்கே போக முடியும்னு தெரியல சொல்லிட்டு ஜிம் தான் அப்படி ஜங்கு பார்த்துருக்கா. இப்போ ஜங்கு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பார்த்துடும் ஜிம்னை பார்த்துட்டோம் எப்படி இருக்க ஹைடெக் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் எதுவுமே சொல்லாமல் நான் வந்துட்டு பேசணும்னு சொல்கிறாங்க. சரி சொல்ல சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னா வந்துட்டு நான் உங்க கூட என்ன மாதிரி இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. நான் சொன்ன மாதிரி தானே இருக்கா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமினும் நான் அப்படி மட்டும் தான் இருக்கலாம் சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கு புரியுது ஜிமின் வந்துட்டு அந்த மாதிரி இல்லை, அவர் வந்து ட்ரூவாக ஒரு லவ்வில் இருக்கார். அவருக்கு புரியுது, அவர் லவ்வை சொல்லாமலே ஒரு கண்ணிலே பார்த்துட்டாரு எந்த அளவுக்கு லவ் பண்ணுறா சொல்லிட்டு. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க நான் அப்படி தான் இருக்க நீங்கள் நினைக்கிறீங்களா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் வேறு எப்படி சொல்லி கேட்குறாங்க. எல்லாரும் மாதிரி தான் நீயும் சொல்கிறாங்க, என்ன நீ கொஞ்சம் டேஸ் அதிகமாக கூட வந்திருக்கு அவ்வளோதான் சொல்லிட்டு. இப்போ ஜங்கு சொல்ல ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே ஒரு யோசிக்க முடியல, ஒரு மாதிரி இப்போ ஃபீல் பண்ணுறாரு. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. அப்படின்னா என்கிட்ட நீங்கள் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. நான் உங்கள்கிட்ட எப்போ லவ் ஃபீல் பண்ணதே இல்லை சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. நான் சொல்லவே இல்லை அதை பற்றி சொல்கிறாங்க. நீ அதை பற்றி கேட்குறேன் எனக்கு புரியுது, நான் உங்கள்கிட்ட லவ் ஃபீல் பண்ணல, உங்கள்கிட்ட லவ் இல்லை, உங்கள்கிட்ட மட்டும் வேறு யாரும் லவ் நான் ஃபீல் பண்ண மாட்டேன், அப்படி ஒரு லவ்வும் இல்லை, ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு உங்ககிட்ட சொல்கிறாங்க என்கிட்ட சொல்கிறாங்க அது சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு அதை தயங்குறாரு. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் சொல்கிறாங்க, என்கிட்ட போரிங்காக இருக்க சொல்கிறாங்க. நம்ம ஜிம்முக்கு அப்படி ஒரு ஹார்ட் பெயினாக எடுத்து அதை சொல்ல ஜங்குக்கே கஷ்டமாக இருக்குது. ஆனால் வேறு வழியே இல்லை சொல்லிடுறாரு. எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் போரிங்காக ஃபீல் ஆக சொல்கிறாங்க. நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது அவ்வளோதான் சொல்கிறாங்க. அவ்வளோ சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஓகே சார் ஜிம் எதுவுமே சொல்லாமல் அப்படி டக்குன்னு அப்படி எதுக்கு எந்திரிச்சு போயிட்டு அவர் ட்ரெஸ்ஸாக பேக் பண்ணுறாரு. இப்போ ஜங்கு பார்க்குறேன். என்ன பண்ணுறது கேட்குறாங்க. ஓ சாரி சார் நீங்கள் வாங்கி கொடுத்ததில்ல ஜிம் எதுவுமே சொல்லாமல் அவருக்கு நம்ம எடுத்துகிட்டு வரல, அந்த ஓன் கிளாஸை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே அந்த பேக் பண்ணுறாரு. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. போர் அடிச்சு சொல்லிட்டீங்களா, இதுக்கப்புறம் இருக்கிறது தப்பு தானே, எப்போவுமே உங்கள் லைஃப்பில் யாரும் இவ்வளோ சேர்ந்ததில்லை, நான் மட்டும் தான் இவ்வளோ சேர்ந்துருக்கா, இதே பெரிய விஷயம்லாம் சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. நீ சொல்கிறாங்க உனக்கு என்ன வேணும் என்கிட்ட சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா சொல்லி கேட்குறாங்க. கொடுப்பா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒரே ஒரு ஹக் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது, அவருக்கு கூட கஷ்டமாக இருக்குது, அவருக்கு புரியுது தான் ஜிம்மில் ரொம்ப லவ் பண்ணுறாங்க சொல்லிட்டு. சேம் ஜங்குக்குமே ஜிம்மில் ரொம்ப லவ் பண்ணுறாங்க, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். இப்போ அவர் பார்க்குறாரு இருக்காவா கொஞ்சம் கூட கண்ணை எடுக்க முடியல, ஒரு மிரக்க. இப்போ ஜிம் தான் வந்து ஜங்கு பார்த்துட்டு ஒரே ஒரு ஹக் கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு வந்து டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜிம்மின் போய்ட்டு ஜங்குடைய ஜஸ்ட்டில் அப்படி ஃபேஸ் வந்து
வைக்கிறாரு. பார்த்தா டேஸ் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிட்டு இருக்கு. ஜங்கு கண்ணில் அதுவும் டேஸ் வந்துட்டு இருக்கு. ஆனால் அப்படியே ஒரு ஹைட் பண்ணுறாரு. ஜிமின் பார்க்கக்கூடாது சொல்லிட்டு அவர் டேஸ் எல்லாம் அப்படி வைப் பண்ணிட்டே இருக்காரு. வைப் பண்ணிட்டே அப்படியே ஒரு மாதிரி ஜங்கு ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஜிமின் தான் அப்படியே ஜங்கு லிஃப்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஹெட்டாக ஜங்கு பார்க்குறாங்க. ஜிமின் தான் ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஜங்கு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. ஐ லவ் யூ ஜங்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்காரு. இப்போ ஃபைனலாக ஜிமின் வந்து இந்த ஹக்கை ரிலீஸ் பண்ணிட்டு தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் சொல்லிட்டு ஜிமின் பாட்டுக்கு அவர் லக்கேஜ் எடுக்கிறாங்க. ஜங்கு ஸ்டாப் பண்ணவே இல்லை. அவர் பாட்டுக்கு அப்படி போக விட்டுறாரு. இந்த பக்கம் ஜங்கு ஜிமின் இந்த பக்கம் அந்த மூவ் ஆகா ஜங்கு அப்படி நியூட்ரல் பண்ணி பயங்கரமாக அவரால் தாங்கிக்க முடியல. ரொம்ப கஷ்டமாயிடுது. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிமின் தண்டா அப்படியே விளக்கிட இறங்கி வராரு. வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரால் தாங்கிக்க முடியலனா இந்த 4 months அவங்க லைக் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப லவ்லிக்கு அப்படி எப்படி இருந்திருப்பாங்களோ அப்படியே இருந்திருப்பாங்க. அவர் அவ்வளோ கேரிங் கொடுத்துருப்பாரு, லவ் கொடுத்துருப்பாரு, எல்லாமே பண்ணியிருப்பாரு. ஃபுட்டை குக் பண்ணி கொடுத்துருப்பாரு. நம்ம ஜிமின் ஒரு ஒர்க் பண்ணால் ஜங்கு ஒரு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் ஜங்கு அப்போலாம் ஒரு பர்சன் கூட யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாரு. ஆனால் ஜிமின் கிட்ட அவ்வளோ லவ்வோட இருந்திருப்பாரு. ஆனால் ஜிமின் வந்துட்டு ஜங்கு கிட்ட லவ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கான்னு அவருக்கு வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இவ்வளோ கேரிங்காக இருக்கா, அது லவ்வா என்னென்னு அவருக்கு தெரியல. செகண்ட் அவருக்கு வந்துட்டு லவ் இருந்தால் அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான் போல நம்மள சொல்லிட்டு நம்ம ஜிமின் நினைக்கிறாங்க. சரிட்டு அப்படியே ஜிமின் அடுத்துக்கிட்டே கீழே வராங்க. கீழே வந்துட்டு அவருக்கு அதுக்கு தாங்கிக்க முடியல. இப்போ ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. அவங்களும் டேக்ஸி எடுத்து நின்றுருக்காங்க, கார் எடுத்து நின்றுருக்காங்க. இப்போ அவர் போயிட்டு அந்த காரில் உட்காடுறாங்க. ரொம்ப அழகாங்க. போயிட்டு அந்த பர்சன் வீட்டில் தான் ஜிமின் இருக்காங்க. இப்போ ஜிமின் அவ்வளோ தேம்பி எழுதிருக்காங்க. இங்கே பாருன்னு எவ்வளோ அழுவ சொல்கிறாங்க. அப்புறம் எதுவுமே சொல்ல மாட்டேன் தேம்பி எழுதிருக்காங்க. அவ்வளோ கண்ணில் டியர்ஸ் கொட்டிக்கிட்டே தான் இருக்குது. அப்படி ஒரு டியர்ஸ். இப்போ இந்த பக்கம் ஜங்க் தான் வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க. எங்கே பார்த்தாலும் ஜிமின் இருக்கிற மாதிரியே இருக்குது. ஜிமினோட திங்ஸ் ஜிமின் இருக்க மாதிரியே இருக்குது. அப்படி பயங்கரமாக இது வரைக்கும் ஒரு யார்கிட்டையும் வீக் ஆனதும் இல்லை, யாருக்கிட்டையும் இந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணதும் இல்லை. இப்போ ஜிமின் தான் ஜங்க் தான் ரொம்ப அழகாங்க. ஏன்னு விட்டு போகணும்னு சொல்லிட்டு ஜங்க் ரொம்ப அழகாங்க. ஆனால் ஒரு லெவலுக்கு நிஜமான பாசனம் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு நினைக்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு பெட்டர் பர்சன் டிசர்வான பர்சனாக இருப்பாங்க. ஓகேவா, நான் இல்லை, நீ கொஞ்சம் பெட்டராக இருக்கணும், அது கரெக்டாக இருக்கும். உனக்கு வேறு என்ன மேரேஜ் எல்லாம் நடக்கணும், நீ ஒரு நார்மல் சிம்பிள் லைஃப் லீட் பண்ணால் கூட நீ ஹாப்பியாக இருக்கணும். ஏன்னா அவங்க லவ் கொடுப்பாங்க உனக்கு, என்னால் அந்த லவ் கொடுக்க முடியாது. ஏன்னா நான் டிசர்வான பர்சன் இல்லை ஜிமின்னு சொல்லிட்டு ஜங்கு ரொம்ப அழகாங்க. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஜிமின் வந்துட்டு வந்துட்டு அப்படியே போயிட்டு இருக்குது. இந்த பக்கம் ஜங்கு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணவே மாட்டாரு, ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்காரு. ஜிமின் இல்லாதனால அவருக்கு ஒர்க்கே போக மாட்டேங்குது. இந்த பக்கம் நிம்மி வந்துட்டு அகைன் ஒரு செக்ரட்டரியாக மாறிடுறா. ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. எல்லா ஒர்க்கும் நிம்மி மெக்கம் தான் பார்க்குறாங்க. ஜங்கு ஒரு ஒர்க்கு கூட பார்க்குறதே இல்லை. ஜங்கு அந்தளவுக்கு அப்செட் ஆகிட்டார். அந்த ரூம்லாம் போய் அந்த சீக்கிரட் ரூம்லாம் போகிற போய் பார்த்து அங்கே ஜிமின் இந்த ஞாபகம் தான். அந்த பெட்டெல்லாம் போய்ட்டு அந்த பில்லோஸ்லாம் ஸ்மெல் பண்ணி பார்க்குற ஃபுல்லாக ஜிமின் ஸ்மெல்லோட தான் இருக்குது. அதெல்லாம் அப்படியே ஹக் பண்ணி அந்த பில்லோலாம் கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீ எங்கே போயிட்டு எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. எனக்கு நீ வேணும், நீ இல்லாமல் ஒரு லைஃப் லீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. இல்லை நான் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருப்பேன் சொல்லிட்டு பார்க்குறேன். இவ்வளோ டேஸில் ஜங்குக்கு நம்ம டேவை மீட் பண்ணவே இல்லை. இப்போது நம்ம மெக்கு தான் அந்த மாதிரி ஜங்கு ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணல சொல்லிட்டு மெக்கு டேக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலாம். டே தான் ஜங்கோட ஃப்ரெண்டு, அவரும் வராரு. இப்போது டேவும் காயும் வராங்க. காயுமே இப்போ தான் வந்துட்டு வராரு. ஏன்னா காய் ஃபாரினில் வந்துருப்பார். இப்போ நம்ம காயும் நம்ம மெக்கும் வராங்க. ஏன்னா காய் அண்டு டேவும் வராங்க. வந்து பார்க்குறாங்க எங்கே இருக்கா சொல்லி கேட்குறாங்க. உள்ளே இருக்கா சொல்லி பார்க்க போயிட்டு உள்ளே பார்த்து ஜங்கு அப்படியே அழுதுகிட்டே இருந்திருக்கா. அந்த டேபிளில் ஹெட் வச்சிருக்காரு. அப்படியே கண்ணீர் கொட்டிக்கிட்டு இருக்கா. இதை பார்க்குற டேக்கு அப்படியே ரொம்ப ஷாக்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க ஜங்கு அழகு தானே. டேவும் நம்ம காயும் பார்க்குறாங்க. ஜங்கு கிட்டே ஓடி வராங்க. இப்போ ஜங்கு தான் அப்படி இருக்கு பாரு என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு அப்படியே டேவையும் காயும் பார்த்துட்டு ஹக் பண்ணி பயங்கரமாக இருக்காங்க. அவன் விட்டு போயிட்டான் சொல்கிறாங்க. யார் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு தான் ஜிம்மோட நேம் கூட மென்ஷன் பண்ணாமல் ஒரு பர்சன் விட்டு போயிட்டான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. உனக்கு தான் லவ் ஃபீலே வராது, அதனால தான் விட்டு போயிருப்பான். இப்போ அதுக்கு இப்படி வருத்தப்படுறா சொல்லி கேட்குறாங்க. உனக்கு தெரியாது டே, அவன் எவ்வளோ நல்ல பையன் தெரியுமா சொல்லிட்டாங்க. என்னென்னு அம்மா என்னை அப்படி நல்லா பார்த்துப்பான் தெரியுமா, ரொம்ப கேர் பண்ணுவான், என்கிட்ட எந்த ஒரு பெனிஃபிட்டும் எதிர்பார்க்க மாட்டான் டே. அவன் எங்கேயுமே கூப்பிட மாட்டான், எங்கேயுமே எனக்கு இது பண்ண மாட்டான். நான் தான் அவன் ஒவ்வொரு டைம் எடுத்துப்பேன், எல்லாத்துலேயுமே நான் தான் இதாக இருப்பேன். அவன் அப்படி இருக்கவே மாட்டான் தெரியுமா. எவ்வளோ அவனுக்கு பெயின் இருந்தாலும் ஹேண்டில் பண்ணிப்பான். சம்டைம்ஸ் சொல்லுவேன் என்ன ஹேண்டில் பண்ண முடியாது ஸ்டார்டிங்கில் சொல்லுவான். போக போக என்னை அவனை இதை ஹேண்டில் பண்ணுவான், எல்லாமே பண்ணுவான், என்னை அப்படி நல்லா பார்த்துப்பான். ஒரு அம்மா மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஜங்கு சொல்ல டேக்க புரியுது. இப்போ எங்கே இருக்கிறத பார்த்து சொல்லிட்டாங்க. நான் அனுப்பிட்டேன் சொல்லிட்டாங்க. என்னத்துக்கு அவன் அனுப்பிட்டேன், நான் சொல்லிட்டேன், நான் ஹர்ட் பண்ணி அனுப்பிட்டேன். எனக்கு அவன் வேறு யாருக்கூடாது ஹாப்பியாக இருக்கும்னு தோன்று சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு டே பார்க்குறாங்க. ஏன் உன் கூட இருக்கக்கூடாது சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் டிசர்வ் பண்ண பர்சனே இல்லை, வேண்டாம், அவன் வேறு யாரும் கூட ஹாப்பியாக இருக்கட்டும் சொல்லிட்டாங்க. இங்கே பாரு என்ன பேச சொல்கிறாங்க. யாரும் தாங்கிக்க முடியலடா, ரொம்ப கஷ்டமாக இருக்கு சொல்லிட்டு ஜங்கு ரொம்ப அழகாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம டேக்கும் காய்க்கும் எப்படி கம்பேர் பண்ண தெரியல. இங்கே பாரு நீ எத்தனை பேர் தூக்கி போட்டிருக்கேன், எத்தனையோ பேர் வந்துட்டு அவாய்ட் பண்ணியிருக்காங்க. யாருமே வந்துட்டு என்கிட்ட ஒரு 2 நிமிஷம் கூட என்கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுனதில்லை. அப்படின்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன், உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு எதுவும் சொன்னதே இல்லை. ஈவன் வேறு எதையும் எதிர்பார்த்தது. ஈவன் அவங்க கண்ணில் கூட இந்த லவ் பார்த்ததே இல்லை. ஜஸ்ட்டு சொல்லுவாங்க ஒரு வாட்ஸால். ஆனால் நான் அவன் சொல்லாமலே பார்த்தேன். அவன் கண்ணில் லவ், அவ்வளோ கேர். அவனை பார்ப்பான்னு தெரியுமா. யாருமே வந்துட்டு அப்பெல்லாம் பார்க்க முடியும். லவ் பண்ணுற ஒரு பர்சனை மட்டும் தான் அப்படி பார்க்க முடியும். லவ்வில் ஒரு பர்சனை யாரில் அப்படியே சைட் அடிக்க முடியாது. நான் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், என்னையே வச்சுக்கணும் வாங்க பார்த்துட்டு இருப்போம். அது லவ் பண்ணுறவங்க பார்க்க முடியும்னா அவன் நினச்சா நான் அவன் அந்த செகண்ட் அப்படி இருந்துருவான். ஆனால் லவ் இருக்கிற பர்சனால தானே சைட் அடிக்க முடியும், ரசித்து பார்க்க முடியும். ரசித்து பார்க்குறது எப்படி வரும், லவ்வில் தானே வரும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ
நம்ம டே பார்க்குறாங்க அப்படின்னு நீ சொல்லியிருக்கலாமே, என் கூட இருந்து சொல்லியிருக்கலாமே சொல்கிறாங்க. நீ சொல்லிருப்பான்னு அந்த பையன் சொல்கிறாங்க. அவன் இருந்திருப்பான், ஆனால் அவன் வந்துட்டு போர் பையன் தான் சொல்கிறாங்க. என்னென்னு அவன் போர் பையன் தான், ஆனால் அதுக்காக வந்துட்டு அவனை என் கூட நிறைய வச்சுக்கணும்னு நினைக்கல. ஏன்னா அவன் லவ்வுக்கு டிசர்வான பர்சன். அவன்கிட்ட எதுக்கு மணி இருக்கா, என் மற்றதெல்லாம் இருக்கான்னு எனக்கு கேட்டால் எனக்கு தெரியாது, ஸ்டேட்டஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல, ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு கேட்டால் தெரியாது. ஆனால் அவங்ககிட்ட பியூர் லவ் இருக்குது ஓகேவா. அந்த லவ் வேற ஒரு பர்சன் டிசர்வாக இருக்கும், வேற ஒரு பர்சனோட ட்ரூ லவ் அவனுக்கு டிசர்வாக இருக்கும். நான் இல்லை சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்குற டேக்கு ஒரு மாதிரி இருக்கிறடா நீ ஒரு டைம் இல்லை வேண்டாம் சொல்லிட்டு நம்ம டேஜ் அவங்க ரொம்ப அழுறாங்க. எனக்கு மூவ் ஆக கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் மூவ் ஆகிடுவான் சொல்லிட்டு அவரும் ரொம்ப அழகாக. ஆனால் என் மைண்டில் எப்போதும் அவன் மட்டும்தான் இருப்பான், என் ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் அவனோட மெமரிஸ் என்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த 4 months ரொம்ப அழகான ஒரு லைஃப் அவன் தான் எனக்கு கொடுத்துருக்கான். டைமுக்கு சாப்பிட்டு டைமுக்கு எல்லாம் பண்ணது அவன் தான் சொல்கிறாங்க. இப்போ அதெல்லாம் பார்க்குறக்கா டேக்கும் காய்க்கும் புரியுது, சரி ஓகே சொல்லிட்டு இதுக்கு அந்த பாசனம் பாவம் இல்லையா சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க. இப்போ டெஸ்ட் போயிட்டே இருக்குடா. ஒன் ஃபைன் டே நம்ம ஜங்க்தா அப்படியே வீட்டில் இருக்காங்க. அவ்வளோ ஜங்க் வீட்டு ஃபுல்லாக அவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது. அந்த டோர் ஓப்பன் ஆகுது, நம்ம ஜங்க் டவுன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்கோட அம்மா நின்றுருக்காங்க. அம்மா சொல்கிறாங்க என்னது நான் சொல்லி கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க எதுக்காக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கா, ஏன் அந்த வீட்டை என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா ஜங்கு ஒரு பெரிய வீடே இருக்குது, அந்த வீட்டை விட்டுட்டு அவர் இங்கே வந்துருக்காரு. ஜங்க் பார்க்குறாங்க. அம்மா அதை சொல்கிறாங்க, சொல்லி எதுக்காக இங்கே இருக்கா சொல்லி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க ஏன்னா அங்கே ஜங்கோட அப்பா அம்மா ஃபிக்ஸ் பண்ண ஒர்க்கர்ஸ்லாம் அங்கே இருக்காங்க, மேட்ஸ்லாம். அங்கே ஏதாவது ஜங்கு தப்பானா கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. இங்கே இருந்தால் ஜங்கு மட்டும்தான், ஜங்குக்கும் ஜிமின் மட்டும்தான். அதனால் இங்கே யாரும் சொல்ல மாட்டாங்க. யாரோட ஜங்கு அப்பார்ட்மெண்ட் அவர் ஓனாக வாங்கியிருப்பாரு, ஜிமினுக்காகவும் அவருக்காக மட்டும். ஆனால் அவர் ப்ரைவஸாக இருக்கும். ஜிம்மில் பார்த்துக்கப்புறம் இந்த அப்பார்ட்மெண்ட்டே அவர் வாங்கியிருப்பாரு. இப்போது அவரை பார்த்து ஜங்கு நம்ம கேட்குறாங்க, சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு எதுவுமே சொல்ல அவங்க அம்மா ஹக் பண்ணி ரொம்ப அழுறாரு. இதுதான் ஃபஸ்ட் டைம் ஜங்கு நம்ம பார்க்குறாங்க. ஜங்கு அழுது ஜங்குக்கு என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு தான் வந்துட்டு ஆகிட்டு ஹக் பண்ணி அம்மா எனக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறமா சொல்கிறாங்க. யாரை என்ன அப்படி கேட்குறாங்க. இல்லைம்மா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ரொம்ப மிஸ் பண்ணுறமா சொல்லி ஜிம் ரொம்ப அழகாங்க. ஜங்கு ரொம்ப அழகாங்க. நான் ரொம்ப பேர் தப்பு பண்ணிட்டேம்மா, எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பாங்க நினச்சிட்டேம்மா, ஒரே மாதிரி சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க. இல்லைம்மா டே ஒரு பொண்ணு லவ் பண்ணி ஏமாற்றி போடுற அம்மா சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு நம்ம பார்க்குறாங்க. டே அப்படி இருக்கானே என்ன சொல்கிறாங்க. டே 3 ஆகிட்டாலும் சொல்கிறாங்க. டே 3 ஆகிட்டா சொல்கிறாங்க. அப்புறம் டேவே 3 ஆனதுக்கப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜங்கு என்ன சொல்லி தெரியல, ரொம்ப அழகாரு. இப்போது நம்ம ஜங்கு நம்ம பார்க்குறாங்க. இங்கே பாரு உன்னோட ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஓகேவா, அவங்க ஃபேமிலி வந்து இன்வைட் பண்ணி போயிருக்காங்க, நீ வா அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அம்மா நான் எங்கேயும் வரல, நான் வர மைண்ட் இல்லைம்மா சொல்கிறாங்க. பாரு நீ வந்தே ஆகும்னு சொல்லிட்டு ஜங்கோட அம்மா ஜங்கை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த வெட்டிங் ஹால் கூட்டிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஜங்கு பெரிய ஷாக்கு. ஏன்னா அங்கே நிற்கிறது டே தான். டே அண்ட் இவங்க நிற்கிறாங்க. 2 பேரும் பார்த்து ஜங்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ இவங்க பார்த்து ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. இவன் தான் நினைக்கிற ஜிம்மில் கிஸ் பண்ணா சொல்லிட்டு பிஸ்னஸ் பார்ட்னர் கூட இப்போ என்ன பண்ணுறாரு இந்த அவங்க என்ன மேரேஜ் கூட இன்வைட் பண்ணல சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம டே பார்க்குறாங்க. டே அப்படி சொல்லிச்சாங்க. இவங்க பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. இவங்க அழகாக அப்படி பார்த்து ரசித்து பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ரஃபைனில் அவங்களோட மேரேஜ் ஸ்டார்ட் ஆகுது. இவங்க மேரேஜ் முடிஞ்சதும் இப்போ தான் டே திரும்பி பார்க்குறாங்க. டே திரும்பி பார்த்து ஜங்குக்காக சொல்கிறாங்க. இவங்க வந்துடுற சொல்லிட்டு அவர் கீழே இறங்கி வந்துட்டு ஜங்கு கிட்ட வராங்க. ஜங்கு வந்துட்டு டேவை பார்க்குறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. ஜங்கா அப்படி சொல்கிறாங்க. ஏன்ட்டு என்ன மேரேஜுக்கு சொல்லிடுறாங்க. பாரு நீ வர சுச்சுவேஷன் இல்லை, அதுதான் நான் கூப்பிட்டா வரமாட்டேன், எதனா காரணம் சொல்லுவேன்னு சொல்லிட்டு தான் நான் ஆண்டியை கூப்பிட்டு வர சொல்லிட்டு ஜங்கு டே சொல்கிறாங்க. இந்த பார்த்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. இவங்க தான் ஜங்குக்கா நான் லவ் பண்ணுறேன் ரொம்ப வருஷமாக சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறதுக்கு. ஆமாம் நான் யார் லவ் பண்ணி ஹர்ட் ஆனணும் அப்படி சொல்கிறாங்க. என்னதுக்கு. ஆமாம் நான் யார் லவ் பண்ணி ஹர்ட் ஆனணும் அவங்களோட எனிமி தான் இவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்கு. ஆமாம் அவளை பற்றி ஃபஸ்ட்டு இவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க. அவள் தப்பாக இருக்கா, நீ நம்ம தப்பாக லவ் பண்ணாத அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் என்னை வார்னிங் பண்ணாங்க. ஏன்னா அவளும் ஒரு பிஸ்னஸ் மேனோட பொண்ணு தான் ஏமாத்திருப்பா ஓகேவா. ஏன்னா அவர் பிஸ்னஸ் பெனிஃபிட்டுக்காக தான் நம்ம டேவை யூஸ் பண்ணியிருப்பா. ஏன்னா அவள் யூஸ் பண்ணும்போதே இவங்க என்கிட்ட சொன்னாங்க அவள் வந்து கொஞ்சம் சீட்டர், அவள் வந்து நல்ல பொண்ணு இல்லை சொல்லிட்டு ஒன் டே என்ன இவங்க வார்னிங் பண்ணாங்க. நானும் அவளும் ஒரு மாலில் வந்து போய் ஷாப்பிங் பண்ணியிருந்தோம். அப்போ அவள் வந்துட்டு இவங்களை பார்த்து கொஞ்சம் பேனிக் ஆனா. அதுக்கப்புறம் இவங்க அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 days ஆஃப்டர் மீட் பண்ணாங்க. இந்த மாதிரி சொன்னாங்க. அப்போ நான் இவங்களுக்கு ரொம்ப சண்டை போட்டு நான் எதுக்காக என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்போ அவர் சொன்னார் கண்டிப்பாக நீ ஹர்ட் ஆகும் சொல்லிட்டு. அப்போ நம்பவே இல்லை. ஆனால் அவள் நிச்சயம் பண்ணி போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஜங்க தெரிஞ்சிச்சு அவங்க சொன்னது உண்மைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவர் மீட் பண்ண ஏன்னு சொல்லி கேட்டுக்கும்போது தான் இவர் எனக்கு கம்ஃபர்ட் பண்ணார். அப்புறம் கொஞ்சம் டேஸ் நாங்கள் ஃப்ரெண்டாக இருந்தால் போக போக எனக்கே தெரியுமா அவர் எனக்கு பிடிச்சது, அவருக்கு என்ன பிடிச்சது. அப்புறம் அவர் அப்புறம் என்கிட்ட சொல்லிட்டாரு இவர் என்னை ரொம்ப வார்னிங் பண்ணுவார், நிறைய ப்ரொடக்ட் பண்ணுவார், ரொம்ப சேவ் பண்ணுவார், சம்டைம்ஸ் கண்ட்ரோல் கூட பண்ணுவார். ஆனால் எனக்கு அது எல்லாமே லவ் தான் தெரிஞ்சு தவிர எந்த இடத்துல எனக்கு வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதா தெரியல. ரொம்ப ட்ரூ லவ் வச்சிருந்தாரு. அவருக்கு ரொம்ப ரொமான்டிக்கலாக பேச வர்றது ரொம்ப ஜென்யூனான பாசம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் என்கிட்ட லவ்வாக சொல்லும்போது நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஒரு கடத்துக்கு மேலே அவர் எல்லாமே இருக்க முடியல. உன்ட்ட நான் சொல்லி நினச்சேன் எங்கே நீ வந்து நம்ப மாட்டேன், உனக்கு பயம் வந்துச்சு. ஏன்னா என் லைஃப்பில் நான் ஹர்ட் ஆனது அப்போ கூட நான் வந்து ஒரு ஹோப் வச்சுருந்தேன். இல்லை எல்லோரும் ஒரே மறக்க மாட்டாங்க சொல்லிட்டு. ஆனால் நீ ரொம்ப டோட்டலாக வந்துட்டு பிரேக் ஆகிட்டேன் அப்படி சொல்லி ரீசன் நான் தான் ஜங்கா சாரி என்னை மன்னிச்சு சொல்லிட்டு டேஸ்ட் சொல்லிட்டாங்க. என்ன டேஸ்ட் சொல்கிறேன் ஆமாம் ஜங்கா எல்லோரும் ஒரே மறக்க மாட்டாங்க ஜங்கா, எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஓகேவா, செகண்ட் சான்ஸ்ன்றது இருக்குது. அதே மாதிரி தான் இந்த லைஃப்லையும் ஓகேவா. ஃபஸ்ட்டு லெவலில் நான் ஃபெயில் ஆகிட்டேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதே மாதிரி தான் நீ என்ன ஒரு ரோல் மாடலாக எடுத்துகிட்டு ஜங்கா தப்பு ஓகேவா, நீ என்னை வந்துட்டு அன்ரோல் மாடலாக எடுத்துக்கோ சொல்லிட்டு நம்ம
சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னென்னு காரணம் நான் பார்த்த பசங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ அப்ரோச் பண்ணும்போது அப்படி பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க வந்துட்டு அப்ரோச் பண்ணும்போது நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன், பெனிஃபிட்டுக்கு தான் சொல்கிறேன், பெனிஃபிட்டுக்கு தான் வந்துட்டு வராங்க சொல்லிட்டு. ஏன்னா அவள் என்கிட்ட வந்தா உண்மையாக என்கிட்ட பெனிஃபிட்டுக்காக தான் வந்திருக்கா. எனக்கு அப்போ தெரியல, நான் லவ்னு நினச்சிட்டு அவள் லவ்ன்ற பேர் சொல்லி ப்ளே பண்ணிட்டு போயிட்டேன். ஆனால் உங்ககிட்ட வந்தவங்க எவ்வளோ ட்ரூ லவோட வந்தாங்க சொல்கிறாங்க. இல்லட்டே சொல்கிறாங்க, நான் எவ்வளோ பேர் கண்ணில் பார்த்துருக்கேன், எனக்கு யார்கிட்ட கிடைக்க சொல்கிறாங்க. ஆனால் லாஸ்ட்டாக வந்து பர்சன் சொல்கிறாங்க அவங்ககிட்ட எனக்கு கிடச்சிது, நானே தொலைச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. சரி விட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் டே பார்க்குறாங்க. அகைன் அந்த பர்சனை தேடி பார்க்கலாமா சொல்கிறாங்க. வேண்டாம், அவன்ட்டு வேற ஒரு லவ்க்கு டிசவன் பர்சனாக இருப்பான் இருக்கட்டும் சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்கேன். நான் ஜிம்முக்கு ஜங்க் கூட ரொம்ப ஒன்றா இருக்கும்போது ஜங்க் நினச்சிருப்பாங்க மேபி நம்ம இந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்கும் சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி யோசிச்சிருப்பாரு. ஏன்னா ஒன் டே நம்ம ஜிம் அண்ட் ஜங்கு பீச்சுக்கு போயிருப்பாங்க. அங்கே ஒரு பேபி க்யூட்டாக ப்ளே பண்ணிட்டு இருக்கும். அதை பார்க்கும்போது ஜிம் ரொம்ப ரசிச்சு பார்த்துருப்பாங்க. இதை பார்க்குற ஜங்குக்கும் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். அப்போ நினச்சி பார்த்துருப்பேன் சம்டைம்ஸ் வந்து பேபி பிறந்தா எப்படி இருக்கும் சொல்லிட்டு ஒரு யோசிச்சு பார்த்துருப்பேன். நான் ஜிம்முக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்ததால் ஒரு அப்படி ஒரு திங்கிங்லாம் வந்திருக்கும் அவருக்கு. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்துருப்பாரு நம்மளுக்கும் ஜிம்முக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, அது ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்லையே சொல்லிட்டு அவர் ஒரு என்ன லவ்வும் இல்லை மற்றபடி எதுவும் இல்லாமல் ஒரு ரிலேஷன்ஷிப் ஆச்சே சொல்லிட்டு அவர் விட்டுருப்பார். அவர் அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டுருப்பார். இப்போ அவர் நினச்சி பார்க்குறாரு. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அப்படி வந்து ஒரு கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவை பார்க்குறாங்க. அவர் சொல்கிறாங்க அவர் ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. ஓகேவா, நான் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக ஃபீல் பண்ணுறேன். இந்த வேர்ல்டுலேயே நான் ரொம்ப லவ் பண்ணுற ஒரு பர்சன், என்ன செக்யூராக பார்த்துக்கிற பர்சன் அவர் தான். அவர் எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ இவங்க கூப்பிட்றாங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட டேவ் இன்ட்ரோ பண்ண சொல்லிட்டு இந்த வரேன் இவங்க சொல்லிட்டு பாய்டா சொல்லிட்டு அவர் மேலே போயிட்டாரு. இப்போ ஜங்கு எதுவுமே சொல்லலாம் பார்க்குறாங்க. இது எல்லாத்தையும் ஜங்கு நம்ம பார்க்குறாங்க. இப்போது கிட்ட வராங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க யார் ஹர்ட் ஆனாங்க அப்படி சொல்லிட்டு நீ நினச்சிட்டு ஒரு லவ் வந்துட்டு வேணாம் லவ்வே இல்லை சொல்லிட்டு நான் நம்ப ஸ்டார்ட் பண்ணியோம். அந்த பர்சனே லவ் ஒன்று இருக்குது ட்ரூவா சொல்லிட்டு அவங்களே வந்து பெட்டர் பர்சன் சூஸ் பண்ணிட்டாங்க. லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணிட்டாங்க. ஆனால் நீ மட்டும் அதே நின்றுட்டுருக்க அப்படி சொல்லிட்டு ஜங்கோடமாக சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு இப்போ நான் சொல்கிற ஆப்ஷன் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க நான் உனக்கு ஒரு பர்சனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அந்த பர்சன் கூட தான் உனக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ண போகிறேன். நீ அவங்க யார் என்ன கூட தெரிஞ்சிக்க வேணாம், நீ மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க என்னால் சொல்கிறாங்க என்னால் மூவ் பண்ண முடியாது சொல்கிறாங்க. மூவ் பண்ணியே ஆகணும் சொல்கிறாங்க. அம்மா அது எப்படி சொல்கிறாங்க, எப்படி நீ வந்துட்டு இவ்வளோ டேஸ் வந்து நம்பிக்கை இல்லாமல் இருந்த, இனிமேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்க புரியா சொல்கிறாங்க. உனக்கு நம்பிக்கை அன்றைக்கி வருதோ அன்றைக்கி வந்து லைஃப் ஸ்டார்ட் பண்ண. ஓகேவா, அது வரைக்கும் அவங்க ஒரு ஒய்ஃபாக இருப்பாங்க, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. ஓகேவா, ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு நேம் கண்டிப்பாக இருக்கும். அந்த நேம் இல்லைன்னு வச்சுக்கேன் அந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்காது, அது ஃபெயில்ட் ஆகிடும் சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு வேளை என் லவ் நான் சொல்லியிருந்தேன்னா என்னோட ஜிம்னி கூட இருந்திருப்பானா சொல்லிட்டு அவர் நினைக்கிறாங்க. லவ் சொல்லியிருந்தா இல்லை வேறு மாதிரி ஏதாவது கன்ஃபர்ஸ் பண்ணி அட்லீஸ்ட் மேரேஜ் பண்ணியிருக்கலாமோ சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. லவ்வில் எனக்கு நம்பிக்கை இல்லை தான், ஆனால் எனக்கு ஜிம்மின் மேலே நம்பிக்கை இருந்துச்சு. ஜிம்மின் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஜிம்மிட்ட லவ் ஃபீல் பண்ணிட்டேனே, என்னை பார்த்துட்டேனே சொல்லிட்டு எனக்கும் லவ் வந்துருச்சு சொல்லிட்டு ஜங்கு நினைக்கிறாங்க. இப்போது ஜங்கு நம்ம பார்க்குறேன், ஜிம்னா ஜங்கு பார்க்குறாங்க. அதான் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ ஜிம்மின் எங்கே இருக்கா என்ன பண்ணுறது தெரியல சொல்லிட்டு ஜங்கு அதுக்கப்புறம் ஃபோன் ட்ரை பண்ணி போகிற ஃபோன் போகவே இல்லை. அப்போ முடிவு பண்ணி ராஜிம் தன்னோட போயிட்டான். ஏன்னா அவங்க எப்படி நம்மள மாதிரி ஒரு பர்சன் கூட எப்படி அவங்க இருப்பா சொல்லிட்டு அவருக்கு புரியுது. லவ் பண்ணாதான் அதுக்காக நம்மள ஒரு பர்சன் கூட இருக்க முடியுமா சொல்லிட்டு நம்ம ஜங்கு நினச்சிட்டு. ஏன்னா அவன் லவ் பண்ணுறான், நான் லவ் பண்ணுறேன்னு அவனுக்கு தெரியாது. சம்டைம் நான் லவ் சொல்லவும் இல்லை. அப்போ லவ்வில் பசங்களை எப்படி இருப்பாங்க, ஒன் சைடு மட்டும் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு லவ் பண்ணுவான் சொல்லிட்டு ஜங்கு நினச்சி சரி அவன் ஹாப்பியாக இருக்க சொல்கிறேன். இப்போ ஜிம்மு ஜங்கு தாம்மா எனக்கு மேரேஜுக்கு ஓகே சொல்கிறாங்க. என்னென்னு எனக்கு மேரேஜுக்கு ஓகேம்மா, நீங்கள் யார் சொல்கிறீங்களோ அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு டைம் எடுக்குமா அவங்க அக்செப்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் எனக்கு என் ஜிம்மு கூட இந்த மெமரிஸ் மட்டும் போதும், அந்த மெமரிஸ் கூட நான் ஒரு லைஃப்பை வாழ்ந்துடும் சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இப்போ ஜங்கு கரண்ட்லி யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு நினைக்கிறாங்க எப்படி என் லைஃப் ரெடி வந்தானேன்னு தெரியல, அம்மா எனக்கு எப்படி ஒன்று சூஸ் பண்ணாங்க கூட தெரியல ஜிம்மின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே ஜிம்மின் கூட அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ 2 பேரும் தூங்குறாங்க நைட் டைம். ஜங்கு இந்த ஜிம்மில் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தா ஜங்கு ஜிம்மினை அப்படியே ஹக் பண்ணி அவ்வளோ டிபெண்ட் பண்ணி நீ தான் எனக்கு எல்லான்ற மாதிரி தூங்கிட்டு இருக்காரு. இது பார்க்குற ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதனால ஜங்கு நான் அந்தளவுக்கு லவ் பண்ணேன், நான் அவங்க கூட இருப்பேன், ஆனால் நீ அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துப்பேன். ஏன்னா நீ யார் கூட எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே தெரியும். உன்னை ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தது என்னுடைய காலேஜ் டேஸில் தான். என்னோட காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்தேன். அதுவும் நீ வரும்போது எனக்கு அவ்வளோ எனக்கு உன்னை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் லவ் அட் ஃபஸ்ட் சைட் தான் ஒன்றா தான். ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். எனக்கு வேறு யார் கூட எப்படி ஒரு ஃபீலிங் வந்து இல்லை தெரியுமா. எனக்கு என் கூட எவ்வளோ பேர் சுற்றுனாங்க, என் பேர் நிறைய பேர் கன்ஃபர்ஸ்லாம் பண்ணாங்க, ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா எனக்கு ஒன்றை பார்க்கும்போது தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவ்வளோ அழகான பன்னி ஸ்மைலோட வந்துட்டு நீ பேசிக்கிட்டு இருந்தேன். உன்னை ஸ்பீச் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. உன்னை எனக்கு அவ்வளோ அட்மைர் பண்ணி பார்த்தேன். எங்கள் காலேஜுக்கு நீ வந்துட்டு சீஃப் கெஸ்ட்டாக வந்தது அந்த டே தான் வந்துட்டு என் லைஃப்பில் நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இந்த டே. அதுக்கப்புறம் உன்னை ஃபாலோ பண்ண நீ யார் அப்படி சொல்லிட்டு உன்னை ஜட்ஜ் பண்ணும்போது தான் நீ ஜான்ஜாவுக்கு தெரியும். அதை தாண்டி நீ எப்படி இருப்பா, ஒரு பர்சனல் லைஃப் உனக்கு என்ன பிடிக்காது சொல்லிட்டு உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கான நியூஸ்லாம் கிடச்சிச்சு. நீ ஒரு ப்ளே பாய் சொல்லிட்டு கேள்விப்படும்போது எனக்கு எவ்வளோ ஹார்ட் ஆச்சு தெரியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் நினைக்கிறாங்க. ஒரு ப்ளே பாய் அது மட்டும் இல்லாமல் நீ எல்லாரும் கூட இருக்க சொல்லிட்டு நான் ஃபாலோ பண்ண உனக்கே தெரியாமல் அப்போ தான் நீ ஒவ்வொரு பொண்ணு கூட பசங்க கூட இருக்கிறது நீ பேசின விதம் எனக்கு அதெல்லாம் பார்த்தேன். அப்போ தான் நான் முடிவு பண்ணேன் எனக்கு லவ் ட்ரஸ்ட் இல்லைன்னு சொன்னால் மட்டும்தான் நீ என்ன வந்து அப்ரோச் பண்ண சொல்லிட்டு சொல்லி தான் நான் வந்துட்டு அப்ரோச் பண்ணேன். ஏன்னா நீ என்னை பார்த்தேன், எனக்கு தெரியும் நீ வந்துட்டு காலேஜ் ஃபஸ்ட் டே வந்த பேர் நீ பார்த்துட்டு ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணேன். அந்த ஒரு நம்பிக்கை
தான் உன்னை வந்துட்டு கண்டிப்பாக உனக்கு என்னை பிடிக்கும்னு நினச்சி தான் நான் வந்துட்டு இப்போ கிளப்பாக அப்ரோச் பண்ணேன். அந்த மிகுன் அது இது எல்லாமே ட்ராமா தான் ஓகேவா. மிகுன் நம்ம ஜெஸ்ஸி கூட்டு வந்துருப்பாங்களா, அது எல்லாமே நம்ம ஜிமின் செட்டப் பண்ணிட்டு ஒரு ட்ராமா தான். ஏன்னா ஜங்கு தன்னை அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அவர் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் என்கிட்ட வரணும், என்கிட்ட லவ்வை ஃபீல் பண்ணணும், யாரும் இல்லாத ஒரு லவ் என்கிட்ட இருக்கும் உனக்கு, நீ அதை ஃபீல் பண்ணி நீயே வந்துட்டு என்னை அக்செப்ட் பண்ணிப்ப, மேரேஜ் பண்ணிப்ப, நம்ம லைஃப் ரொம்ப ஹாப்பியாக மூவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜமீன் என்னென்னமோ கற்பனை பண்ணி வச்சிருப்பாரு. அது எல்லாமே பிரேக் ஆகிருக்கும். ஆனால் அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாரு. 4 months ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஜங்கு சம்டைம்ஸ் பாசிட்டிவாக இருப்பாங்க, சம்டைம்ஸ் ரொம்ப கேரிங்காக இருந்திருப்பாங்க, ரொம்ப லவ் கொடுத்துருப்பாங்க, ஹாப்பினஸ் ரொம்ப கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். 2 பேரும் ஒன்றா நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணல, ஏன்னா ரொம்ப அப்புறம் மூவி ரொம்ப லென்த்தாக போயிடும் ஓகேவா. அதனால் 2 பேருமே ஒன்றா ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி போடுறது, ஒன்றா குக் பண்ணுறது, சமைக்கிறது, சாப்பிட்றது, லைக் ஒரு லவ்லி கப்பல் மாதிரி இருப்பாங்க அந்த வீட்டில். ஜிம்லாம் நினச்சி பார்க்குறாங்க, நீ உங்ககிட்ட அந்த லவ்ன்ற ஒன்று மட்டும் தான் வரல, மற்றபடி எனக்கு நீ ஒவ்வொன்றும் வாங்கி கொடுக்குறா இருக்கட்டும், நான் கேட்காமலே வாங்கி கொடுப்பேன். எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நீ உன்ட்ட ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா உன்னோட காரை தூக்கி போடுவேன். ஆனால் என்கிட்ட அப்படி இல்லை ஓகேவா. நீ எனக்கு ஜாப் கொடுத்த, ஏன்னா நீ எனக்கு அப்பயே எனக்கு புரிஞ்சிச்சு, கண்டிப்பாக என்னை வந்துட்டு நீ கொஞ்சம் உன் கூடவே நான் இருக்குன்னு நினச்சது அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்தா. இல்லைனாக்கா அந்த 1 night stand முடிச்சிருப்பா சொல்லிட்டு ஜிம் நினைக்கிறாங்க. அந்த கான்ஃபிடென்ட்டாக தான் நானும் லவ் பண்ணேன். 4 months அவ்வளோ லவ் பண்ணேன். இப்போ வரைக்கும் அவ்வளோ லவ் இருக்கும் மேலே எனக்கு. இந்த 2 months உன்னை பிரிஞ்சிருந்தது எனக்கு எவ்வளோ ஹார்ட்டாக இருந்துச்சு தெரியுமா. நீ இல்லாத ஒரு லைஃப்பில் நினச்சி பார்க்க முடியல எனக்கு. அதுவும் உன்னை விட்டு போனதுக்கப்புறம் வீட்டில் அப்புறம் சொல்லிட்டு ஜிம் நினச்சி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகிறாங்கடா. ஜெமின் வந்துட்டு நம்ம என்ன வீட்டில் இருந்துட்டு ரிட்டன் வந்துட்டாங்க நம்ம ஜிம்மோட வீட்டுக்கு. இப்போ இவங்க பார்க்குறாங்க, என்ன சொல்லி கேட்குறாங்க, இல்லை எனக்கு போதும் தோன்று சொல்கிறாங்க. எனக்கு எனக்கு வந்து ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து போதும்னு நினைக்கிறேன். அப்புறம் சொல்லுங்கள், சரி அப்போ ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கிறியா சொல்லிட்டு முன்னே இவங்க கேட்குறாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்க சொல்லிட்டாங்க, ஏன்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்க சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க பார்க்குறாங்க ஜிம்மோட பிஹேவியர்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, ஏன் அப்படி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு சரி அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிம்மோட அம்மா அப்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கப்பா விடுப்பா சொல்லிட்டாங்க. சரின்ட்டு இப்போ விட்டுறாங்கடா. ஜிம் வீட்டில் தான் இருக்காரு, எங்கேயும் போகிறது இல்லை, அப்படியே ரூம்லேயே இருக்காரு. அவரோட ஞாபகம் ஃபுல்லாக ஜம்முக்கு மேலே தான். ஜம் கூட இருந்தது ஞாபகம் அவருக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்டது, அவர் கூட இருந்தது எல்லாம் அவருக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது. அவருக்கு அந்த வாலண்டரியாக ரொம்ப ஹாப்பியான பர்சனாக இருந்திருப்பாரு இந்த 4 months. இப்போ அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்போயாவது ஒன்றினே ஹார்ட் ஆயிருக்கு. ஆனால் இப்போ நிற்கிற ரொம்ப ஹார்ட் ஆயிருக்கு ஜங்குக்கு சொல்லிட்டு நம்ம ஜிம் நினைக்கிறாங்க. எனக்கு நீ வேணும் ஜங்குக்கு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னை ஏன் நீ விட்டே சொல்லிட்டு அவர் ரொம்ப அழகாக உன் லவ்வுக்கு நான் டிசர்வ் பாசலாம் நினைக்கிறியா, நான் டிசர்வ் இல்லையா ஜங்குக்கு சொல்லிட்டு ஜிமின் இந்த பக்கம் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படியே அழுதுகிட்டே இருக்காரு. இப்போ ஒரு 1 week ஆஃப்டர் தண்டா நம்ம ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஹெட்டேக்காக இருக்கா. ஜிம் பார்க்குறாங்க, என்னாச்சு எனக்கு இப்படி ஹெட்டேக்காக இருக்க சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஒரு மாதிரி அப்படியே ஹெட் பெயினோட இருக்காங்க. அவருக்கு அது முடியல, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்னவா இருக்கும் சொல்லிட்டு ஜிமின் அப்படி விட்டுறாங்க. கொஞ்சம் டேஸ்ட் போக ஜிமின் ரொம்ப வீக் ஆகுறாங்க. ஆனால் வீட்டில் யாரும் நோட் பண்ணல, ஏன்னா நம்ம ஜிமின் ரூம்லேயே இருக்காங்க. சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா சொல்லிட்டு ஜிமின் அம்மா விட்டுறாங்க. ஏன்னா ஜிமின் இவங்களுக்கு மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற ரீசனுக்காக இப்போ அவங்களும் வந்துட்டு நம்ம மேரேஜ் ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் டேக் த மேரேஜ் ஓகேவா. நம்ம டேக்கு தான் ஜிமினுக்கு எதுவுமே தெரியாது. அவர் இவங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது, ஹாப்பியாக இருக்கட்டும் சொல்லிட்டு அவர் அப்படி விட்டுறாரு. இந்த பக்கம் அவர் யாருமே கண்டுக்கல, அவர் பாட்டுக்கு வீட்டை தனியாகவே இருக்கார். இப்போ 1 point ஜிமினுக்கு 1 month முடிஞ்சிச்சா. ஜிமினுக்கு நிற்க ரொம்ப ஹெட் பெயின் இருக்குது, அதை தாங்க முடியல. அவருக்கு ஹெட் பெயின் மட்டும் இல்லை, வாமிட்டிங் அப்படிலாம் இருக்குது. அதனால் சரி நம்மளே போய் பார்த்துடலாம், செக் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போவோம் சொல்லிட்டு எங்கள் வீட்டில் அப்பா அம்மா எல்லாம் மேரேஜ் ஒர்க்காக பிஸியாக இருக்காங்க. நம்ம வந்துட்டு அப்படி டிஸ்டர்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜிம் என்ன பண்ணுறோம், அவரே ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாங்க. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போயிட்டு ரொம்ப ஹெட் பெயினாக இருக்கே சொல்லிட்டு அவர் போயிட்டு அப்படியே உட்காராங்க, சேர்லேயே உட்காராங்க, மயக்கமாக இருக்கு சொல்லிட்டு ஒரு நர்ஸ் பார்க்குறாங்க. சார் நீங்கள் சொல்கிறாங்க, என் பேர் பார்ச்சிமின்னு சொல்கிறாங்க. சரி இப்போ அவங்களும் நேம்லாம் கொடுத்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு லேடியும் அவங்க கூட ஒரு பொண்ணு தான் வராங்க. என்ன இப்படி ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு ஓகேம்மா, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேம்மா, ரொம்ப ஒர்க் பண்ணி சொல்கிறாங்க. அதுதான் சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு உன் தம்பி ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம் சொல்லிட்டு தனித்தனியாக ஒர்க் பண்ணுறீங்க, உங்களாம் வச்சுட்டு என்ன பண்ண சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ உயரம் வந்துட்டு இருக்கும்போது ஒரு வாசனை பார்க்குறா. அந்த வாசனை பார்த்து உயருக்கு ஒரு மாதிரி இருக்கம்மா, ஒரு நிமிஷம் இருங்க சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் இருங்க சொல்லிட்டு கிட்ட வராங்க. இப்போ வேன்கிட்ட வந்துட்டு பார்க்குறாங்க, ஏய் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ அந்த பஸ் திரும்பி பார்க்குறாங்க, அவங்களை பார்த்தது ஒரு மாதிரி இருக்குது, இது ஜங்கோட கேர்ள் ஃப்ரெண்டாக என்ன சொல்லி பார்க்குறாங்க. அன்றைக்கி ஜங்கோட வீட்டுக்கு வந்தாலே ஜங்கோட நம்ம யாரும் கேட்டப்போ உனக்கு தேவையில்லாம் சொல்லணே யாராக இருக்கும் சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. இப்போ அங்கே ஜிம் நடக்கும். ஜிம்மில் பார்த்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, இங்கே என்ன பண்ணுறீ கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜிம் பார்க்குறாங்க, அதை சொல்கிறாங்க. இப்போ அந்த பாஸ் ஒரு நாள் சொல்கிறாங்க, சார் இங்கே பாருங்கள் உங்களுக்கு டாக்டர் கூப்பிட்றாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் எந்திரிக்கும் போதே அப்படி டக்குன்னு மயங்கி விழுந்துடுறாரு. இப்போ ஒயன் பார்க்குறா, என்னாச்சும் சொல்லிட்டு ஒயனோட அம்மா பார்க்குறாங்க. யாருமா சொல்கிறாங்கம்மா, ஜங்கோட ஒர்க் பண்ணுறேன், ஜங்கோட ஜங்கோட செக்ரட்டரியா சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு இப்போ அந்த நர்ஸ் பார்க்குறாங்க, ஐயோ இவர் கூட யாரும் வரலையே போட சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கோட அம்மா தான் தூக்குமாங்க சொல்லிட்டாங்க. இப்போ அவங்களே வந்து ஒரு ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு தூக்கி வைக்கிறாங்க. வச்சுட்டு போய் செக் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் தான் இருக்கா, வாங்க பார்க்கலாம் சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மாவும் நின்றுட்டு இருக்காங்க. டாக்டர் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு, கடவுளே நம்ம டைமில் தனியாக வரலாமா, ஹஸ்பண்டை கூட்டிட்டு வரணும் இல்லை பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வரணும், இப்போ தனியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் சொல்ல ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்க, எனக்கு எல்லாம் ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ இது கேட்குற ஜங்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஜங்கோட அம்மாவுக்கும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறீங்க, இதுக்கு ஆமாம் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி
ஷாக்கிங்காக இருக்குது. அம்மா சொல்கிறாங்க, என்னம்மா சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் இருங்கம்மா சொல்லிட்டு ஒயன் இந்த வேகமாக வெளில வந்துட்டு டக்குன்னு ஒரு பர்சன் கால் பண்ணுறா. அந்த பர்சன் பார்க்குறாங்க, ஹலோ ஒயன் மேம் சொல்கிறாங்க. மெக் நான் ஒயன் பேசுகிறேன் சொல்கிறாங்க. தெரியுது மேம் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. நீ உடனே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வா சொல்கிறாங்க. இப்போ மெக்கு அங்கே வராரு. வந்து பார்த்தா நம்ம மெக்கை பார்த்ததோ மெக்கு ஜங்கோட அம்மாவையும் ஒயனையும் பார்த்தா ஒரு ஷாக் ஆயிடுது. இதுக்கே வர சொன்னீங்க சொல்கிறாங்க. பாரு இந்த பர்சன் யார் சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க, ஜங்கோட செக்ரட்டரி அவங்க ஜாப் ரிசைன் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. என்னதுக்காமா ஜாப் ரிசைன் பண்ணி 1 மந்த்துக்கு மேலே ஆகுது சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க, எதுக்கு ஜாப் ரிசைன் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. தெரியல, சடனாக ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெக்க சொல்கிறாங்க. எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் இந்த மாதிரி அவருக்கு ஜாப் போட்டு கொடுத்தது இதெல்லாம் சொல்ல நம்ம ஒயனுக்கு டவுட் ஆகிடுது. இப்போ ஒயன் எதுவுமே சொல்லாமல் இவனுக்கு மேரேஜ் சொல்கிறாங்க. இல்லை அவன் சிங்கிள் தான், மேரேஜ்லாம் ஆகலை. அதுவும் கிராஜுவேட் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு கம்பெனியில் ஜாயின் பண்ணான் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே எனக்கு ஒரு டவுட்டே வந்துட்டு ஒயன் பார்க்குறேன். ஆமாம் எனக்கு சம்திங் டவுட்டாக இருக்குது சொல்கிறாங்க. என்னமோ சொல்கிறதுக்கு ஆமாம் எனக்கு டவுட்டாக இருக்குது சொல்லிட்டு அவள் டேரெக்டாக இங்கே ஜங்கோட வீட்டுக்கு வரா. வந்துட்டு நம்ம ஜங்கோட நிறைய அப்பார்ட்மெண்ட்டில் செக் பண்ணி பார்க்குறா. இப்போ தான் நம்ம ஜிம்மோட திங்ஸ் எல்லாமே அங்கே பாதி அப்படியே இருக்குது. ஜிம்மின் யூஸ் பண்ண திங்ஸ் அது எல்லாமே இருக்குது. அது ரூம்லாம் செக் பண்ணி பார்க்குறா. அப்போயே அவருக்கு தெரிஞ்சிருச்சு இது ஜிம்மினும் ஜங்குக்கும் ஒன்றா தான் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு கண்டுபிடிச்ச எல்லாமே 2 திங்ஸாக இருந்திருக்கும். லிவிங் அதில் எப்படி இருந்திருப்பாங்களோ அப்படி தான் இருக்குது. ஈவன் இப்போ நம்ம ஜங்குக்கு ஒரு பிக்கே எடுத்து வச்சிருக்காரு பக்கத்தில். ஏன்னா இப்போ தான் ஒயன் 1 மந்த்துக்கு அப்புறம் ஒயன் வந்து பார்க்குறா. பார்த்தா ஜங்கோட பெட்டுக்கு பக்கத்தில் ஜிம்மோட பிக்சர் இருக்குது. அது பார்த்துமே அவர் கண்டுபிடிச்சிடறா. ஏன்னா ஒரு பெட்ரூமில் இவனோட பிக்சர் இருக்குது அப்படின்னா அவங்க ரிலேஷன்ஷிப் இப்படி தான் இருக்கும் சொல்லிட்டு அவள் டேரெக்டாக ரிட்டன் ஹாஸ்பிட்டலுக்கு வரா. ஸ்டில் அவங்க ஜிம்லேருந்து மயக்கத்தில் இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஏன்னா ஜிம் ரொம்ப வீக்காக இருந்தனால அவருக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு விட்டுருப்பாங்க. ஏன்னா சரி சாப்பிடாம ஒரு மாதிரி கவலையிலே இருக்கார் இல்லையா, அதனால தான் இப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க பாருங்கள் அவர் ரொம்ப வீக்காக இருக்காரு, நீங்கள் யார் அவங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒயன் பார்க்குறா. ஹீஸ் மை பிரதர் இல்லா சொல்கிறாங்க. இப்போ ஒயனோட அம்மாவுக்கு ஷாக் ஆகிடுது. என்ன சொல்லிட்டு ஒயனோட அம்மா திரும்பி பார்க்குறாங்க. இப்போ டாக்டர் பார்க்க அப்படியே சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க பிரதர் எங்கே சொல்கிறாங்க. அவங்க கொஞ்சம் ஒர்க் பிஸியாக இருக்காங்க, அவங்க வர முடியல அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு இப்போ நர்ஸ் பார்க்குறாங்க. ஆனால் இவர் தனியாக வந்து தரேன்னு சொன்னார் சொல்லிட்டு நர்ஸ் பார்க்குறாங்க. இப்போ ஒயன் நர்ஸை பார்த்து லைட்டாக கடை காமிக்கிறார் சொல்லிட்டு அவங்களும் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஒயன் பார்க்குறாங்க. ஒயன் பார்த்துட்டு அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. இப்போ ஒயன் தான் ஜங்கோட அம்மாக்கிட்ட இந்த வரைக்கும் ஜிம்மில் பார்த்தது வீட்டில் ஜிம்மோட திங்ஸ் இருந்தது. இப்போ எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஜங்கோட அம்மாக்கு ஒரு மாதிரி என்னத்துக்கு ஆமாம் சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஒயனோட அம்மாவை பார்க்குறாங்க. அப்படின்னா ஜங்கு அப்படி இந்த மாதிரி சேடாக இருக்குது. ஆமாம் இப்போ மெக்கு சொல்கிறாரு இந்த மாதிரி ரொம்ப குடிக்கிறாரு இதெல்லாம் சொல்லவும் அவங்களுக்கு வந்து மெக்கு காயில் வந்தது அட்வைஸ் பண்ணது ஏதாவது பார்த்துறாங்க. இதெல்லாம் சொல்லவும் கரெக்டாக கால்குலேட் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க சொல்லிட்டு அவருக்கு புரிஞ்சிருது. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஸோ எனக்கு ஆன்சரே வந்துட்டு அப்படி தான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ பாசனை ஓப்பன் பண்ணிட்டோம் ஐஸ் ஓப்பன் பண்ணி கேட்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜெமினும் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. இங்கே பார்ப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட ஜிமின் பார்க்குறாங்க. நீங்கள் யார் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒயனை பார்த்ததுமே அவருக்கு ஒரு பயமாக இருக்குது. ஒயன் ஆகிட்ட மாட்டா. இங்கே பாரு உண்மையை சொல்லு, உனக்கும் என் தம்பிக்கு என்ன சம்மந்தம் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சார் உனக்கும் என் தம்பிக்கும் என்ன சம்மந்தம் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமினும் அந்த மாதிரி ஜங்கு எப்போ மீட் பண்ணார், அவர் எப்போ பார்த்தாரு, அவர் எப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. இது கேட்குற ஜங்கோட நமக்கு ஷாக் ஆகிடுது. ஜிமின் என்ன சொல்கிறேன்ட்டுக்கு இப்போ ஜிமின்ட்ட ரொம்ப அழகாங்க. ஆண்டின்னு உங்கள் பையனை ரொம்ப லவ் பண்ணுறா சொல்லிட்டு அவர் இப்போ அவர் யாருன்றது இப்போ தான் சொல்கிறாரு. நான் மின்குற பட செகண்ட் பையன் சொல்ல என்னன்னு சொல்லிட்டு எனக்கு ஷாக் ஆகிடுது. இவங்க தம்பியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கம்பெனி எப்படி சொல்கிறாங்க. இப்போ தான் மெக்க பார்க்குற அவருக்கு என்ன ஷாக்கு. ஜிமின் என்ன சொல்கிறா அப்படின்னா இவங்க ஏங்க சொல்கிறாங்க. அவரோட அண்ணா தான் சொல்கிறாங்க. அதனால தான் அவர் வந்து பண்ணி பேசுனா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சொல்லிட்டு இப்போ ஜிமின் சொல்ல அவரும் ஷாக் ஆகிடுது. அப்படின்னா சொல்கிறாங்க. என்னோட ஜங்குக்கு என்ன பிடிக்கும்க்காக தான் அந்த கம்பெனிக்கு வந்தேன். ஈவன் அவருக்கு என்ன மாதிரி எனக்கு என்ன ஜாப் கொடுத்தாலும் பார்த்துருப்பேன் எனக்கு ஜங்குக்காக சொல்லி ஜிமின் சொல்ல இப்போ ஜங்கோட அம்மாவுக்கு ஒரு மாறி இருக்குது. இப்படி ஒரு பையன் லவ் பண்ணியிருக்கானா சொல்லிட்டு அவன் வந்து புரிஞ்சிக்காம இருக்கானே சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் ரொம்ப அழகாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. பாரு இப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஷாக் ஆகிடுது. ஆண்டி என்ன சொல்கிறீங்க காமனு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா உன் வீட்டுக்கு தெரிஞ்சு என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு ஜங்கு வந்து வேணாம்னு சொல்லி பாரு இதெல்லாம் சொல்ல ஜங்கோட அம்மாவுக்கு கோவம் வருதுங்க. பாரு நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. இல்லாண்டே சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் ஓகேவான்னு வெயிட் பண்ணு, நானே அவன்கிட்ட பேசுகிறேன், பேசி அவனுக்கு மேரேஜுக்கு ஓகே பண்ண வைக்கிறேன். அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்டானா நீன்னு சொல்கிறேன், அப்படி இல்லைனாக்கா நான் சொல்ல மாட்டேன் ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. பாரு நீ அவனோட தான் ஒய்ஃபாக வாழ போகிற ஓகேவா, நீ ஹாப்பியாக இருக்கணும் எங்களும் அழக்கூடாது சொல்கிறாங்க. ஆனால் எப்படி ஆண்டி நான் ஹைட் பண்ண 1 மந்த் சொல்கிறாங்க. பாரு 1 மந்த்துக்கு கொஞ்சம் பிரச்சனையாக சொல்லிட்டு இப்போ டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. அந்த 1 மந்த்துக்கு எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களும் பெருசாக பிரச்சனை இது வராது வாமிட்டில் வர சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு ஓகே சொல்கிறாங்க. ஏன்னா என்னோட அண்ணாவுக்கு 1 வீக்கில் மேரேஜுக்கு சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இந்த மேரேஜுக்கும் நம்ம ஜங்கோட அம்மா வராங்க. அப்போ ஜிம்மில் தான் அவங்க பார்த்துக்கிறாங்க. ஜிம் ரொம்ப ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற ஒரு வாரமா அவர் ஜங்கு பார்க்கவே இல்லை. ஜங்கோட அம்மா ஒயனில் வந்து பக்கத்துல பார்த்துக்கிறாங்க. ஒயனுக்கு ரொம்ப பிடிச்சது ஜிம்மினை அவள் பேசுகிறாங்க. பாரு நீ ஹாப்பியாக இருக்கணும் ஓகே சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீ இது என்கிட்ட முன்னாடி சொல்லியிருக்கலாம் சொல்கிறாங்க. நான் கூட யாரோ ஒரு பர்சன் நினச்சிட்டேன் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பயந்துட்டேன் நான் வந்து உங்களை சொல்கிறாங்க. அட கடவுளை நான் உன்னோட அக்காடா சொல்கிறாங்க. சாரி சொல்கிறாங்க. ஓகே எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகேவா, நீ அவங்க கூட ஹாப்பியாக இருப்பேன். அவங்க ஒரு பர்சன் லவ் பண்ண ரொம்ப லவ் பண்ணுவான். ஏன்னா சின்ன வயசில் ரொம்ப நல்ல பையனாக தான் அந்த டேவோட லைஃப்பில் நடந்தது. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுறாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க. டேவோட லைஃப்பில் நடந்ததுனால அவன் மாறிட்டான் ஓகே, மற்றபடி அவனுக்கு எதுவும் உன்னை ஹர்ட் பண்ணலாம் அவசியம் இல்லை. அப்போலாம் நினச்சி ஹர்ட் பண்ணியிருக்க மாட்டான் ஓகேவா, நீ அவன் ஹாப்பியாக இருப்பீங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஓகே ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஜிம் விட்டுறாங்க. இப்போ அப்படியே டேஸ் போயிட்டே இருக்கலாம். இந்த பக்கம் ஜங்கோட அம்மா அப்பா நம்ம ஜிம்மிட்ட அப்பா கிட்ட பேசுகிறாங்க. இப்போ இந்த விஷயம் தெரிய வரும்போது இவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. இவங்க நம்ம ஜிம்மினை ஸ்லாப் பண்ணிடுறாரு என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசை சொல்கிறாங்க. அது இவங்க சொல்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி விஷயத்தை பண்ணியிருப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினோட அம்மா பார்க்குறாங்க. இங்கே பார்ப்பனி
அந்தளவுக்கு லவ் பண்ணுறியா சொல்லி கேட்குறாங்க. அம்மா நான் இது வரைக்கும் லைஃப்பில் ஆசைப்பட்டதே இல்லைம்மா, ஃபர்ஸ்ட் டைம் ஆசைப்படலாம் ஜிம்மில் ஜம்கா மட்டும்தாம்மா, எனக்கு அவர் அந்தளவுக்கு பிடிச்சிருக்குமா, எனக்கு அவர் வேணுமா சொல்லி ஜிம்னு சொல்ல. இப்போ ஜம்கோட அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம ஜிம்மில் அம்மாவுக்கு என்ன பேசுறது தெரியல. ஆசைப்படுறேன் பையன் சேம் டைம் இப்படியே சொல்லிட்டு இப்போ ஜம்கோட அம்மா பார்க்குறாங்க. பாருங்கள் நாங்களும் ஒரு நல்ல ஃபேமிலி தான் வந்தாங்க, பாருங்கள் உங்கள் ஃபேமிலி பற்றி தெரியாதா சொல்கிறாங்க. இப்போ ஆனால் உங்கள் பையன் சொல்கிறாங்க, இப்போ என்கிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறேன் என் தம்பியோட லைஃப் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி தான் ஜிம்மில் அவருக்கு மேரேஜ்க்கு வந்து ஓகே வைக்கிறாங்க, ஓகே பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு விருப்பமே இல்லை. இந்த பக்கம் டேவும் நிற்கிறாரு, டேக்கிட்டையும் நம்ம இவங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ அதாவது நம்ம டேக்கிட்டையும் நம்ம ஒயின் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறேன், ஏன்னா ஜம்கோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி ஃபைனலாக தான் நம்ம ஜிம்மோட மேரேஜ்க்கு ஓகே சொல்கிறாங்க. இப்போ கன்சீவாக இருக்கார் இல்லையா, அதனால் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத கூட சொல்ல வேண்டாம், மேரேஜுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. அவனுக்கு இப்போ யாரும் கூட தெரியாமல் மேரேஜ் பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இந்த பக்கம் ஜம்கோட அம்மா ஜம்கோட மேரேஜுக்கு பேசினதுல சொல்லிடுறாங்க ஃபோன் பண்ணி. ஜிமினும் அவருக்கு ரொம்ப கோவம் வருது, ஏன்னா யாரு கூட தெரியாமல் மேரேஜ்க்கு ஓகே சொல்லியிருக்கான் சொல்லிட்டு அவர் கோவப்பட்டுருப்பாரு. இப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணி இப்போ இதெல்லாத்தையும் ஜிமின் பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஜம்க்கு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்ததும் ஜிமின் பார்க்குறாங்க. ஜம்கே பார்த்துட்டு பாரு இவ்வளோ நேரம் ஜம்க்கு ஓப்பன் பண்ணி ஐஸ் ஓப்பன் பார்த்ததும் ஜிமின் பார்த்ததும் அப்படியே கண்ணு டேஸ் வருது. ஜிமின் போய் டேஸ்ட்டில் வைப் பண்ணுறாங்க. பாரு அழகாக சொல்கிறாங்க ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜம்க்கு வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த 1 மந்த்தில் சரி தூங்கவே தெரியுமா, நான் எவ்வளோ ஹார்ட்டாக இருக்கேன் தெரியுமா சொல்கிறாங்க. ஜம்க்கு ஜிமின் பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க எனக்கு தெரியும் ஆண்டி சொன்னாங்க ஓகேவா, நான் ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது 2 மந்த்ஸில் சொல்லிட்டு. இங்கே பாரு ஜங்குக்கு இதுக்கு மேலே பையன் வந்து ஹார்ட் பண்ணது வைக்கவே, இதுக்கு மேலே பெயின் தாங்கிக்க முடியாது, நான் ரொம்ப ஹார்ட்டாக இருக்கேன் ஆல்ரெடி சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்க இல்லை இதுக்கப்புறம் அப்படி ஹார்ட் பண்ண மாட்டேன், இப்போ நல்லா பார்த்து போக சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. பாரு ஜிம் ஒன்று கேட்கணும்னு சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. இல்லை எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நீ வந்துட்டு நான் இதுக்கு ப்ளே பாயான்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு மட்டும் சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறாங்க. இல்லை வேறு யார் இப்படி சொன்னால் தாங்கிப்பாரு, நீ சொன்னால் தாங்கிக்க மாட்டேன் சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மின் போயிட்டு ஜங்க் கூட ஃபோர் கிட்ட அவர் ஃபோர் கிட்ட அட்டாச் பண்ணிட்டாரு. இப்படி சொல்லாது ஜங்குக்கு நீ எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட், இப்போ நான் அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் நானும் சரி நம்ம குழந்தைய சொல்லிட்டு ஜங்க் சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்க் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. உங்கள் 2 பேரும் நல்லா பார்த்துப்பேன் ஜிமின் ஓகேவா, என் லைஃப்பில் இதுக்கப்புறம் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ண மாட்டா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. என்னை பார்த்ததுக்கப்புறம் எந்த தப்புமே நீ பண்ணல ஓகேவா, எனக்கு அதுதான் பெரிய ஹோப்பே கொடுத்துச்சு. ஓகே எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே எனக்கு ஜங்க் எனக்கு மட்டும் தான் வேறு யாருக்குள்ளே நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணேன். இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஆனால் இதுக்கு மேலே நான் ஹார்ட் கூட பிரேக் பண்ணா ஜங்க் சொல்கிறாங்க. நான் பிரேக் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு அவரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க. ரொம்ப பசிக்குது சொல்கிறாங்க. அது 1 நிமிஷம் சொல்லிட்டு ஜங்க் வேகமாக போயிட்டு அப்படியே குக் பண்ணுறாரு. குக் பண்ணி எடுத்துட்டு ஜிம்னுக்கு ஃபுட் வந்து ஃபிட் பண்ணுறாங்க. ஜிம்னு சாப்பிட்றாங்க. மெடிசன் அங்கே இருக்க பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு போய்ட்டு ஜங்க் போய்ட்டு மெடிசன் கொடுக்குறாங்க. இப்போ ஜிம் மெடிசன் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஜிம்ல வந்துட்டு எனக்கு தூக்கம் வருது ஜங்க் நான் தூங்க வாசுறாங்க. ஜங்க் தான் இங்கே வாசிட்டு அவர் லேப்பை காட்டுறாரு. ஜிம் போய்ட்டு ஜங்க் லேப்பில் ஹெட் வச்சுக்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. எப்போவுமே கண்டிப்பாக ஒரு ரிலேஷன்ஷிப்ன்றது ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். மீனிங்ஃபுல்லாக இல்லாமல் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம்னாக்கா கண்டிப்பாக அது ஹார்ட்டாக தான் ஆகும். ஏன்னா லவ்னா லவ்னு சொல்லணும், இல்லை லவ் இல்லைனாக்கலாம் அது இல்லை லவ் இல்லை அப்படி ரிலேஷன்ஷிப் வேணும்னு சொல்லணும். அதை விட்டுட்டு ரெண்டுமே இல்லாமல் இருந்துமே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அது சொல்லிக்காமல் இருந்தால் அது ரொம்ப ஹார்ட் ஆகும். பாரு எங்கள் 2 பேருக்கு லவ் இருந்துச்சு, ஆனால் நான் ஜிம்மில் என்கிட்ட நான் சொல்லாமல் இருந்தனால எவ்வளோ ஹார்ட் ஆயிடுச்சு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ஏன்னா நம்ம ஜிம்மில் வந்துட்டு ஒன் சைடு ஜங்கு லவ் பண்ணிப்பாங்க. ஆனால் ஜங்கு ஜிம் மேலே லவ் வந்து கூட சொல்லாமல் இருந்திருப்பாரு. அதுக்கு ரீசன் வந்துட்டு நம்ம வந்து டிசவான பர்சன் இல்லையோ நம்ம இந்த மாதிரிலாம் இருந்திருக்கோம் நிறைய பேர் கூட. ஆனால் ஜிம் ரொம்ப பேர் சொல்லாச்சே சொல்லிட்டு அவர் நினச்சிருப்பாரு. ஆனால் இப்போ அவர் நினச்சி பார்க்குறாரு நான் எனக்கு ஜிம்மில் பார்த்ததுக்கப்புறம் வேறு யாரு கூட அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்க மாட்டார். ஜிம்மில் தவிர வேறு யாரும் ஒரு திங்க் கூட பண்ணிக்க மாட்டார். அப்போவே ஜிம்முக்கு புரிஞ்சிருக்கோம். ஜிம்மில் ஏதாவது நோட் பண்ணி தான் இருப்பார். அப்புறம் நினச்சி பார்க்குறது எனக்கு உனக்கு என் லவ் இருக்குது, அது லவ்னு ரியலைஸ் பண்ணாமல் இருக்குது, அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நீ மீனிங் கொடுக்க மாட்டேங்கிற, ஒரு நேம் கொடுக்க மாட்டேங்கிற சொல்லிட்டு நினச்சிருப்பாரு. இப்போது நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ஐஸ் பண்ணுறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. இப்போ அந்த ரிலேஷன்ஷிப்க்கு மீனிங் சொல்கிறாங்க. யூ ஆர் மை வைஃப், யூ ஆர் மை வேர்ல்டு அப்படி சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. இந்த வேர்ட்ஸ் நம்மளே சொல்லியிருந்தாலும் சொல்கிறாங்க. சாரிட்டாலும் சொல்ல மாட்டேன் தப்பு தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் அவங்ககிட்ட லவ் இருந்துச்சு. ஒரு வேளை லவ் இல்லாமல் வந்து என் கூட இப்படி இருந்ததுன்னா எனக்கே நானே ஒன்று விட்டு போயிருப்பேன் சொல்லிட்டாங்க. என்னதுக்கு ஆமாம் என்கிட்ட நீ லவ் இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கேன், கேர் இல்லாமல் ஒரு மாதிரி இருந்ததுன்னா நான் எனக்கே போயிருப்பேன். உங்ககிட்ட லவ்வை பார்த்துட்டான் மட்டும்தான் இதுக்கு மீனிங்கே இல்லை, நான் கூட ரிலேஷன்ஷிப் நான் இருந்தால் சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் சொல்கிறாங்க. இது மீனிங் இருந்துச்சு, ஆனால் அதுக்கு நேம் மட்டும் இல்லை சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன் ஓகேவா, இது வந்துட்டு யூ ஆர் மை வேர்ல்டு, யூ ஆர் மை எவ்ரி திங், யூ ஆர் மை லவ் சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் உண்டா ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. நம்ம லவ் பண்ணுறது எந்த அளவுக்கு ஒரு செக்யூராக ஃபீல் பண்ணுறோமோ அதை விட மேரேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைஃப்பில் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாமே வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். சேம் டைம் நம்ம மேரேஜ் எந்த அளவுக்கு பிலீவ் பண்ணுறோமோ அதே அளவுக்கு லவ்வில் இருந்தால் மட்டும் தான் மேரேஜ் பண்ணிக்க முடியும். லவ் லைஃபோ இல்லை லவ் மேரேஜோ இல்லை அரேஞ்சு மேரேஜோ அதில் கண்டிப்பாக லவ் இருக்கணும். லவ் அப்புறம் ட்ரஸ்ட் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ண முடியும். அப்புறம் சொல்லிட்டு நம்ம ஜிமினும் ஜங்க்கும் நினச்சிட்டு இருக்காங்க. இதோட நம்ம ஜங்க் தான் ஜிமின் அப்படி ரொம்ப நல்லா டேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவ்வளோ நல்லா போயிட்டு இருக்கு லைஃப். இப்போது நம்ம ஜிமின் ஜங்க்கும்
ஒரு பீச்சில் இருக்காங்க. பீச்சில் ஜிமின் உட்காந்துருக்காங்க. அவ்வளோ ஸ்டொமக் அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே ஒரு 7 மந்த் ஒரு பேபி பம்ப் தான். ஜங்கு அந்த ஸ்டொமக்கே பார்த்துருக்காங்க. ஜிமினுக்கு எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது ஜங்கு கிட்ட. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீ ஸ்டொமக்கில் தான் பேபி இருக்குது, ஆனால் நீ அப்படியே பார்த்துட்டு இருக்க, இப்போவே அவ்வளோ கேர் பண்ணுற, என்ன பிறந்து வந்துடா என்னை கண்டுக்கவே மாட்டியா சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறேன் என்ன பண்ணலாம் சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு புரியல, எப்போ பார்த்தாலும் பேபி மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், என்ன நீ ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டேன் ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. நான் என்னடா ஒன்று ஃபோக்கஸ் பண்ணல, உங்கள்கிட்ட தான் பேபி இருக்குது சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வந்து இன்செக்யூர் ஃபீல் ஆகுது. என்னன்னு ஆமாம் எனக்கு இன்செக்யூர் ஃபீல் ஆகிட்டு இருக்கு இப்போலாம். ஏதோ வந்துட்டு இப்போலாம் பேபி மேலே ஃபோக்கஸ் பண்ணாங்க. பாரு ஜிமின், பேபி உங்ககிட்ட இருக்குது ஓகேவா. பேபி வந்துட்டு உன்னோட என்னோட லவ்வில் வந்து உருவான ஒரு பேபிடா அது. உங்களில் வச்சிருக்க லவ்லையும் உங்களோட அந்த ஆசையில தான் வந்தது ஓகேவா. நீ வந்துட்டு சும்மா எதுவும் நான் பேபி நம்ம கடமைக்கு அந்த மாதிரி சொல்கிறா சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க பாரு ஜிமின், எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நீ தான் ஓகேவா. எனக்கு ஒன்றுமே சொல்லலாம், பேபி பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குடா சொல்கிறாங்க. என்னென்னு எனக்கு பேபினா ரொம்ப பிடிக்கும், எனக்கு பேபி கொஞ்சம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓகேவா. நான் எவ்வளோ பேபிஸை பார்த்துருக்கேன், இப்போ எனக்கே ஒரு பேபியா எனக்கு அதெல்லாம் பார்க்க ஆசையாக இருக்குது. எனக்கு அந்த ரீசனில் தான் நான் பேபி பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு அதை விட ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா, நீ அப்படின்னு சொல்லிக்கிற ஃபீல் பண்ணுறா சொல்லிட்டு நம்ம ஜங்க் கேட்குறாங்க. இல்லை நீ எப்போதுமே பேபிக்கு இதை பிடிக்குது சாப்பிடு, உனக்கு இது ஹெல்த்துக்கு நல்லதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு பேபி தான் இம்பார்ட்டன்ட் போல, நான் உனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினச்சி நான் கேட்டேன் சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இங்கே பாரு பேபிக்கு இது ஹெல்த்தியானா பேபி ஸ்டொமக்கில் இருக்கால, பேபி பிறந்ததுக்கு அப்புறம் என்னோட இந்த பேபிக்கு என்னெல்லாம் பிடிக்கும், எனக்கு இந்த பேபிக்கு என்ன பிடிக்காது சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்து பார்த்து கொடுப்பேன். அந்த 4 மந்த்து நீ பார்க்கலையா, உனக்கு என்னைக்காவது பிடிக்காத ஃபுட்டை நான் செஞ்சு கொடுத்துருக்கேன், இல்லை நீ உனக்கு பிடிக்காத நான் பண்ண வச்சிருக்கேன் சொல்லி ஜங்க் கேட்குறாங்க. ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை வீட்டிலேயே இருக்கட்டும், உனக்கு எதெல்லாம் பிடிக்காத பண்ண நான் சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதனால தான் உன்னை இந்த அளவுக்கு நான் லவ் பண்ணுறேன், உன்கிட்ட மூவ் பண்ணாமல் இருந்த ரீசன் இதுதான் சொல்லிட்டு ஈவன் என் ஸ்டொமக்கில் பேபி வரலனா கூட மூவ் பண்ணியிருக்க மாட்டேன் சொல்கிறேன். ஜிம் சொல்கிறாங்க. என்னதுக்கு எனக்கு ஸ்டொமக்கில் பேபி இல்லாமல் இருந்தால் கூட நீ வந்துட்டு என்னை வந்து விட்டு போகணும்னு சொல்லியிருந்தப்போ கூட நான் வந்து மூணு பண்ணியிருக்க மாட்டேன் ஓகேவா. எனக்கு கூட அந்தளவுக்கு பிடிக்கும் ஜங்கு, ஆனால் அந்தளவுக்கு லவ் பண்ண சொல்லிட்டாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு கிட்ட ஜிமின்னு சொல்லியிருப்பாங்க எப்படி ஒரு மீட் பண்ணா சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறாங்க. அப்படின்னா எனக்கு சீஃப் கெஸ்ட்டாக நான் வந்ததுனால தான் எனக்கு இப்படி ஒரு லைஃபாக சொல்கிறாங்க. ஆமாம் நீ சீஃப் கெஸ்ட்டாக தான் வந்தேன், என் லைஃப்பில் ஒரு பார்ட்னராக அன்றைக்கி தான் நான் ஃபிக்ஸ் பண்ணேன். எனக்கு அதுக்குள்ள வரைக்கும் யாரை பார்த்தா அப்படி அட்மிட் ஆனதே இல்லை, ஒன்றை பார்த்துக்கும் போது தான் இந்த பண்ணி பையனை பார்க்கும்போது எனக்கு அப்படி ஃபீல் வந்துச்சு. ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, தேங்க்யூடா என்னை வந்துட்டு சூஸ் பண்ணதுக்கு சொல்கிறாங்க. ஏன் சார் தேங்க்யூ சொல்கிறேன் கையில் என்ன எவ்வளோ பேர் வந்துட்டு இப்போ எங்கிட்ட பெனிஃபிட் எதிர்பார்த்துருக்காங்க, ஆனால் எந்த ஒரு பெனிஃபிட்டும் எதிர்பார்க்காம என்னோட லவ் எதிர்பார்த்து வந்தால் நீ தான் சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதனால தான் இப்போ சார் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்க சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இன்னும் நல்லா பார்த்துப்பா சொல்கிறாங்க. சரி இப்போ டேஸ் அப்படி போயிட்டே இருக்கலாம். இப்போ யோங்கி அவரெல்லாம் பார்க்குறாரு. ஜங்கு அவ்வளோ ஜென்டில்மேனாக இருக்கார், பியோர் ஜென்டில்மேனாக ஒரு பெஸ்ட்டு சிஇஓ, ஒரு பெஸ்ட்டு ஹஸ்பண்ட் அப்படி சொல்லிட்டு ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஜிம்மோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ யோங்கி பார்க்குறாங்க. உண்மையாக உங்கள் ஃப்ரெண்டை நினைக்கும் ப்ரௌடாக இருக்குது சொல்லிட்டு டேட்டை சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. நான் தான் சொல்லிட்டு யோங்கி அவன் இருக்கிறதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு என்னால் தான் அப்படி ஆகலாம் சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல இப்போ எனக்கு ஹாப்பியாக இருக்குது, ஃபைனலாக என் தம்பி நல்லா இருக்காதான் சொல்கிறாங்க. ஆமாம் கண்டிப்பாக அவன் நல்லா பார்த்துப்பான், ஜங்கு அளவுக்கு ஒரு யாரும் லவ் கொடுக்க முடியாது சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. என் தம்பி மட்டும் குறைஞ்சவனா சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இல்லை அவர் சொல்லிட்டு இவங்க ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஒரு 3 இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்கலாம்டா, இங்கே ஒரு பெரிய வீட்டை காமிச்சிருக்காங்க, ஒரு பேபி கூட ஓடிட்டே இருக்கா. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஏன் பண்ணி நீலடா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஒரு பசங்க வராங்க வந்து பார்த்துட்டு என்ன பண்ணி அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம் டன் பண்ணி பார்க்குறாங்க. ஆண்டி அப்படி சொல்கிறாங்க. என்னப்பா என்னென்னு கூப்பிட்டா சொல்கிறாங்க. ஜிம் தான். ஆண்டி தப்பா எடுத்துக்காதீங்க சொல்கிறாங்க. இல்லை நீ கூப்பிடலாம் தப்பு இல்லை, அதுவும் அந்த பேபி ரேபிட் ட்ரெஸ் தான் போட்டிருக்கு. இப்போ அவங்க பார்க்குறாங்க. இது என்ன ரேபிட் ட்ரெஸ்ஸை சொல்கிறாங்க. அது அவனுக்கு அதான் பிடிச்சிருக்கான், அதான் வேணும்னு கேட்டான் அப்படி சொல்லி ஜிம் சொல்ல. இப்போ அவங்க பார்க்குறாங்க. கடவுளையும் சின்ன வயசு ஜங்குக்கு மாதிரியே இருக்கான் சொல்கிறாங்க. என்னது ஆமா ஆண்டி, ஆமாப்பா இவன் சின்ன வயசில் அப்படி ஜங்குக்கு இப்படி தான் இருப்பான், அவனுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட சொல்ல அவன் கேட்பான், நான் போட்டு விடுவான், அது ரொம்ப அழகாக இருக்கும், இவனும் அப்படியே இருக்கான் பாரு டிட்டோ அப்படியே பிறந்துட்டாலும் சொல்கிறாங்க. ஆமாண்டி சொல்கிறாங்க. இப்போ எங்கள் பெரிய பண்ணி காரணம் சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மா கேட்குறாங்க. அங்கே வந்து ஜங்கோட அம்மா தான் பெரிய பண்ணி ஆஃபீஸ் போயிருக்காண்டி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மாவும் ஜிம்மில் பண்ணி தான் சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த பேபி திரும்பி பார்க்குது. கிராண்ட்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்னை பார்த்து அப்படி சொல்கிறாங்க. டே பண்ணி அப்படி கிட்ட வாடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபி கிட்ட வருங்க பாருங்க, என் பேர் குக்குமின், என் பேர் வந்துட்டு பண்ணி இல்லை அப்படி சொல்லி பேபி சொல்லுது. ஆண்டி போட்டுக்க ட்ரெஸ் பண்ணி ட்ரெஸ் தானடா அப்படி சொல்லிட்டு அவங்க டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது எப்படி தான் ஆதரவு பார்க்குது. இங்கே பாருங்க கிராண்ட்மா இப்படி சொன்னீங்கன்னா கிராண்ட்பா கிட்ட சொல்லிவிடுவா சொல்கிறாங்க. என்ன சொல்லிவிடுவேன் என்ன சொல்லுவா சொல்கிறாங்க. கிராண்ட்மா என்ன டீச் பண்ணுறாங்க சொல்லுவேன் அப்படி சொல்லி பேபி சொல்லுது. எவ்வளோ பேசுகிறா. இப்போ ஜங்கோட அம்மா தூக்கி சுற்றுறாங்க. செல்லம் எப்படி சொல்லிட்டு எப்படி இருக்கா சொல்லி தூக்கி சுற்றுறாங்க. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் டேக்கி கூட்டிட்டு விட சொல்கிறாங்க. டேக்கி பிஸியாக இருப்பான், டேக்கி வரலையே சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. இப்போ நம்ம இவர் சொல்லிருக்கா ஜிம் சொல்கிறாங்க. ஆண்டி டேகி அங்கே வருவானா சொல்கிறாங்க. ஆமாப்பா நான் இப்போ நம்ம ஜிம்மோட அம்மா வீடும் ஜங்கோட அம்மா வீடு பக்கத்தில் இருக்கடா ஓகேவா. அவங்க எப்போ அங்கே வராங்களோ அப்போ பையனை கூட்டிட்டு வருவாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க சொல்கிறாங்க. ஒயனோட பொண்ணு பார்த்தா ஒயனோட பொண்ணு ஃபாரினில் இருக்கா, அவங்க இருந்தால் கூட ப்ளே பண்ணலாம் இவங்க கூட சொல்கிறாங்க. பரவாயில்ல ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட பார்க்குறாங்க. சரி செகண்ட் பேபி எப்போ கேட்குறாங்க. அதுக்கு வாய்ப்புல ஆண்டி சொல்கிறாங்க. என்னப்பா சொல்லியிருக்கா. ஆமாம் எனக்கு ஜங்கா கிட்ட பாசிட்டிவாக இருக்க சொல்கிறாங்க. ஜங்கா கிட்ட பாசிட்டிவாக இருக்கா என்ன சொல்கிற ஜிமின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டி ஏன்னா இவங்க கூட தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, அவர் வீட்டுக்கு வந்தால் இவங்க கூட
ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பேபி வந்து வச்சுக்கலாம் எனக்கு சுத்தமாக டைம் இல்லாமல் போயிடும், எனக்கு கண்டுக்க மாட்டார் சொல்லி ஜிம் சொல்லிட்டாங்க. ஜங்கோட பார்க்குறாங்க, நீ அந்த அளவுக்கு லவ் பண்ணுற சொல்கிறாங்க. உங்களுக்கு அது இப்போ தான் உங்களுக்கு அதை நான் சொல்லி தான் தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. எனக்கு இல்லை எனக்கு தெரியும், இருந்தாலும் கேட்குறேன். எனக்கு உண்மையாக அது ரொம்ப ப்ரௌடாக இருக்கு தெரியுமா நினைக்கும் போது. நீ எவ்வளோ லவ் பண்ணுற போகிற ஜங்கோட வந்து லக்கி காய்தான், அந்த பையன் சரியான லக்கி பையன்டா. இவர் எவ்வளோ லவ் பண்ணுற நீ அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம பேபி சொல்லுது டாடா லக்கி டாடா அப்படி சொல்லிட்டு, ஆமாம்மா நீ உன் அம்மா நீ அப்புறம் உன் டாடா லக்கி தான் அப்படி சொல்லிட்டு, உனக்கு இவ்வளோ ஏஞ்சல்மான ஒரு அம்மா கிடச்சிருக்காங்க, அப்புறம் உன் அப்பாவுக்கு ஒரு அழகான ஒய்ஃப் கிடச்சிருக்காங்கல்ல சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. ஆண்டி இப்படிங்க நீங்கள் தனியாக வந்தீங்க சொல்கிறாங்க. ஆமாப்பா அங்கிள் ஆஃபீஸ் போயிட்டாங்க, எனக்கு போர் அடிச்சிது அதாங்க வந்தேன். உன்னோட அம்மா பார்த்தேன், உன்னோட அம்மா ஏதோ ஒர்க் விஷயம் போயிருக்காங்களா சொல்கிறாங்க. என்ன ஒர்க் போயிட்டாங்களா? ஏதோ ஒர்க்கு விஷயமா அப்பா கூட ஃபாரின் போயிருக்காங்களா சொல்கிறாங்க. அம்மா என்கிட்ட சொல்லவே இல்லையே சொல்கிறாங்க. எனக்கே மாதிரி இவங்க தான் சொன்னான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜிமினும் ஜங்கோட அம்மா சரி வாப்பா நான் குக் பண்ணி தரேன் சொல்லிட்டு ஜங்கோட அம்மா ஃபுட்டெல்லாம் குக் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இன்றைக்கி பேசாமல் 1 டே ஸ்டே பண்ணவா சொல்கிறாங்க. 2 டேஸ் கூட ஸ்டே பண்ணுங்க ஆண்டி அப்படி ஜங்கோட டே சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இவங்க ஸ்டே பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நான் ஈவினிங் டைம் நம்ம ஜங்கோ வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்கோட அம்மாவும் பேபி தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஜிமின் குக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கோட அம்மா ஜங்கோ பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க எப்போ பார்த்தீங்க சொல்கிறாங்க. டே இப்போ மார்னிங் தானே வந்தா சொல்கிறாங்க. நீ இப்போ தான் வந்தியா? இப்போ தான் வந்தா சொல்லிட்டு அவர் வந்துட்டு இருக்காரு. இப்போ பேபி பக்கத்து டேடா சொல்லிட்டு ஹேண்ட் அடிட்டுது. இப்போ ஜங்கோ தூக்கி சுற்றுறாங்க. என் குட்டி பண்ணி சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. டேடே என்ன பண்ணின்னு கூப்பிடாதீங்க, கிராண்ட் மதர் கூப்பிட்றாங்க, நீங்கள் கூப்பிடாதீங்க சொல்கிறாங்க. சரி சரி ஓகே சொல்லிட்டு அவரும் இங்கே பட் ஜங்க் தான் தேடுறாங்க ஜிம்னு எங்கன்னு சொல்லிட்டு. இப்போது பேபி பக்கத்துல இறக்கி விட்டு நான் போயிட்டு கிராண்ட் மாட்ட விளையாடுற சொல்லிட்டாங்க. சரி ஜங்க் இறக்கி விட்டுறாங்க. இந்த பக்கம் பேபி ஓடி வந்துட்டு கிராண்ட் மாட்ட விளையாடிட்டு இருக்கு. ஜங்க் பார்க்குறாங்க. போயிட்டு அப்படியே கிச்சனை பார்க்குறாங்க. கிச்சனில் ஜிமின் அப்படியே சமைச்சிட்டு இருக்காரு. பார்த்தா அப்படியே ஃபேஸ் கிட்ட அப்படியே சொட் ஆகிட்டு அப்படி ஒரு மாதிரி அந்த நெக்கு கிட்ட வருது. ஜங்க் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு டெம்ட் ஆகிட்டு இருக்கு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அவர் எதுவும் சொல்லாமல் அப்படியே போயிட்டு அந்த பேக்கில் வந்துட்டு டைனிங் டேபிள் வச்சுட்டு கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. பார்த்துட்டு புரிஞ்சுட்டு குக்மீன் வா நான் போய்ட்டு கார்டன் விளாடுமா சொல்லிட்டாங்க. கிராண்ட்மா இருட்டாக இருக்கும் சொல்லிட்டாங்க. அது நல்லாயிருக்கும் வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய்ட்டு ஸ்டார்லாம் காமிக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிறாங்க. இந்த பக்கம் ஜங்க் அப்படி உள்ள வரவங்களும் வந்துட்டு அப்படி ஜிம்னா பேக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாருங்கள் ஆண்டி வந்திருக்காங்க சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் அவங்க வெளில போயிட்டாங்க சொல்கிறாங்க. என்ன இந்த அவங்க வெளில போயிட்டாங்க, அவங்களுக்கு தெரியும் அவங்க பையனை பற்றி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் அப்பா பட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் ஜிம்மில் டர்ன் பண்ணி ஜங்க் பார்க்குறாங்க. நான் அப்பா விட்டா சொல்கிறாங்க. ஓ சார் நான் அப்பா விட்டுன்னு சொல்கிறேன்ல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லி ஜங்க் கூட போகிறாங்க. இப்போ ஜிம் போய் ஜங்க் ஹக் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறா எதுக்கு ஹக் பண்ணுறா சொல்லிட்டாங்க. என்னோட பவர் ஹஸ் பண்ணுங்க என்கிட்ட கோவம் வரா சொல்லிட்டாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு கிச்சன் என்ன ஸ்வெட் ஆகுது கொஞ்சம் மேலே வரையா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. குக் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் போங்க சார் ஜிமின் சொல்ல. இப்போ ஜங்க் தான் அப்படியே லிஃப்ட் பண்ணுறாங்க. அச்சோ ஸ்டவ் சொல்லிட்டாங்க. இப்போ அப்படியே ஜங்க் அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஜிம்மில் கூட்டிகிட்டு போகிற மேலே போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க் சொல்கிறாங்க. இல்லை நேற்று நைட்டு ரொம்ப ட்ரை பண்ணிட்டா, ஆனால் குக் பண்ணிட்டு இருக்கானே அவனை ரொம்ப அட்டாச் பண்ணிட்டு என்னை விடவே என்ன உங்ககிட்ட விடவே இல்லை. அந்த ரீசன் ரொம்ப மிஸ் பண்ணேன். டே ஃபுல்லாக எனக்கு இப்போ ஒர்க்கே போகல சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் எனக்கு இப்போ ஒன்று டேஸ்ட் பண்ணி அவங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா என்ன இப்படி பேசுகிறேன், என்னோட ஒய்ஃபு சொல்கிறாங்க. டே எனக்கு தெரியும்டா ஓகேவா, நான் ஜஸ்ட் எனக்கு ஒய்ஃபு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் நீ தானே சொல்கிறாங்க. அப்புறம் இதுக்கு இப்படி சொல்கிறேன், எனக்கு ரொம்ப டேஸ் ஆகுதுடா, இப்போலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த குக் பண்ணிட்டுருக்கான வளர ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் ஸ்டார்டிங் நீ சொன்னேன் இது பேபி பிறந்தா நான் வந்துட்டு அவன் மேலே தான் பாசமாக இருப்போம் மேலே சொல்லிட்டாலே உண்மையை சொல்ல போனால் எனக்கு தான் பாசிட்டிவாக இருக்குது தெரியுமா. அவன் உங்ககிட்ட தான் அதிகமாக இருக்க நைட் டைமில் பகல் கூட என் கூட விளையாடுற எப்போ ப்ளே பண்ணுறான், ஆனால் உங்ககிட்ட வந்து அப்படியே அட்டாச் பண்ணிக்கிறான். உனக்கு டிவி விட மாட்டான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்கிட்ட ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்படி அவன் சொல்கிறாங்க. அதுக்கு தான் நான் செகண்ட் பேபி கூட வேணாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கா சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாம் செகண்ட் பேபி வந்து அப்புறம் நம்மளுக்கு சுத்தமாக டைம்லாம் போயிடும்ல சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜங்கு ஜிம்னு சொல்லிட்டு இருக்கா. ஜிம்முக்கு நம்ம இருக்குன்னா அப்படி யோசனை சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இந்த ஒரு பேபி போதும் ஓகேவா, செகண்ட் பேபி வேணாம், எனக்கு இந்த பேபி கொஞ்சம் டைம் பார்த்தாத சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு ஜங்கு கிஸ் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஒரு 3 ஹவர்ஸ் சாப்பிட்டு அவங்க கீழே இறங்குறாங்க. இந்த பக்கம் ஜங்கோட அம்மா ஜிம்முக்கு பேபிக்கு ஃபுட்டெல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு அவங்களும் சாப்பிட்றாங்க. இப்போ ஜிம்னு ஜங்கு ஃப்ரெஷ்ஷாக குடிச்சு கீழே வராங்க நைட் டைமு. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. இப்போ சாப்பிட்றீங்களா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு ஆமாட்டி ரொம்ப பசிக்குது சொல்கிறாங்க. ஆமாம்மா வா ரொம்ப டயர்டாக இருக்கும் சார் ஜங்கோட அம்மா சொல்ல. ஜிம்முக்கு ஷையாக போயிடுது. அச்சோ ஆண்டி சொல்கிறாங்க வாப்பா வந்து சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா வராங்க. நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா சொல்கிறாங்க. நீங்கள் போதீங்க சொல்கிறாங்க. ஏமா நீங்கள் வரும்போது நான் மட்டும் வர மாட்டேன் நான் சொல்லிட்டு அவங்க வந்து உட்காந்துட்டு போய் பார்க்குறாங்க. குக்மின்னு சொல்கிறாங்க. டேடா அவங்க கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க. வா சாப்பிட சொல்கிறாங்க. சாப்பிட சொல்கிறாங்க. அப்படியா சரி நான் சாப்பிட சொல்லிட்டு அப்படி உட்காந்து ஜங்க் கூட பேசிட்டு இருக்காங்க. ஜங்க் கூடப்பா எப்படிப்பா போகுது பிஸ்னஸாக நல்லா போகுதுப்பா சொல்கிறாங்க. சரின்ட்டு இவங்களுக்கு ஃபன்னாக பேசிட்டு இருக்காங்க. ஃபேமிலி அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜங்க் கூட அப்பா அம்மா தான் ஜிமின்னு சொல்கிறாங்க. அங்கிள் ஆண்டி சொல்கிறாங்க. எப்போ ஹாப்பியாக இதே மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஆண்டி அங்கிள் எனக்கு தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் தான் அப்பா அம்மாட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி பேசுனீங்க. இல்லை எனக்கு மேரேஜ் சொல்கிறாங்க. பாரு உங்களோட அப்பா அம்மா அக்செப்ட் பண்ண கூட கூட்டிகிட்டு வந்து மேரேஜ் பண்ணி வச்சிருவோம் ஓகேவா. ஆனால் அப்பா அம்மா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா, அவங்க பிளஸிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நம்ம கூட்டு வந்து மேரேஜ் பண்ணி வச்சோம். நீ லவ் பண்ண தப்பு இல்லை, ஆனால் அதுக்காக ஃபேமிலி அப்படி தூக்கி போட்டு வர முடியாதுல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ ஆண்டி சார் ஜிம் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்போ ஹாப்பியாக எடுத்தாங்க சொல்லிட்டு அவங்களுக்கு விஷ் பண்ணிட்டு அப்படியே அவங்க ஃபேமிலி ரொம்ப ஹாப்பி எண்ட் ஆகுது. இதெல்லாம் இந்த மீனிங்லெஸ் ரிலேஷன்ஷிப்பை முடிக்கிறவங்க பிடிச்சிருக்கு நம்புறேன். எங்கேயாவது நீங்கள் அக்கௌண்ட்டில் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா தயவுசெய்து நினச்சிருங்க ஓகே. பாய் டேக் கேர் எவ்ரிவன்.